குட் ஈவினிங் டு ஆல். சார் ஆன்லைனில் வாய்ஸ் கிளியராக இருக்கா? ஆயிருக்கு. எஸ் சார். ஓகே. ரியா சார் எல்லாம் ஜாயின் பண்ணியாச்சா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார். இன்னும் 2 பேர் ஜாயின் பண்ண வேண்டியது இருக்கு. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. எல்லாரும் ஜாயின் பண்ணியாச்சா? சரி, ஓகே. கான்செப்ட் சொல்லி கொடுத்துருந்தாங்க, ஓகேங்களா? அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்களா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சிச்சா? சொல்லுங்க சார், அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சுதா? எஃப்ஓபினா என்ன, எக்ஸ்ஒர்க்னா என்ன, எஃப்ஓபினா என்ன, சிஏஎஃப்னா என்ன, சிஎன்எஃப்னா என்ன, ஒரு வேட் ஃபைல் அனுப்பியிருந்தேன். ஸோ ஜஸ்ட் அதை ஃபில் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருந்தேன். நேற்று யாருமே ஃபில் பண்ண மாதிரி இல்லை. ஸோ அதனால தான் கேட்குறேன், உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சுதா இன்கோர் டைம்ஸ்னா? நேற்று கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருந்துச்சு. என்ன கன்ஃபியூஷன் ஆகுது, ஏதாவது சொல்லுங்க, நான் அதுக்கேற்ற மாதிரி நான் அதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் இன்னும் கிளாஸ் நேற்று பாதியிலே கொஞ்சம் அர்ஜென்ட்டாக வெளியாயிட்டேன். அப்படிங்களா? ஓகே ஆமாம், ஓகே. அது ஆனால் பண்ண ஈகோ புரிஞ்சதுன்னு டைம்ஸ்லாம் பண்ண கொஞ்சம் புரிஞ்சு. ஈகோ டைம்ஸ் ஓகே இது பண்ணாம கூடாதுன்னு சொன்னது எல்லாமே புரிஞ்சிச்சு. ஓகே ஓகே. ஸோ அப்போ இன்னைக்கு ட்ரை பண்ணுங்க, அந்த இதை வந்து ஃபில் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே. ஓகே, நான் அதை ஓப்பன் பண்ணுறேன். சரி, இதுதான் நான் உங்களுக்கு நேற்று அனுப்பியிருந்தேன், ஓகேங்களா? விசிபிளா இருக்கா? ஆயிருக்கு. ஓகே ஓகேங்களா? ஸோ இது இவ்வளோதான், இவ்வளோ ப்ராசஸ் தான் நேற்று நம்ம லேர்ன் பண்ணது, சிம்பிள். ஓகேங்களா? ஸோ இதில் எக்ஸ் ஒர்க்னா எது எது கவர் ஆகும் சொல்லுங்க. எக்ஸ் ஒர்க்குன்னு கேட்டாங்கன்னா எது எது கவர் ஆகும்? எக்ஸ் ஒர்க்குன்னு கேட்டா எது எது கவர் ஆகும் சார்? இப்போ ஒரு பையர்ஸ் வந்து உங்ககிட்ட சரி எக்ஸ் ஒர்க் வரைக்கும் நீங்க கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது இந்த இன்கோ டைம்ஸ்ல எது எது கவர் ஆகும் சொல்லுங்க. எவ்வளவு இது கவர் ஆகும் சொல்லுங்க. ஒரு பையர் கேட்டானா எக்ஸ் ஒர்க்னா உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி எது வரைக்கும் இருக்கும் இதுல? சும்மா ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஐடியா இல்லையா? எகியா சார், உங்களுக்கு எது ஐடியா இருக்கா? பாஷா சார் சொல்லுங்க. ஒரு பையர்ஸ் உங்ககிட்ட எக்ஸ் ஒர்க் கேட்டா அந்த எக்ஸ்போர்ட்டரோட ஒர்க் வந்து எது வரைக்கும் இருக்கும், அதுக்கப்புறம் உள்ள ஒர்க் எல்லாமே பையரோட ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கும், ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களோட எக்ஸ்போர்ட்டர் ஒர்க் வந்து ஒரு பையர் எக்ஸ் ஒர்க்குன்னு கேட்கும் போது எக்ஸ்போர்ட்டரோட ஒர்க் என்ன, இதுல எது வரைக்கும் பண்ணுவாங்க? சார் அதாவது எக்ஸ் ஒர்க்னா அவங்க வந்து ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் பிளேஸ் பண்ணுவாங்க. நம்ம இந்த புரியல என்ன புரியல, சொல்றது, ரிப்பீட் பண்ணுங்க. எக்ஸ் ஒர்க்னா எக்ஸ் ஒர்க்னா அவங்க பையர் வந்து நம்ம கிட்ட ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் பிளேஸ் பண்ணுவாங்க. இல்ல இல்ல, ஆஹ் பர்ச்சேஸ் ஆர்டர் கிடையாது. இது நீங்க என்கொயரி பண்ணுவீங்கல்ல, ஆமா ஆமா கம்யூனிகேஷன் ப்ராசஸ் பண்ணும்போதே அவங்க உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க. இன்கோ டைம்ஸ் என்ன, பேமெண்ட் டைம்ஸ் என்ன, அப்பவே உங்களுக்கு கொடுத்துருவாங்க, ஓகேங்களா? ஆம், ஆமா ஓகே. சார். ஸோ என்ன மெயினா என்னன்னா இன்கோ டைம்ஸ் வந்து பெருசா வந்து அவங்க கிட்ட வந்து இதுக்கு பண்ண முடியாது சார், இதுதான் பண்ணுவேன் அதுதான் பண்ணுவேன்னு பெருசா அவங்க கிட்ட ஆர்குமெண்ட் பண்ண முடியாது. பேமெண்ட் டேர்ம்ஸ் மட்டும் நமக்கு வந்து பெட்டரா இல்லைன்னா அவங்க கிட்ட சொல்லலாம் சார், இந்த பேமெண்ட் டேர்ம்ஸ் எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்லை, இந்த மெத்தட் சாட்டிஸ்ஃபைடா இல்லை, கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணுங்கன்னு கேட்கலாம். இன்கோ டேர்ம்ஸ் மேஜரா எல்லாருமே கேட்கறது வந்து எஃப்ஓபி கேட்பாங்க, சிஐஎஃப் கேட்பாங்க. இந்த டிஏபி டிபி யார் யூஸ் பண்றாங்க? பெரிய பெரிய எம்என்சி கம்பெனி யூஸ் பண்றாங்க. இந்த டிஏபி டிபி வந்து 2020 தான் வந்து இன்ட்ரடியூஸே பண்ணாங்க, ஓகேங்களா? ம். இப்போ சொல்லுங்க சார்,
எக்ஸ் ஒர்க்னா அதான் சார். உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி எது வரைக்கும் இருக்கும் இதுல? அதான் சார், நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து மேனுஃபேக்சரர் கிட்ட ஜஸ்ட் அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துட்டு ஓகே இந்த மாதிரி எல்லாம் பேக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிடுவோம். ஓகே அவங்க வந்து எல்லாமே ரெடி பண்ணதுக்கு அப்புறம் ஓகே நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி முடிஞ்சிரும். ஓகே அவங்க பையரே வந்து டைரக்டா அங்க இருந்து குட்ஸை மூவ் பண்ணி போர்ட்க்கு எடுத்துட்டு போய் அங்க இருந்து அவங்களே ஃப்ளைட் எல்லாம் பண்ணி ஓகே ஆம், அவங்க கரெக்ட். ஓகேங்களா? learn பண்ணி ஸோ கொடுப்பாங்க. இந்த இடத்துல நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். பையரே வந்து மேனுஃபேக்சர் பிளேஸ்ல வந்து கூட்ஸை எடுத்து பாருல, ம் இதுல நீங்க என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவீங்க? நேற்று கிளாஸ்ல என்ன டிஸ்கஸ் பண்ணோம்னா அவங்க என்ன சொல்றது, மேனுஃபேக்சரரோட கான்டாக்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்க டைரக்டா ஒரு லிங்க் கண்டிப்பா. போகுது ஸோ கிடைக்க அப்படின்றதுனால. வாய்ப்பு இருக்குன்றதோட கம்பல்சரி அவங்களும் இவங்களும் டீல் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து அதுதான் நமக்கு ஆர்டர் கிடைக்கிறது சான்சஸே இருக்காது. ஸோ கரெக்ட். அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஸ்டேஜ்ல சார் உங்களுக்கு கூட்ஸை எங்க கொடுக்கணும்னு சொல்லுங்க, அதுக்கான டிரான்ஸ்போர்ட்டை நான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவேன். எஃப்சிஎன் ஒன்று சொன்னாங்கல்ல, சிஎஃப்எஸ் வரைக்கும் எடுத்துட்டு போறது. ம் ஏன்னா 99% எக்ஸ் ஒர்க் யாருமே கேட்க மாட்டாங்க சார். சரிங்களா? அது ரொம்ப ரேர். ம் அதிகமா கேட்கறது வந்து எக்ஸ்போர்ட்டா இருந்தாலும் இம்போர்ட் எஃப்ஓபி கேட்பாங்க, ரெகுலரா யூஸ் பண்றது. சிஐஎஃப் கேட்பாங்க. பிளஸ் வந்து டிஏபி டிபி மேஜரா நம்ம யாரும் யூஸ் பண்றது இல்ல. எம்என்சி அதிகமா யூஸ் பண்ணாங்க. ஒரு சில பேர் என்னன்னா அவங்களே எக்ஸ்போர்ட்டர் அவங்களே இம்போர்ட்டர் இருக்கும் போது அவங்க இந்த டிஏபி டிபி யூஸ் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? கரெக்ட் சார். ஆனா என்ன பர்பஸ் சார் அவங்க எக்ஸ்ஒர்க் கேட்கறதுக்கு மீன்ஸ் ஏதாவது ஐடியா இருக்கா எதனால அவங்க அதை கேட்கறாங்க அப்படின்ற மாதிரி? சார் எக்ஸ் ஒர்க்கு கேட்கறதுக்கு என்னன்னா என்ன சொல்லுவாங்கன்னா ப்ராடக்டை மட்டும் நீங்க சோர்ஸ் பண்ணி கொடுங்க, இந்த கிளியரன்ஸ் சார்ஜஸ் ஃப்ரைட் எல்லாம் நம்ம அதிகமா காஸ்டிங் பண்ணிடுவோம், அதிகமா வச்சிருவோன்ற ஒரு ட்ரஸ்ட் இல்லாதனால கூட ஒரு சில பையர்ஸ் கேட்பாங்க. ஓகே, அவங்க பெட்டரா பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. அவங்க வந்து ரெகுலரா பண்றதுனால அவங்க கிட்ட பெட்டர் ஏஜென்ட் கூட இருக்கலாம் இந்தியால. அவங்க மூலமாவே ம் நம்ம பண்ணிக்கலாம், நம்ம காஸ்ட் வைஸ் கொஞ்சம் கன்வீனியன்டா இருக்கும் அப்படின்றது கூட அவங்க கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்படியும் கேட்கலாம். ம் புரியுது. ஒரு சில ப்ராடக்ட் அவங்களால சோர்ஸ் பண்ண முடியலன்னா நம்ம பண்ணி கொடுக்குறோம்ல, ஸோ அதனால கூட ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குல்ல உங்களுக்கு, கேட்கறது கூட சான்சஸ் ஓகே, இருக்கு. ஜஸ்ட் ஒரு நம்பிக்கைக்காக. கண்டிப்பா கண்டிப்பா. அதனால ஓகே தான் சார். எக்ஸ் ஒர்க் மேஜரா யாருமே கேட்கறது இல்ல சார். நீங்க ஜஸ்ட் ஆனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். எக்ஸ் ஒர்க்னா ஓகே என்னோட ஏன்னா பையர் தான் உங்ககிட்ட கேட்பாரு சார் எக்ஸ் ஒர்க் கொடுங்கன்னா, அப்ப இதுல இந்த காலம்ல நீங்க எதை ஃபில் பண்ணுவீங்க? ஒரு பையர் எக்ஸ் ஒர்க் கேட்டாருன்னா எதை எதை ஃபில் பண்ணுவீங்க? அதான் சார், பேக்கேஜிங் ப்ராஃபிட் வரும். ஓகே, அது வரைக்கும் மட்டும் எக்ஸ் ஒர்க் ம், அப்படிதானே? ஆமா. இது மட்டுமா இல்ல இது மத்ததெல்லாம் கீழே உள்ளது எல்லாமே வருமா? டிரான்ஸ்போர்ட்லாம் அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான் வரும். கரெக்ட் எல்லாமே கரெக்ட். அவங்க தான். ஒரு ஆமா சார், அவங்க தான் பையர்ஸ் மட்டும். வந்து ஒரு எக்ஸ் ஒர்க்குன்னு கேட்டாங்கன்னா உங்களோட வேலை என்னன்னா ப்ராடக்டை சோர்ஸ் பண்றது, பேக் பண்றது, உங்களோட ப்ராஃபிட்டை ஆட் பண்றதோட உங்களோட வேலை முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் கூட்ஸை எடுத்துட்டு போறதுலேருந்து கஸ்டம் கிளியரன்ஸ் பண்றதுலேருந்து ஃப்ரைட் ஃபார்வர்டிங் பண்ணி கூட்ஸ் அதை ரெண்டு போட்டு எடுத்துட்டு வரைக்கும் பையரே ஒரு ஏஜென்ட்டை இங்க புக் பண்ணிடுவார். ஓகேங்களா? நம்ம வேலை ம் ஜஸ்ட் இதை வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு சில பேர் வந்து லோக்கல் இன்வாய்ஸாவே பில் பண்ணிடுவாங்க. அதுல ரெண்டு கேட்டகரி இருக்கு, நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம எக்ஸ்போர்ட்னா அந்த கமர்ஷியல், இன்னைக்கு அதெல்லாம் நான் சொல்லிக் கொடுக்க போறேன், அந்த கமர்ஷியல் இன்வாய்ஸ் பேக்கிங் லிஸ்ட்லாம் சொல்லுவாங்க. அதையெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி நீங்க சப்மிட் பண்ணாதான் பிஎல் ஷிப்பிங் பில் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஒரு சில மேனுஃபேக்சர் என்ன பண்ணுவாங்கன்னா லோக்கல்ல பில் பண்ணிடுறாங்க அவங்க பேர்ல, ம் அது எக்ஸ்போர்ட்டாவே கன்சிடர் ஆகாது. ஓகே. ஓகேங்களா? ஸோ அதனால நீங்க கிளியரா ஒரு எக்ஸ் ஒர்க்குன்னு கேட்டாங்கன்னா ப்ராடக்ட்டை சோர்ஸ் பண்ணி பேக் பண்ணி உங்களோட ப்ராஃபிட் ஆட் பண்ற வரைக்கும் உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். ஓகே ஓகேவா? ஓகே நெக்ஸ்ட் சார், ஒரு சொல்லுங்க. இது நெக்ஸ்ட் போறதுக்கு முன்னாடி இப்போ நீங்க சொல்லுங்க. சொன்னீங்க அவங்க தான் வந்து இந்த இன்கோட்டம்லாம் வந்து டிசைட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி. கண்டிப்பா நம்ம நெகோசியேஷனுக்கு எதுவும் ஒரு ஸ்பேஸே இல்லையா அந்த இடத்துல? ஆப்ஷன் நீங்க கேட்கலாம் சார், பட் ஆனா இதுல வந்து நெகோசியேஷன் பண்றதுக்கு ஆப்ஷன் இருக்காது, உங்களுக்கு மேக்ஸிமம் இருக்காது. ஏன்னா எக்ஸ் ஒர்க்ன்றது ரொம்ப ரேர். எஃப்ஓபி பண்ணலாம் சார், எஃப்ஓபி பண்றதுனால நமக்கு எந்த ப்ராப்ளமே கிடையாது. இல்ல இல்ல, அதான் இப்போ ஓகேங்களா? அவங்க எக்ஸ் ஒர்க்னு சொல்றாங்கன்னா கூட இல்ல சார், எக்ஸ் ஒர்க் நாங்க பண்றது ஜஸ்ட் இல்ல ஒரு நாங்க. சஜஷனா கேட்கலாம், நீங்க சஜஷனா கேட்கலாம் சார், பெட்டரா நான் ஓ, உங்களுக்கு எஃப்ஓபி பண்றேன் அப்படின்ற மாதிரி கேட்டா அவங்க என்ன சொல்லுங்க சார், எனக்கே இங்க இந்தியால நல்ல கிளியரன்ஸ் ஏஜென்ட் இருக்காங்க, அவங்களே எல்லா ம். ப்ராசஸ் பண்ணிடுவாங்கன்னு சொல்லாம நம்ம பெருசா பேச முடியாது. ஓகே. ஓகேங்களா? ஸோ புரியுது. மேக்ஸிமம் இதுதான், மேக்ஸிமம் 100% வந்து எக்ஸ் ஒர்க் கேட்கறது ரொம்ப ரேர். இது வரைக்கும் நாங்க ஃபேஸ் பண்ணதே கிடையாது எக்ஸ் ஒர்க்.
புரியுது சார். அது ஓகே, யாரும் என்கரேஜ் பண்றது இல்லைன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா ஒரு சில பேர் என்னன்னா கூட்ஸை பர்ச்சேஸ் பண்ணி அங்க சேல்ஸ் பண்றதுக்கே அவங்களுக்கு பெரிய வேலையா இருக்கும். இதுல ம் ஃபுல்லா இங்க இன்வால்வ் ஆகி ப்ராடக்ட்டை சோர்ஸ் பண்ணி கிளியரன்ஸ் எல்லாம் பாக்குறது பெரிய தலைவலி சார், சும்மா கிடையாது. ஒரு நல்ல ம் எப்படி ஒரு பையர் வந்து நமக்கு இம்பார்ட்டனோ அதே மாதிரி ஒரு சிஹெச்ஏ ஃபைன் பண்றதுன்னு ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு வெப்சைட் காமிச்சிருக்கேன், அதுல போய் பாருங்க. நிறைய சிஹெச்ஏ இருப்பாங்க. எல்லா ம் சிஹெச்ஏயும் ஒரே ரேட்டு கொடுப்பாங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தங்க ஏமாத்த தான் பார்ப்பாங்க. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பண்ணும்போது ஒரு கிளியரன்ஸ் அதான் அவங்க சர்வீஸ் பிளஸ் ஃப்ரைட் கேட்டிருக்கேன். ரெண்டு சேர்த்து எனக்கு ஒரு சிஹெச்ஏ கொடுத்தாரு, 1,50,000 கொடுத்தாரு. ஐயோ. லாஸ்டா ஒரு 4-5 பேருக்கிட்ட நெகோசியேஷன் பண்ணி பண்ணி நான் லாஸ்டா எவ்வளவு க்ளோஸ் பண்ணாலும் 75,000க்கு ரெண்டுமே சேர்த்து. அப்ப என்ன எவ்வளவு ஏமாத்த நினைச்சாங்க. ஏன்னா எனக்கு ஃபீல்டு புதுசு, எனக்கு பெருசா தெரியாது. ம் எந்தெந்த சார்ஜஸ் எப்படி வரும் எதுவுமே தெரியாது. ஓகேங்களா? சோ அதனால என்ன வந்து ஈஸியா ஏமாத்த பார்த்தாங்க. சோ அதனால புரியுது. நீங்க வந்து நிறைய பார்கெயின் பண்ணணும் சார். இந்த ரேட் ரொம்ப அதிகமா இருக்கு, கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. இந்த ரேட் அதிகமா ம் இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க அந்த ஃபீல்டுக்குள்ள நீங்க ஒவ்வொரு எக்ஸ்போர்ட் பண்ண பண்ண உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும் சார் அது. சரிங்களா? இப்போ புரியுது ஒரு புரியுது. 20 ஃபீட் பண்றோம் அப்படின்னா அதோட வெயிட் இதெல்லாம் கால்குலேஷன் பண்ணி தானே உங்களுக்கு ரேட்டு சார் அது சொல்றாங்க எப்படின்னா உங்களுக்கு. 20 ஃபீட் வெயிட்ன்றதை விட உங்களுக்கு ப்ராடக்ட் மெயின். ஓகேங்களா? அதுல டிஜி சொல்லுவாங்க, டேஞ்சரஸ் கார்கோனா அதுக்கு வந்து செப்பரேட் ஆகும். ஃப்ரைட்டோட காஸ்டே அது டிஃப்ரெண்டா இருக்கும். நான் ம் டிஜி அதுனா வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட். சர்வீஸ் சார்ஜஸ் வந்து உங்களுக்கு ஒரு 20,000 30,000 அந்த சிஹெச்ஐக்கு நம்ம பே பண்ணுவோம்ல, ஆமா. அது ஒரு 20,000 30,000 தான் சார் இருக்கும். லாஸ்ட் டைம் நானே 1,50,000 1,50,000 தான் பே பண்ணியிருக்கிறேன் நாங்க. புரியல புரியல நான் 1,50,000 தான் பே பண்ணேன் இப்போ லாஸ்ட் டைம். சார். அது நீங்க ஹெல்த் சர்டிபிகேட் செப்பரேட்டா போயிடும். சர்டிஃபிகேட்ஸ் அவங்களோட இல்லாம தான் சர்வீஸ் எனக்கு சார்ஜஸ் சர்டிஃபிகேட் செப்பரேட். வந்து மேனுஃபேக்சர் எடுத்து கொடுத்துருவாங்க. சர்டிஃபிகேட் இல்லாம தான் நான் சொல்றேன். ஹெல்த் சர்டிபிகேட் சொல்றேன் நான். ஹெல்த் சர்டிஃபிகேட் இல்லாம தான் சொல்றேன். ஹெல்த் சர்டிஃபிகேட் வந்து என்ன இவங்க சார் எடுத்து சொல்றீங்க? கொடுத்துறாங்க. அப்ப உங்களுக்கு எவ்வளவு ஃப்ரைட் போட்டாங்க? ஃப்ரைட் சார்ஜஸ் எவ்வளவு? எவ்வளவு ஃப்ரைட் பே பண்ணீங்க? 900 பே பண்ணீங்களா? 700 900 பே பண்ணீங்களா? 900. 900னா அது ஒரு 86னா 86,000 பிளஸ் உங்களுக்கு மிஞ்சி போனா என்ன ஒரு சிஹெச் ஒரு 30,000 ஆயிரும். 30 ரூபா 35 ரூபாக்குள்ள அவ்வளவுதான் இருக்கும். 120லே முடிஞ்சிருக்கும். நீங்க வேணா சொல்லுங்க, நான் உங்களுக்கு நல்ல சிஹெச் நான் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன் இந்தியால இருந்து. ஏன்னா முன்னாடி மேனுஃபேக்சர் எனக்கு டைரக்டா பண்ணாங்க. அப்போ நான் வந்து உங்க சார்ஜ் நீங்க உங்களுக்கு உள்ள சிகிச்சை வந்து நிறைய சார்ஜ் சரி, பண்றாங்க, இல்லன்னா என்ன நான் கேளுங்கன்னா பண்ணிக்கிறேன்னு. அவங்க கிட்ட கேளுங்க, எனக்கு ஃப்ரைட் மட்டும் செப்பரேட்டா கொடுங்கன்னு கேளுங்க. இல்ல நீங்க எஃப்ஓபி டைம்ஸ்ல புக் பண்ணிட்டு நீங்க ஃப்ரைட் புக் பண்ணிக்கோங்க. ஃப்ளைட் சார்ஜ் மட்டும் 74,000 74,000 அது ரூபா நினைக்கிறேன். ஓகே ஓகே. ஏன்னா நாங்க வந்து நேத்து குரு சார் சொன்னாங்களான்னு தெரியல, வியட்நாம் ஃபுல்லா நாங்க புக் பண்ணது எல்லாமே இம்போர்ட் எல்லாமே எஃப்ஓபி தான் புக் பண்ணுவோம். நாங்க டைரக்டாவே ஃப்ரைட் நாங்க புக் பண்ணிப்போம். ஆ, ஆ. அதனால மட்டும் எனக்கு ஒரு 10,000 ருபீஸ் டிஃபரன்ஸ் வருது. நான் இந்தியாவில் புக் பண்ணா எனக்கு $800 கொடுக்குறாங்க, அங்க புக் பண்ணும்போது எனக்கு 700 தான் கொடுக்குறாங்க. நான் டேரக்டா வியட்நாம்லேயே புக் பண்ணிடுவேன், அங்க உள்ள ஆ, ஏஜென்ட்டாவே. ம். ஆமாம்பா, இதுல இப்ப வந்ததுக்கு அப்புறம் எனக்கு நீங்க அந்த என்ன பண்ணணும்னா இது. கம்பேரிசன் பண்ணுங்க சார் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? துபாய் ஏஜென்ட் கிட்டயே கேளுங்க. ஆ, துபாய் ஏஜென்ட் கிட்டயே கேட்டு எனக்கு இந்தியால இருந்து எல்லாம் ப்ராசஸ் பண்ணி கொடுங்கன்னு கேட்டு பாருங்க. எஃப்ஓபி ஆமா டைம்ஸ்ல எனக்கு புக் பண்ணிட்டு ஃப்ரைட் எனக்கு போன புக் பண்ணி ட்ரிப்பு. கொடுங்க இந்தியால. ஆமா ஆமா, போன ட்ரிப்புக்கு அதுக்கு முதல் ட்ரிப்பு பாத்தீங்க அப்படின்னா ஊர்ல உள்ள ஏஜென்ட் தான் பண்ணேன். அப்போ 1,35,000 வந்துச்சு. போன டைம் நான் அந்த துபாய் ஓகே ஏஜென்ட் அவங்கள்ட்ட எடுத்து வர சொல்லிட்டு அவங்களே போய் பண்ணிட்டு எனக்கு மொத்தமா கொடுத்தாங்க. கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு எனக்கு. ஓகே ஓகே. கம்பேரிசன் பாருங்க, அப்பதான் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் எது எதுல நம்ம காஸ்ட் வேஸ்டா போகுதுன்னு உங்களுக்கு கிளியரான ஐடியா கிடைக்கும். அதனால தான் சொல்றேன் நான். ஓகே ஓகே ஓகே, தேங்க்ஸ். ஓகேங்களா? ஸோ சர்வீஸ் சார்ஜஸ் பெருசா டிஃபரன்ஸ்லாம் இருக்காது சார். மேக்ஸிமம் ஒரு ஒரு சில ப்ராடக்ட் கொஞ்சம் டெஸ்ட் எல்லாம் அதிகமாக போகும்போது கொஞ்சம் சார்ஜஸ் அதிகமாக இருக்கும். ஏன்னா சிஹெச்ஏ சார்ஜஸ் கொடுப்பாங்க, நான் சொன்ன மாதிரி தான் சிஎஃப்எஸ் சார்ஜஸ்னு கொடுப்பாங்க. டெர்மினல் ஹேண்ட்லிங் ம். சார்ஜஸ் இந்த மூணுமே காமனா இருக்கும். ஓகேங்களா? டெர்மினல் ஹேண்ட்லிங் சார்ஜஸ்னா என்னன்னா இந்த கண்டெய்னரை போர்ட்ல இருந்து இந்த ஷிப்ல தூக்கி வைக்கிறாங்களா அதுக்குன்னு போர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சார்ஜஸ் பண்ணுவாங்க. ஏன்னா மும்பை போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய மிஷின்ஸ் இருக்கு, ஆனா சென்னை போர்ட்லாம் ரொம்ப கம்மி. அதை விட சென்னையில பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும்? தூத்துக்குடி போர்ட்ல ரொம்ப கம்மி. சென்னையில எவ்வளோ வரும்? சென்னைனா ஒரு எப்படி? 7,000லேருந்து 8,000 வரும். அது 7,500 சம்திங் ம். ஏதோ ஒரு நினைக்கிறேன். ஆமா 7,500 கிட்ட வரும். எனக்கு பில் பண்ணது 11,000 பண்ணிருக்கு. அப்பா 11,900. இதே நீங்க தூத்துக்குடி சார் ஒவ்வொரு அதான் ஒரு ஏஜென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொடுப்பாங்க. 7,500லேருந்து எனக்கு ஸ்டார்டிங்ல சொல்றேன்ல 11 கூட போட்டாங்க. தூத்துக்குடி போர்ட்ல ஆ, எனக்கு 11,000 போடுவாங்க. ஆ. நான் உங்களுக்கு அன்னைக்கு காமிச்சல, உங்களுக்கு பிரேக்கப் கொடுத்தேன்ல, இருங்க ஆமா ஆமா ஆமா. அதுல எவ்வளவு போட்டுருக்கு நான் பார்த்தேன்.
நீங்க சொல்ற மாதிரி தெரியாதவங்க பண்ணாங்கன்னா நிறைய எக்ஸ்ட்ரா சேர்த்து இங்க ரூம் பாருங்க சார் எவ்வளவு ஹேண்ட்லிங் வந்து கொடுத்துருக்காங்க. லோக்கல் நீங்க சார்ஜஸ். சொல்றது 20 ஃபீட் தானே? ஆமா எவ்வளவு கொடுத்துருக்காங்க ஐஎன்ஆர்ல? ஆமா 61. 6174 தான் ம். சென்னை போட்டு இது. ஓகே ஓகே. இதே இது நீங்க மும்பைலாம் போனீங்கன்னா உங்களுக்கு 5000 4000லாம் ஆயிரும். ஆ இன்னும் கம்மியாகும்ல. ஆமா, அந்த அந்த மிஷின் இருக்குல்ல சார், அது வந்து ரொம்ப ரேரா இருக்கும் போது அதோட காஸ்ட் கொஞ்சம் ரேட்டு அதிகமா போகும். இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ஆமா. உங்களுக்கு ரேட்டை ஃபிக்ஸ் பண்றது அவங்க. ம். ஓகேங்களா? ஓகே. ஸோ சார் நெக்ஸ்ட் என்ன, எஃப்ஓபினா எது வரைக்கும் கவர் ஆகும்? எஃப்ஓபினா எது வரைக்கும் கவர் ஆகும்? அதான் சார் நீங்களே இப்போ சொல்லியிருந்தீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. எஃப்ஓபினா பையர் வந்து அந்த ஃப்ரைட்ல இருந்து அவர் பார்த்துப்பாரு. நம்ம வந்து கரெக்ட். போய் அப்ப டெலிவரி. என்னன்னா எது வரைக்கும் வரணும் சொல்லுங்க, இதுலயே சொல்லுங்க எது எது கவர் ஆகும். இது கவர் ஆகும் அப்படிதானே? பேக் பண்றது, டிரான்ஸ்போர்ட் இதுலயே வந்துடும். எஃப்சிஏன்னு கேட்டாங்கன்னா இந்த டிரான்ஸ்போர்ட் வரைக்கும் வரணும். சரிங்களா? ஓகே. டிஎஃப்எஸ் வரைக்கும் கேட்பாங்க, இது டொமஸ்டிக் உள்ள, அதனால தான் டீன் ம் போட்டிருக்கேன். ஸோ டொமஸ்டிக் பிஎல் டிரான்ஸ்போர்ட். ஓகே. எல்லாமே இதுலயே வந்துடும். எஃப்ஓபி கேட்கும் போது பிஎல், டெர்மினல் ம் ஹேண்ட்லிங் சார்ஜஸ், பிஎல் எல்லாமே நேற்று சொன்ன மாதிரி பிஎல் நம்ம கண்ட்ரோல் வந்துடும். பிஎல் வந்து வெரி கேர்ஃபுல். பிஎல் எந்த காரணத்தை கொண்டும் டைரக்டா பையருக்கு அனுப்பிடக்கூடாது. 100% அட்வான்ஸ் வாங்கினா மட்டும்தான் பிஎல் டைரக்டா அனுப்பணும். மற்ற பேமெண்ட் டேர்ம்ஸ்க்கு எதுக்குமே பிஎல் வந்து டைரக்டா அனுப்பக்கூடாது. அதுல நிறைய ரிஸ்க் இருக்கு. சரிங்களா? சரி, அந்த டிஹெச்சின்னா என்னது? எது டிஹெச்சின்னு எழுதிருக்கீங்க பிஎல்க்கு முன்னாடி. டியா? இல்ல இதா பிஎல்க்கு முன்னாடி. டெர்மினல் ஹேண்ட்லிங் சார்ஜஸ். டெர்மினல் ஹேண்ட்லிங் சார்ஜஸ் இப்பதான் சொன்னல, அந்த ஓ கண்டெய்னரை டெர்மினல். ஓகே தூக்கி அந்த ஷிப்ல வைக்கிற வரைக்கும் அதான் டெர்மினல் ஹேண்ட்லிங் சார்ஜஸ் போர்ட்ல. ஓகே. ஓகேங்களா? அதுக்கு தான் இப்ப நான் ஒரு சார்ஜஸ் காமிச்சேன்ல உங்களுக்கு 6000, ஆமா ஆமா. அந்த சார்ஜஸ் தான் அது. டிஹெச்சி. ஓகே டிஹெச்சி ஓகே. பிஎல் அது. ஓகே பிஎல் டிஹெச்சி இப்போ வந்து நம்ம ஒரு, தான் கொடுப்போம். அதான் பிஎல்ன்றது செப்பரேட், இது செப்பரேட். இது தூக்கி வைக்கிறது இது. பிஎல்லாம் ஆக்சுவலி என்னன்னா, இப்போ நீங்க லோக்கல்ல ஒரு கொரியர் பண்றீங்கன்னா டெலிவரி செல்லான் இருக்குமா? ஆமா சார் இருக்கும். டெலிவரி செல்லான் அதர் எண்ட்ல வந்து அதோட நம்பர்ஸ் கொடுத்தா தான் அங்க கிளியரே பண்ண முடியும். அப்படிதானே? ஒரு நம்பர் இருக்குமா, ரெஃபரன்ஸ் நம்பர்? அது ஆமா. கொரியர்ல அப்படி பண்ண முடியுமான்னு தெரியல சார். ஏன்னா கொரியரா நம்ம அனுப்பி விடுறோம், அங்க போய் சேர்ந்துருது. இல்ல இல்ல, நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். எப்படி வந்து ஒரு டெலிவரி செல்லான் இருந்தா தான் அதர் எண்ட்ல கிளியர் பண்ண முடியுமோ, அதே மாதிரி பிஎல் இருந்தா மட்டும் தான் அதர் எண்ட்ல கிளியரே பண்ண முடியும் கூட்ஸை. என்ன டாக்குமெண்ட் கொடுத்தாலும் சரி, பிஎல் இல்லாம கிளியரே பண்ண முடியாது. ஆனா பிஎல் மட்டும் வச்சு கூட்ஸை கிளியர் பண்ணலாம். அந்த ஓகே டைம்ல எந்த பிஎல். டாக்குமெண்ட் பெருசா உங்களுக்கு தேவைப்படாது. ஏன்னா மெயின் டாக்குமெண்ட்ஸ் பிஎல். ஓகே அது நம்ம சப்மிட் பண்ணா சரண்டர் பண்ணாதான் அவங்க எடுக்க முடியும். அதுல வந்து எப்படின்னா, ஒன்னே கொரியர் மூலமா பண்ணுவாங்க, பேங்க் மூலமா போகும் சார். எல்லாமே வந்து பேங்க் மூலமா போகும். அது பேமெண்ட் டேர்ம்ஸ்க்கு ஏத்த மாதிரி மாத்துவாங்க. பிஎல் வந்து நார்மலா பிஎல் யூஸ் பண்ணுவாங்க. மாஸ்டர் பிஎல், ஹவுஸ் பிஎல்னு சொல்லுவாங்க. லைனர் கிட்ட இருந்து ம் சிஹெச்ஐக்கு மூலமா வருது மாஸ்டர். நான் உங்களுக்கு கிளாஸ் முடியிற டைம்ல வந்து நான் பிஎல் எப்போ கொடுப்பாங்களோ அதை நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிங்களா? நிறைய ஓகே சார். டைப்ஸ் இருக்கு. சரண்டர்னு சொல்லுவாங்க, டெலக்ஸ் பிஎல்னு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். சரண்டர்லாம் 100% அட்வான்ஸ் வாங்கினா மட்டும் தான் சரண்டர் பண்ணணும். உங்ககிட்ட கேட்பாங்க பையன், ஓகே சார் உங்க பிஎல்ல சரண்டர் பண்ணுங்க அப்படின்னா, நீங்க உங்க சிஹெச்ஐட்ட சரண்டர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டீங்கனாலே இமீடியட்டா அங்க சரண்டர் பண்ணீங்கன்னா அங்க கூட்ஸ் அவங்க ஈஸியா கிளியர் பண்ணிட்டு போயிடுவாங்க. ம் ஸோ அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா நான் உங்களுக்கு சொல்லி தரேன். பிஎல்ல வந்து எப்படி இருக்கும், அதுல மேஜரா என்ன இருக்கும், சரண்டர்னா என்ன, நார்மலா என்ன அப்படின்னா உங்களுக்கு கிளியரா சொல்லி கொடுக்குறேன். சரிங்களா? ஓகே சார். ஸோ எஃப்ஓபினா சர்டிஃபிகேட் வரைக்கும் கவர் ஆகும். சர்டிஃபிகேட் வந்துடும், லோடிங் சார்ஜஸ் வந்துடும், சிஹெச்ஏ வரைக்கும் எஃப்ஓபி எல்லாம் வந்துடும் சார். சரிங்களா? சிஹெச்ஏ நீங்க பே பண்ணீங்களா சர்வீஸ் சார்ஜஸ், ம் அது வரைக்கும் இந்த எஃப்ஓபில வந்துடும். ஓகேங்களா? ஓகே சார். அப்ப சிஎன்எஃப்ல எது வரும், எதாவது கவர் ஆகும்? இது வந்து ஃப்ரைட்டும் கவர் ஆகும்னு நினைக்கிறேன் சார். கரெக்ட். ஃப்ரைட் சார்ஜஸும் இந்த அதான் காஸ்ட் அண்ட் ஃப்ரைட். ம் ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு கவர் ஆயிரும். ஸோ ஃப்ரைட் வரைக்கும் நீங்க கவர் பண்ணிட்டீங்கன்னா மற்ற சார் இந்த டைம்ல சப்போஸ் சிஎன்எஃப் கேட்டாங்கன்னா இந்த டைம்ல நீங்க பையர் கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கலாம். சார் நீங்க எதுவும் ஸ்பெசிஃபிக்கா அந்த ஷிப்மெண்ட்டுக்கு இன்சூரன்ஸ் போட்டு வச்சிருக்கீங்களான்னு கேட்டுக்கோங்க. ம் சிஎன்எஃப் கேட்கும் போது கூட. ஏன் அப்படி ம் சொல்றேன்னா, சப்போஸ் அவங்க இன்சூரன்ஸ் போடலன்னா நீங்க இந்த டைம்ல நீங்க சிஎன்எஃப் இருந்தா கூட இன்சூரன்ஸ் போட்டுக்கோங்க, தப்பே கிடையாது. ஓகே ஓகேங்களா? நம்ம கூட்ஸ் நமக்கு சேஃப்டியா இருக்கும். நீங்க 100% ஓகே. பேமெண்ட் வாங்கிட்டீங்கன்னா பரவாயில்ல. ஒருவேளை நீங்க பையர் கிட்ட பேமெண்டே வாங்கலன்னா இந்த உங்க இன்சூரன்ஸ் இதுல உங்களுக்கு பெட்டரா கை கொடுக்கும். எஃப்ஓபியா இருந்தா கூட நீங்க இன்சூரன்ஸ் போடுறதா இருந்தா போட்டுக்கோங்க, அதனால இஷ்யூவே கிடையாது.
ஏன்னா நம்ம போர்ட்ல மார்ஜின் இருந்து அடி வாங்குது இல்லையா சார்? புரியல. மார்ஜின் கம்மி ஆயிடும்ல. என்ன சார் உங்களுக்கு பெருசாலாம் இதுல உங்களுக்கு சார்ஜஸ் கிடையாதுல்ல உங்களுக்கு. ஓகே 1000 ரூபா ஆக போகுது. 10 லட்ச ரூபாய்க்கு நீங்க இன்சூரன்ஸ் போட்டீங்கன்னா 1000 ரூபாய் ஆக போகுது சார், அவ்வளவுதான். ஓகே. ஏன்னா 0.1% தான் உங்களுக்கு சார்ஜஸே பண்ணுவாங்க. 10 லட்ச ரூபாய் 1000 ரூபாய் அவ்வளவுதான் ஆகும் உங்களுக்கு. புரியுது சார். ஏன்னா 1000 ரூபாய் பார்த்தா நமக்கு கூட்ஸ் சப்போஸ் ஏதோ ஆயிருச்சுன்னா, ஸோ அதனால நீங்க எஃப்ஓபினால இன்சூரன்ஸ் போட்டுக்கோங்க. ஆனா எஃப்ஓபி இன்சூரன்ஸ் வராது, நீங்க ஆனா இன்சூரன்ஸ் போட்டுக்கலாம், தப்பே கிடையாது அதுல. சேஃப்டிக்காக. நேத்து அதே மாதிரி சொன்னாங்க, உங்களுக்கு சப்ளையர் பிளேஸ்ல இருந்து இன்சூரன்ஸ் போடணும் அப்படின்ற மாதிரி ஸ்பெசிஃபிக்கா சொன்னாங்க, அப்படிதானே? ஏன் சப்ளையர் பிளேஸ்ல இருந்து பையர் போட்டு வரைக்கும் இன்சூரன்ஸ் போடுறோம்? சப்ளையர் பிளேஸ்ல நம்ம போடவே வேணாமே, நம்ம போட்டுட்டு பையர் போட்டு வரைக்கும் போட்டாலே போதுமே, ஏன் அது வரைக்கும் நம்ம போட சொல்றாங்க? ஏன்னா நம்ம ஆல்ரெடி அவங்க கிட்ட நம்ம செட்டில் பண்ணிட்டாதான் அவங்க மூவே பண்றாங்க. புரியல புரியல. அதுல இருந்து அதாவது சப்ளையர் கிட்ட நம்ம ஃபுல் அமௌண்ட் செட்டில் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க வெளியில எடுத்துட்டு வருவாங்க கூட்ஸ். ஓகே சார், நம்ம பேமெண்ட் அப்போ பண்ணிடுறோம். வந்து ஏதாவது இன்சூரன்ஸ் கேட்கிறேன். இன்சூரன்ஸ் ஏன் சப்ளையர் பிளேஸ்ல நான் இன்சூரன்ஸ் போட சொல்றேன்? அதுதான் சார். இன்கேஸ் வந்து அவங்க குடோனுக்கு வெளியில வந்து ஏதாவது லாஸ் ஆச்சுன்னா அவங்களோட லாஸ் இல்லை, அது நம்மளோட லாஸ் ஆயிடும். லாஸா என்ன சொல்ல வரீங்க? சப்ளையர் பிளேஸ்ல வெளியே வந்துச்சுன்னா என்ன ஆகும்? ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, கரெக்ட். இல்ல சோ ஏதாவது. சப்போஸ் கரெக்ட், அதுதான் நான் எதிர்பார்த்தேன். இந்த ஆக்சிடென்ட் அன்பார்ச்சுனேட்லி என்ன வேணாலும் நடக்கலாம், அப்படிதானே? சப்போஸ் இந்த சப்ளையர் பிளேஸ்ல இருந்து வெளியே எடுத்துட்டு ரோட் வேல ஆக்சிடென்ட் ஆயிருச்சுன்னா இந்த இன்சூரன்ஸ் கவர் ஆகும். கரெக்ட். ஸோ அதனால நீங்க எப்பவுமே சப்ளையர் பிளேஸ் உங்க கூட்ஸ் எங்க இருக்கோ அங்க இருந்து பையரோட போட்டு வரைக்கும் போட்டுக்கோங்க, சரிங்களா? மெரைன் இன்சூரன்ஸ் சொல்லுவாங்க அது பேரு. அதுக்கு சம் ஓகே சார்ஜஸ் சார். இருக்கும், நீ அதெல்லாம் சும்மா விசாரிச்சு பாருங்க, தெரியும். ஓகேங்களா? சார் இந்த போர்ட் வரையும் போட்டுக்கங்கன்னு சொல்றீங்கல்ல, இது வந்து ஆமா, கூட்ஸ் போய் அங்க கிளியரன்ஸ்க்கு வெயிட் பண்ற வரையும், கிளியரன்ஸ் அதாவது இல்ல, அந்த கிளியரன்ஸ்ல இருக்கு. ஷிப்ல இருந்து தூக்கி வெளியே வைக்கிற வரைக்கும் தான் நம்மளோட வேலை, சிஏஎஃப் வேலை. அவங்களோட கிளியரன்ஸ் எல்லாமே அவங்க ஏஜென்ட் பார்த்துப்பாங்க. ஓகே. இப்போ அந்த அதான் சரி, இப்போ அந்த ஷிப்ல இருந்து இறக்கி அங்க வச்சதுக்கு அப்புறம் ஆ, அங்க வந்து ஏதாவது மழை பெஞ்சு ஏதாவது லாஸ் ஆயிடுச்சுன்னா அது அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. சிஏஎஃப்னோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா காஸ்ட் இன்சூரன்ஸ் ஃப்ரைட். நான் உன்னோட போர்ட் ம். வரைக்கும் தான் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி, அதுக்கு மேல என்ன ஆச்சுன்னா நீங்க தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா அவங்க போர்ட்ல இருந்து அவங்களோட வேர் ஹவுஸ் வரைக்கும் அவங்க இன்சூரன்ஸ் போட்டிருப்பாங்க. ஓகே. அது அந்த எப்படி கண்ட்ரிக்கான அவங்களுக்கு இன்சூரன்ஸ் அவங்க போட்டிருப்பாங்க. எப்படி நம்ம சப்ளை பிளேஸ்ல ஓகே. இருந்து போடுறோமோ அவங்க வந்து அவங்க சிஎஃப்எஸ்ல இருந்து அவங்க வேர் ஹவுஸ் வரைக்கும் போட்டிருப்பாங்க. ஓகே. ஓகேங்களா சார்? அதாவது இன்சூரன்ஸ்ல நிறைய டைப்ஸ் இருக்கு, சரிங்களா? ஒரு வருஷத்துக்கு கான்ட்ராக்ட் பேஸ்ல வந்து இன்சூரன்ஸ் போட்டிருப்பாங்க. ம் நான் எப்பெல்லாம் ஷிப்மெண்ட் பண்றோம் எல்லாமே இன்சூரன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா நாங்களே ஒரு 10 crores எடுத்து வச்சிருக்கோம் இன்சூரன்ஸ். எவ்ரி டைம் வந்து நாங்க ஃபில் பண்ணி அனுப்பிடுவோம். ஆட்டோமேட்டிக்கா எனக்கு மைனஸ் ஆகிட்டே இருக்கும். ம் நேத்து ஓகேங்களா? டிஸ்கஸ் பண்ணோம் சார். அதையும் அந்த பல்கான்னு கண்டிப்பா, ஏன்னா அது சொல்லியிருந்தாரு பெட்டர் சார். ஒருத்தர். நம்ம கொஞ்சம் காஸ்ட் வந்து கொஞ்சம் சேவ் பண்ணலாம். நம்ம எங்கெங்கெல்லாம் சேவ் பண்றோமோ நம்ம வந்து கொஞ்சம் மார்க்கெட்ல ஸ்டேபிளா கொஞ்சம் கொஞ்சம் ஃபைட் பண்ணலாம். அதனால தான். ஏன்னா நாங்க புரியுது. மேஜரா இம்போர்ட் பண்றதுனால நாங்க எங்கெங்கெல்லாம் காஸ்ட் கம்மி பண்ண முடியும்னு மட்டும் தான் யோசிக்க வேண்டியதா இருக்கு. சரி, இப்பெல்லாம் நீங்க நினைக்கலாம் 50 பைசா ஒரு ரூபா சார் மார்ஜின் ஒரு கிலோக்கு இம்போர்ட்டை பொறுத்த வரைக்கும். ம் பேஸ்ட் ஆன் ப்ராடக்ட். ஃபுட் ப்ராடக்ட்லாம் ம் பாத்தீங்கன்னா நாங்க பண்ணலாம் பெருசா மார்ஜினே இருக்காது. ஆனா காம்படிஷன் ஹெவியா இருக்கும். ஸோ எங்கெங்க காஸ்ட் என்னால கட் பண்ண முடியும்னு மட்டும் தான் எங்களால யோசிக்க முடியும். ம் ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி புரியுது சார். இதுல சொல்லுங்க. நீங்க ஒரு இசிஜிசியும் ஒரு ரோவா ஆட் பண்ணா நல்லா இருக்கும்ல எதுல சார்? இந்த டேபிள்ல. இசிஜிசி ஒன்லி ஃபார் பேமெண்ட்டுக்கு அஷ்யூரன்ஸ். ம் எப்படி உங்களோட கூட்ஸுக்கு வந்து இன்சூரன்ஸோ உங்களோட பேமெண்ட்டுக்கு அஷ்யூரன்ஸ் இசிஜிசி. அதான் சார், அதையும் ஒரு ரோவா ஓகேங்களா? அது நம்ம ஆட் பேமெண்ட் பண்ணிட்டோம்னா. டேர்ம்ஸ், போயிடும். அது பேமெண்ட் டேர்ம்ஸ்க்கு ஏத்த மாதிரி நீங்க போயிடும். சார் பேமெண்ட் டேர்ம்ஸ்ல வந்துடும் என்னன்னா பேங்கை செக் பண்ணுமா இல்ல பையரை செக் பண்ணுமா, அந்த டைம்ல நீங்க இசிஜிசி போகணுமா வேணாமா. ஓகேங்களா? அது வந்து பேமெண்ட் டேர்ம்ஸ்ல வந்துடும் உங்களுக்கு. ஓகே, இன்கோ டேர்ம்ஸ்ல அது வராதுன்றீங்க. இது இன்கோ டேர்ம்ஸ். இது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டினா கூட்ஸை வாங்கினா உங்களுக்கு எங்க வரைக்கும் கொடுக்கணும். அது பேமெண்ட் டேர்ம்ஸ்ல இசிஜிசி எனக்கு கவர் ஆகுமா ஆகாதா, இந்த பேமெண்ட் ஓகே. டேர்ம்ஸ்க்கு இசிஜி கவர் ஆகுமா ஆகாதா, அதுதான் அதுல மேட்டர். சரிங்களா? புரியுது சார். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி சேவ் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா நீங்க இன்சூரன்ஸ் மட்டும் ஆட் பண்ணிப்பீங்க. ஓகேங்களா? ம் டிஏபி வந்து டெலிவரி டு பிளேஸ், அங்க வரைக்கும் ம் அவங்களோட வேர் ஹவுஸ் வரைக்கும் போய் சேர்ந்துரும்.
டீப்ன்றது அங்க அன்லோட் வரைக்கும் பண்ணி கொடுத்துருவாங்க. இதுல என்ன ரிஸ்க், இதுல என்ன ரிஸ்க் நமக்கு? இது பண்ணி கொடுத்தா என்ன ரிஸ்க், இதுல இது பண்ணி கொடுத்தா என்ன ரிஸ்க்? நம்ம வந்து அந்த இன்சூரன்ஸ் வந்து அவங்க பிளேஸ் வரையும் போடுற மாதிரி இருக்கும் இல்லையா சார்? இல்ல இல்ல, அது ஓகே, இன்சூரன்ஸ் ஓகே, ம் ம் இன்சூரன்ஸ் கூட போட்டுக்கலாம், பிரச்சனை இருக்காது. இதுல வந்து ம் நீங்க சேஃப் மேல டிபியு பண்ணி கொடுத்தீங்கன்னா என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணீங்க? டிஏபி இது பண்றதா இருந்தா என்ன ஃபேஸ் பண்ணுவீங்க? ப்ராப்ளம்ன்றதை விட மீன்ஸ் கொஞ்சம் சேலஞ்ச் இல்லையா சார்? அந்த நாட்டில் நம்ம எல்லாம் புக் பண்ணணும். கரெக்ட். சேலஞ்சஸ்னா என்ன மாதிரி சேலஞ்ச் ஃபேஸ் பண்ணுவீங்க? ஆம், அந்த அங்க இருக்கிற ஆளை பிடிச்சி நம்ம புக் பண்ணி மூவ் பண்றதுக்கு நல்ல ஆளா இருக்கணும். மீன்ஸ் அங்க கிளியர் பண்றதெல்லாம் பார்க்கணும். ஸோ அந்த ஆம், கிளியரன்ஸ், அந்த டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் எவ்வளோ ஆகும், இது எதுவுமே நமக்கு ஐடியா இருக்காது. இங்க ம் தெரியும், இப்ப சென்னையில இருந்து திருப்பூர் போனா இவ்வளவு காஸ்ட் ஆகும் நமக்கு தெரியும். பட் அந்த ம் சிட்டில நிறைய பிளேஸ் இருக்கும், அந்த பிளேஸ்க்கு எவ்வளவு திரம்ஸ் பே பண்ண எதுவுமே நமக்கு ஐடியா இருக்காது. ஒரு ஆம் லேபர் வந்து ஒரு பேக் இறக்கணும்னா எவ்வளவு சார்ஜஸ் பண்ணணும் நமக்கு தெரியும். இங்க கிலோக்கு வந்து ஒரு டன்னுக்கு 120 rupees வாங்குவாங்க சென்னையில எங்களோட வேர் ஹவுஸ்ல. பட் ஆனா அங்க எவ்வளவு வாங்க நமக்கு ஐடியா இருக்காது. அப்ப எப்படி காஸ்டிங் ஒர்க் அவுட் பண்ணுவீங்க? அதே மாதிரி அங்க கிளியரன்ஸ் பண்ணா கூட உங்களுக்கு பெட்டர் ஏஜென்ட் இருக்கணும். இல்ல இந்தியாவில் உள்ள ஏஜென்ட்டே வந்து அங்களும் கம்பெனி வச்சிருப்பாங்க, அவங்களே எல்லா ம் வேலையுமே பண்ணி கொடுப்பாங்க. சரிங்களா, நான் லாஸ்ட் அதுதான் பண்ணி கொடுத்தேன். ஸோ அவங்களே ம் எல்லா வேலையும் பார்த்துப்பாங்க துபாயில. ஸோ அந்த காஸ்ட் வந்து ம் எனக்கு ஒர்க் அவுட் ஆகணும். ஸோ அப்போ எனக்கு வந்து அதில் ஐடியா இருக்கணும். நான் வந்து 10 பேர்ட்ட கேட்பேன் நான் அங்கே காஸ்டிங். ம் சிஹெச் அங்குள்ள கிளியரன்ஸ் ஏஜென்ட்டா 10 பேர்ட்ட கேட்பேன். சார் கூட்ஸ் வந்துடும், நான் இங்கே சேஃப் பண்றேன், எனக்கு என் பையர் இது வரைக்கும் எனக்கு கிளியர் பண்ணி கொடுக்கணும், எவ்வளோ சார் காஸ்ட் ஆகும் சார், டிரான்ஸ்போர்ட் இவ்வளோ ஆகும், கிளியரன்ஸ் பண்றதுக்கு இவ்வளோ ஆகும் அப்படின்ற மாதிரி எனக்கு கிளியர் அவுட்லைன் கொடுத்துருவாங்க எனக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் வந்து காஸ்டிங்ல எல்லாமே ஆட் பண்ணி தான் உங்களுக்கு பையருக்கே நான் கொடுப்பேன். புரியுது சார். இப்போ இங்க நம்ம ஒரு இது பாக்குறோம் இல்லையா? ஒரு 10 பேர்கிட்ட நம்ம கோட் கேட்குறோம், அவங்க தராங்க அந்த ஏஜென்ட்ஸ். ஆமா, இப்போ இதுல நம்ம வந்து லோ காஸ்ட் எதுவோ அதை சூஸ் பண்ண போறோம். கண்டிப்பா. இதுல ஏதாவது சர்வீஸ் குவாலிட்டி ஏதாவது வித்தியாசமா இருக்குமா, இல்ல எல்லாமே ஒரே சர்வீஸ் தானே? சார் சர்வீஸ் என்னன்னா மேக்ஸிமம் எல்லாரும் ஒரே மாதிரி தான் பண்ணுவாங்க. ம் ஆனா அது நீங்க கேட்கறதே குட் கொஸ்டின், சீரியஸ்லி. ஏன்னா ஒவ்வொரு சிஹெச் திடீர்னு இன்னைக்கு நான் ஆக்சுவலி இன்னைக்கு என்னன்னா பெரிய இஷ்யூ நாங்கள் ஃபேஸ் பண்ணோம். ஒரு 2 எஃப்சிஎல் நான் இன்னைக்கு வந்து டெலிவரி கொடுக்கணும் சென்னையில். ம் ஆல்மோஸ்ட் எனக்கு எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. ஒரு சிஹெச்ஐ சொதப்புனதுனால இன்னைக்கு நாங்கள் தேவையில்லாம பயங்கர ப்ரெஷர்ல போயிட்டு கமிட்மெண்ட் கொடுத்து என்னால் டெலிவரியே கொடுக்க முடியல. ம் ஸோ அதை நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா இது ஒரு புது ஏஜென்ட் நான் எனக்கு புக் பண்ணது. ஏன்னா கொஞ்சம் எனக்கு வந்து என் ரெகுலர் ஏஜென்ட்டும் இந்த ஏஜென்ட் கொடுத்தது எனக்கு ஒரு $20 தான் டிஃப்ரென்ஸ் ஃப்ரைட்ல. ம் பட் இந்த ஒரு டைம் எங்களை ரொம்ப நாளா ஃபாலோ பண்றாங்க, எனக்கு கொடுத்த என்ன லாஸ்ட் டைம் என்ன சொதப்பிட்டாரு. ம் ஃபுல் ப்ரெஷர், காலையில இருந்து ஒர்க்கே ஓடல, ஃபுல் டைட்டு. எனக்கு கஸ்டமர்கிட்ட ஃபோன் வந்து 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 என்ன சார் இப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு செம்ம டென்ஷன். அவர் கூலா எனக்கு சிஹெச்ஏ ஆன்சர் பண்றாரு, சார் மண்டே கிளியர் பண்ணி கொடுக்குறேன்ட்டு. எனக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. ஸோ இந்த ம் டைம்ல நம்ம ஒன்ஸ் பண்ணும்போது நமக்கு ரெகுலரா ஒருத்தர் பண்ணாருன்னா அப்படியே ரெகுலர் அவரே வச்சுக்கோங்க. ஆனா சைமல்டேனியஸா வெளியே விசாரிங்க ரேட்டு. ம் ஓகேங்களா, ஒரு 1000 2000 கொஞ்சம் டிஃபரன்ஸ்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது சார். ஒரு ரெகுலரா ஒருத்தர் உங்களுக்கு பக்காவா பண்ணி கொடுக்குறாருன்னா நீங்க அப்படியே கண்டினியூ பண்ணுங்க, தப்பே கிடையாது. ஒன்ஸ் அன்னைக்கு எப்போ ஒரு சொதப்புறாரு உங்களை வந்து ஏமாத்துறான்னு உங்களுக்கு தெரியுதோ, நீங்க அவர்கிட்ட பார்கின் பண்ணுங்க. சார் நீங்க என்ன சார் அதிகமா வைக்கிறீங்க, வெளியே கம்மியா. அவர்கிட்ட சொன்னீங்க சரிங்க சார் நான் கம்மியா பண்ணி கொடுக்குறேன், நீங்க கொடுக்குற ரேட்டுக்கே பண்ணி கொடுக்குற அளவுக்கு வருவாங்க அவங்க ரெகுலர் நீங்க பண்றவங்க. ம் ஓகேங்களா, ஸோ அதனால அதான் நீங்க சார். வெளியும் ரேட் விசாரிச்சுட்டே இருக்கணும், அப்பப்போ ரேட் விசாரிக்கணும் நீங்க. புரியுது சார். இப்போ நீங்க இந்த இன்சிடென்ட் சொன்னதுல ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகுது. ஓகே சொல்லுங்க. வீக்கெண்ட்ல எல்லாமே எதுவுமே மூவ் ஆகாதா? எது சார்? சாட்டர்டே சண்டேல? எது மூவாவது சொல்லுங்க, எல்லாமே அங்க 24 hours ஒர்க்கிங் தான் உங்களுக்கு சேவர்ஸ்லாம். ஏன்னா அவரு இப்போ மண்டே பண்ணி தரேன் சார் அப்படின்னு சொன்னாருன்னு சொன்னீங்க. இல்ல இல்ல, அது வந்து ஆ. லைனர் சைடுல சாட்டர்டே சண்டே லீவு. லைனர் அந்த ஷிப் இருக்குல்ல, அந்த வெனாய் ம் மர்ஸ்க்லாம் இருக்குல்ல, அந்த லைனு எவர் கிரீன்லாம் இருக்குல்ல, ஆ, அவங்க ஆமாமா. சாட்டர்டே சண்டே. நம்ம கஸ்டம்ஸ் இருக்கும், ஹாஃப் டே இருக்கும் சாட்டர்டே. ம் எனக்கு லைனர் கிட்ட இருந்து ஒரு சர்டிபிகேட் வரணும், எனக்கு டிஓன்னு சொல்லுவாங்க. ம் இந்த டிஓ ப்ராசஸ் பண்ணதுக்கு எனக்கு பிஎல் வந்து இன்னும் ப்ராப்பரா ரிலீஸ் பண்ணாம வச்சிருக்கேன். அந்த பிஎல் சொன்னல நான், ம் கஸ்டமர்ட்ட இருந்து இன்டிமேஷன் போயிருச்சு, எனக்கு இன்னும் எனக்கு பிஎல் வராம இருக்கு. டெலக்ஸ் பிஎல்ன்ற ஒரு ம் பிஎல் இருக்கு, அந்த பிஎல் வராம இருக்கு. அந்த பிஎல் வாங்கி நான் கிளியரன்ஸ்ல எனக்கு இப்போ இன்னைக்கு வந்துருச்சுன்னா நான் கிளியர் பண்ணிருப்பேன் நாளைக்கு. ம் ஸோ அதனால எனக்கு அப்படியே ஸ்டாப் ஆகி அப்படியே நிக்குது. காலையில இருந்து செம்ம டென்ஷன். இது இம்போர்ட்டா எக்ஸ்போர்ட்டா சார்? நம்ம பண்றது, நம்ம சொல்றேன்ல, மேஜரா நம்ம பண்றது ஃபுல் அண்ட் ஃபுல் இம்போர்ட் தான் சார். நிறைய பேர் சொல்லுவாங்க இம்போர்ட் கஷ்டம் கஷ்டம், ஆனா ப்ராப்பரா கேம் ப்ளே பண்ணா இம்போர்ட் சூப்பரா பண்ணலாம். காஸ்டிங் ம் ஒர்க் அவுட் ஆகணும்.
அதே மாதிரி டியூட்டி எல்லாம் பே பண்ணி உங்களால இந்தியாவில் உள்ள ரேட்டை விட, ஏன்னா மேபி அந்த ப்ராடக்ட் இந்தியாவில் கூட இருக்கலாம், இருந்தா ம் கூட அதை விட உங்களோட காஸ்ட் கம்மியா எடுத்துட்டு வர முடியும்னா பெட்டரா பண்ணலாம் நம்ம. ம் ஓகே சார். இப்போ உங்க கூட்ஸ் இப்போ சென்னை போர்ட்ல மாட்டிட்டு இருக்கு. சென்னை போர்ட் எனக்கு ஆமா சிஎஃப்எஸ்ல இருக்கு. எனக்கு போர்ட்ல இருந்து சிஎஃப்எஸ் சரி. எப்பவுமே வந்து கூட்ஸ் வந்து போர்ட்டு வந்துச்சுன்னா போர்ட்ல இருந்து சிஎஃப்எஸ்க்கு மாத்திடுவாங்க. சிஎஃப்எஸ்ல தான் ம் ப்ராசஸ் எல்லாமே நடக்கும். ம் புரியுது. எப்படி நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணும்போது சிஎஃப்எஸ்ல வேலை முடிஞ்சு போர்ட்டுக்கு போய் ஷிப்ல லோட் ஆகுதோ, அதே மாதிரி போர்ட்டுக்கு வந்து சிஎஃப்எஸ்க்கு வந்து தான் எண்ட் யூசர் நமக்கு வரும். ஓகே சார். இங்க வந்து ஒரு ப்ராக்டிக்கலான கொஸ்டின் எனக்கு தோணுது. கேளுங்க கேளுங்க. ம். நீங்க சொல்றீங்க மீன்ஸ் எக்ஸ்போர்ட்டை விட இம்போர்ட் நல்லா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் நல்லா இருக்குன்னு பண்ணலான்றதை விட ரிஸ்க், எக்ஸ்போர்ட்டை விட 200% ரிஸ்க் இருக்கு. ரிஸ்க் இருக்கு. ஓகே. சார் நான் சொல்றேன்ல, என்னோட ஃபர்ஸ்ட் ஷிப்மெண்ட் நான் இம்போர்ட் பண்ணும்போது எனக்கு 12 lakhs லாஸ். ஃபர்ஸ்ட் ஒரே ம் ஷிப்மெண்ட்ல 12 லட்சம் ரூபா லாஸ் ஆனேன். ஓகே. ஏன் லாஸ் ஆகணும்னு கிட்டத்தட்ட நான் 3 மாசம் அதை ஸ்டடி பண்ணேன் அந்த ப்ராடக்ட்டை. ம் சிம்பிள் சார். அதை நான் என்ன லாஸ் நான் உங்களுக்கு ஈஸியா சொல்றேன். என்ன ஆச்சுன்னா, நான் வந்து ஃபர்ஸ்ட் கன்சைன்மெண்ட் இம்போர்ட் பண்ணும்போது எனக்கு வந்து காசு 61 rupees வந்துச்சு, சரிங்களா? ம் நான் ₹1 மார்ஜின் வச்சு 62 வந்து நான் வந்து இம்போர்ட் பண்ணி சேல் பண்ணிட்டேன். அந்த ஃபர்ஸ்ட் ஷிப்மெண்ட் நான் சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டேன். ம் செகண்ட் ஷிப்மெண்ட் அதே இதை ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது 1 சேல் பண்ணேன், செகண்ட் டைம் பண்ணும்போது 3 சேல் பண்ணேன். நான் ம் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா, அன்னைக்கு வந்து சைனாவோட ஃப்ரேட் பாத்தீங்கன்னா $3000. ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது எனக்கு $1000. ஐயோ. ம் செகண்ட் டைம் பண்ணும்போது 3400. நான் ஃபைனலா 3100க்கு க்ளோஸ் பண்ணேன். ம் அப்போ நான் ஒர்க் அவுட் பண்ணி என்னோட இம்போர்ட் பண்ணும்போது என்னோட காஸ்ட் பாத்தீங்கன்னா ₹67 வந்துச்சு எனக்கு. ம் இதுல வந்து என்ன ஆயிருக்கும்னு யோசிக்கிறீங்க? எப்படி லாஸ் ஆயிருக்கும்னு யோசிக்கிறீங்க? அதாவது நீங்க காஸ்டிங் பண்ணும்போது தப்பு பண்ணிட்டீங்க. காஸ்டிங்லாம் கரெக்டாக தான் பண்ணேன். இப்போ என்ன ட்விஸ்ட்னா, எனக்கு இந்த 3000 சம்திங்ல ஃப்ரைட் போகும்போது எனக்கு காம்படிட்டர் யாருமே இம்போர்ட் பண்ணல. ம் அது 1 மந்த்ல ரேட் இறங்கி 1000க்குள்ள வந்துருச்சு. அந்த டைம்ல இம்போர்ட் பண்றாங்க. ஒரு சில இம்போர்ட்டர் என்னன்னா ஸ்டாக் வச்சிருப்பாங்க, 3 to 4 எஃப்சில் எப்பயுமே ஸ்டாக் வச்சிருப்பாங்க. ம் ஸோ நான் வந்து இந்த டைம்ல சரி அவங்களும் இம்போர்ட் பண்ணாங்கன்னு ஒரு மைண்ட் செட்ல இம்போர்ட் பண்ணேன். அது எனக்கு ஒரு கேஜிக்கு ₹5 காலி. அதனால டோட்டலாக அந்த ஷிப் எனக்கு செம்ம அடி. சார் இங்க சொல்லுங்க. இங்க என்ன டவுட் என்னன்னா, இப்ப அவங்க யாருமே இம்போர்ட் பண்ணலன்னா நீங்க இம்போர்ட் பண்ணீங்கன்னா டிமாண்ட் நல்லா இருக்குமே. டிமாண்ட் நல்லா இருக்கும், காஸ்டிங் ஒர்க் அவுட் ஆகணும்ல. அவங்க வந்து பழைய சரக்கே வந்து 63க்கு சேல் பண்ணிட்டே இருக்கிறாங்களே. ஓகே, பழசே ஸ்டாக் இருக்கு. பழசு வந்து அவங்க வந்து சார் ம் ஒரு கன்சைன்மெண்ட் போடும்போது அவங்க வந்து 10 எஃப்சில் வரைக்கும் எடுப்பாங்க. நான் அந்த டைம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கும் 1 எஃப்சில் தான் எடுத்தேன். செகண்ட் டைம் போடும்போது 3 எஃப்சில் போட்டேன். அவங்க அந்த 3 மாசம் வரைக்கும் ஓட்டிடுவாங்க. ம் எனக்கு ரேட் வந்து அகைன் 1 மந்த்ல டவுன் ஆயிருச்சு. இந்த ஓ. ஃப்ரைட் மட்டும் இந்த பிளஸ் இங்க ஃபிளக்சுவேஷன் ஆகும்போது. இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, எப்படி சொல்லுங்க சார் சார். அது 3x அமௌண்ட் ஆயிடுச்சு? $1000 $3000 ஆயிடும். கண்டிப்பா. சரி அரௌண்ட் ஏன்னா இது எனக்கு ரொம்ப என்னன்னா அநியாயம் ஒரு இல்லையா? மீன்ஸ் புரியல புரியல. ஏன்னா இது ரொம்ப ஹைக் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ $100 கொடுத்து நம்ம எனக்கு தெரியாது, இப்போ எனக்கு தெரியாது சார். வந்து என்னன்னா ஃப்ரைட் இவ்வளோ காம்ப்ளிகேட்டடா ஆகும்போது எல்லாருமே இம்போர்ட் பண்ணுவாங்கன்னு மைண்ட் செட்ல நானும் இம்போர்ட் பண்ணிட்டேன். ஓகே. அதுதான் மேட்ரு இதுல. ம் ஸோ அப்போ நீங்க கொஞ்சம் கேம் ப்ளே பண்ணும். ஓகே ஃப்ரைட் அதிகமா போகுது, மார்க்கெட்ல ஸ்டேபிள் பண்ண முடியாதுன்னு எனக்கு அன்னைக்கு தெரிஞ்சிருந்தா ஒரு நான் கிளியரா நான் வந்து அமைதியா இருந்திருப்பேன், புக்கிங்கே போட்டிருக்க மாட்டேன். ம் இது நம்ம ஓகே ஏதாவது ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா சார்? ஃபார் எக்ஸாம்பிள் சீசனல் டைம்ல ஃப்ரைட் சார். அதிகமாயிடும் என்னன்னா இல்ல? திடீர்னு இப்போ வந்து இதாச்சுல யூஎஸ்க்கு சைனாக்கு ப்ராப்ளம் ஆச்சா? ஆமா சார். அந்த டைம்ல செம பீக்ல போயிட்டு இருந்துச்சு. சார் நான் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சிருக்கேன். 1000 to 1500 USD வரைக்கும் வந்தா மட்டும்தான் நான் புக்கிங் போடுவேன். அதே மாதிரி கொஞ்சம் லோ காஸ்ட் ஃப்ரைட் கொஞ்சம் கம்மியாகும் போது நான் அதிகமா புக் பண்ணி எடுத்து வச்சுப்பேன், ஸ்டாக் பண்ணி ஹோல்ட் பண்ணிடுவேன். ம் ஒரு 2 இந்த மாசத்துக்கு என்னால ஹோல்டிங் தான் ஸ்டேபிளா சார். எடுத்துட்டு போக முடியும். இந்த ஹோல்டிங் தான் சார் எனக்கு பிரச்சனை. என்னன்னா நீங்க இப்போ ஹோல்டு பண்ணா ஹோல்டிங் குடோன் பண்ணணும்னா வேணும் இல்லையா? கம்பல்சரி உங்களுக்கு வேர் ஹவுஸ் வேணும். இம்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஹோல்டிங் பண்றதா இருந்தா ம் கம்பல்சரி வேர் ஹவுஸ் போகணும். ஒரு ஒரு மாசத்துக்கு ஒரு கண்டெய்னருக்கு நீங்க 4K வரைக்கும் நீங்க பே பண்ணுவீங்க. அதுதான். அது அவங்களுக்கு அது வேற காஸ்ட் நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். கண்டிப்பா சார். அப்ப எப்படி ஆகும்னா, எனக்கு வந்து எவ்ரி மந்த் வந்து ஒரு 20 பைஸ் வந்து எனக்கு என்னோட காஸ்டிங்ல ஆட் ஆன் ஆயிட்டே இருக்கும். நான் 61க்கு எடுக்கிறேன்னா ஒரு மாசம் நான் வைக்கிறதா இருந்தா 6120 ஆகும். அடுத்த மாசம் வச்சா அதோட ம் காசு 6140 ஆகும். அது ஆட் ஆன் ஆயிட்டே இருக்கும். அதை ம் நீங்க கேர்ஃபுல்லா மூவ் பண்ணணும்.
ப்ளஸ் அது பெரிஷபிளான்னு கூட பார்க்கணும் இல்லையா சார்? பெரிஷபிள்லாம் வந்து நீங்க தயவு செய்து சொல்றேன், இனிஷியல் ஸ்டேஜ்ல பெரிஷபிள் ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணுங்க. ம் பெரிஷபிள் கூட்ஸ் நான்லாம் கை வச்சு பயங்கரமா அடி வாங்கினேன் பெரிஷபிள். ஸோ அதனால இனிஷியல் ஸ்டேஜ்ல பெரிஷபிள் கூட்ஸ் நீங்க பண்ணதா இருந்தா ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணுங்க சார். சரிங்களா? கண்டிப்பா சார். கண்டிப்பா நல்ல நாலேஜோட பண்ணுங்க. ப்ராடக்ட் நாலேஜை நல்லா கேதர் பண்ணிட்டு பண்ணுங்க. ஓகேவா? சூப்பர் சார், தேங்க்ஸ். ஓகே. ஸோ வேற எதுவும் டவுட் இருக்கா? இதுல இப்போ ஓரளவு இன்கோடன்ஸ் ஓரளவு ஐடியா கிடைச்சிருக்கும் எப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஆமா சார். போயிடலாமா? ஓகே மூவ் ஆன் ஆயிடலாம் சார். ஓகே சார், வேற யாருக்கும் டவுட் இருக்கா? இருந்தா கேளுங்க. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா ஃபைல் வேணா கூட என்கிட்ட சொல்லுங்க, நான் உங்களுக்கு நான் அனுப்புறேன். ஓகேங்களா சார்? இந்த மாதிரி ஃபைல் தான் எனக்கு வந்து ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி நீங்க கேட்டீங்கன்னா கூட அந்த ஃபைல் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். சரிங்களா? ஓகே சார், எனக்கு ஒரு ஜென்ரல் டவுட். நீங்க சென்னையில் ஆஃபீஸ் வச்சிருக்கீங்களா இல்லை கிருஷ்ணகிரியில் ஆஃபீஸ் வச்சிருக்கீங்களா? சார் சென்னையில தான் நம்ம ஆஃபீஸ் இருக்கு, ராயப்பேட்டில் இருக்கு. நம்மளோட ஃப்ரெண்ட் ஆஃபீஸ்லேயே நம்ம சப் ஆஃபீஸ் மாதிரி வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கோம். சார் கிருஷ்ணகிரி தான் ஓகே, நீங்க சென்னையில் தான் மெயினான. இருக்கீங்க அப்போ? ஆமா, நாங்க சென்னை தான். மெயின் ஆஃபீஸ் வந்து கிருஷ்ணகிரி தான். நமக்கு சப் ஆஃபீஸ் வந்து சென்னையில் வச்சிருக்கோம். அதே மாதிரி நம்மளோட வேர் ஹவுஸ் வந்து ரெட்டில்ஸ்ல இருக்கு. அதான் ரியாஸ் கிட்ட நான் சொல்லியிருந்தேன், சப்போஸ் நம்மளோட இங்கே பேட்சில் ஜாயின் பண்ணுறவங்க இங்கே சென்னையில் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்கள நம்ம அரேஞ்ச் பண்ணி நம்ம வந்து சிஎஃப்எஸ்க்கு கூட்டு போகலாம், அதே மாதிரி நம்ம வேர் ஹவுஸ்க்கும் கூட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு பிளானும் வச்சிருக்கோம் ம் லாஸ்ட்டாக. சரிங்களா? ஏன்னா அவங்க அங்கே போனால் கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். சிஎஃப்எஸ்னா என்ன, ம் என்ன வேலை கிடைக்கும், ஒரு வேர் ஹவுஸ்னா வேர் ஹவுஸில் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க கூட்ஸை அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு அவுட்ஃப்ளோ கிடைக்கும். ஸோ அதுக்கு தான். சப்போஸ் நீங்க இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்கன்னா ரியாஸ் கண்டிப்பா சார்ட்ட சார், ரொம்ப இன்ஃபார்ம் ரொம்ப பண்ணுங்க. நல்ல அதை ஐடியா. பேஸ் பண்ணி நம்ம பிளான் பண்ணிக்கலாம். போட்டு கூட்டு போறது கூட நம்ம பிளான் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே சார், ஓகே தேங்க்ஸ். ஓகே. ஏன்னா நம்ம கூட்ஸ் கிளியர் பண்ணும்போது நம்மள வந்து அலோவ் பண்ணுவாங்க. நம்ம ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி ஒரு ஒரு 5 பேரை கூட நம்ம கூட்டு போகலாம். ஓகேங்களா? நல்ல ஐடியா சார். ஓகே ஓகே. ஸோ இதுல உங்களுக்கு கிளியர், இன்கோ டேர்ம்ஸ் கிளியரா இருக்கீங்க அப்படிதானே? சவுண்ட் இல்லை. நான் கிளியர் இன்கோ சார். டேர்ம்ஸ் கிளியர். காஸ்டிங் கிளியரா இருக்கீங்களா? கிளியர் கிளியர். ஒர்க் அவுட் பண்ணாதான் காஸ்டிங் நீங்க காஸ்டிங் அகைன் அகைன் அதுதான் மீன்ஸ். அகைன் அகைன் காஸ்டிங் நீங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டே இருந்தாதான் கிளியர் ஆவீங்க. ஓகேங்களா? ஓகே சார், அதான் கொஞ்சம் ஆரம்பத்துல மீன்ஸ் நம்ம ஃபீல்டில் நம்ம செய்யும் போது வந்து காஸ்டிங் பண்ணி அவங்க கிட்ட வந்து ரிவ்யூ கேட்டுக்கலாம்னு இல்ல தோணுது. இல்ல அதுக்கு நீங்க முன்னாடி அப்போ கொஞ்சம் நான் ஹெல்ப் என்ன பண்ணீங்கன்னா நல்லா சொல்றேன்னா, இருக்கும். நான் நீங்க எங்க ஓகே கண்டிப்பா நான் ஹெல்ப் பண்ணுவேன். நீங்க ஃபர்ஸ்ட் ஷிப்மெண்ட் பண்ணும்போது என்னோட சப்போர்ட் எல்லா இதுலயும் இருக்கும். பட் இப்போ ம் நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க ஜஸ்ட் ஒரு சப்ளைட் இருந்து ரேட் வாங்கின மாதிரி, ஒரு சிஹெச்டி இருந்து ரேட் வாங்கின மாதிரி நீங்க ரியல் டைமா ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் அந்த ஃப்ளோ உங்களுக்கு மறக்கவே மறக்காது. நீங்க என்னதான் ரெக்கார்டிங் செஷன் பார்த்தீங்கன்னா கூட 2 நாள் ஞாபகம் இருக்கும், 3 நாள் மறந்துடும். ம் அது என்னைக்கு ரியல் டைம் ஃபீல்டுக்குள்ள எடுத்துட்டு வரீங்களோ அன்னைக்கு தான் உங்களுக்கு கிளியரா இருக்கும். சரிங்களா? கண்டிப்பா சார். ஓகே. ஸோ லாஸ்ட் நம்ம கிளாஸ் என்ன நம்ம எடுத்திருந்தோம் சொல்லுங்க. லாஸ்ட் கிளாஸ் என்ன சொல்லி கொடுத்திருந்தோம் உங்களுக்கு? அதாவது நேத்து கிளாஸ்ல வந்து நம்ம இது பார்த்தோம். ஆமா, அதுக்கு முந்தின கிளாஸ்ல என்ன பார்த்தோம்? எது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணோம்? எக்ஸாக்டா ஞாபகம் வர மாட்டேங்குது சார். ஓகே. ஸோ இந்த ஃப்ளோ மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் நீங்க நோட் பண்றதா இருந்தா நோட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு ஃப்ளோ சொல்லி தரேன். சரிங்களா? எப்படி ஓகே இருக்குன்னா, ஃப்ளோ எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பையரோட கம்யூனிகேஷன் பண்ணும். அப்படிதானே? கம்யூனிகேஷன் ப்ராசஸ் பண்ணும் பையரோட. ஏதோ ஒரு வெப்சைட்ல ஒரு பையரை ஐடென்டிஃபை பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் பையரோட கம்யூனிகேஷன் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அந்த ஓகே கம்யூனிகேஷன்லயே ஒரு த்ரீ டு ஃபோர் லெட்டர்ஸ் அனுப்பணும். இனிஷியல் லெட்டர்னு சொல்லுவோம், ரிமைண்டர், ஃபாலோ அப் லெட்டர், கன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? அந்த பையர் கம்யூனிகேஷன்ல நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, சப்ளையர் கிட்ட என்கொயரி பண்ணோம். ஏன்னா பையர் கிட்ட கம்யூனிகேஷன் பண்ணி ஒரு சில இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிட்டோம். இந்த இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி சப்ளையர் கிட்ட என்கொயரி பண்ணோம். ஓகேங்களா? சப்ளையர் என்கொயரி. ஓகே சப்ளையர் கிட்ட என்கொயரி பண்ணி இந்த ப்ராடக்ட் இவ்வளோ குவாண்டிட்டி வேணும், இதுக்கான பிரைஸ் வேணும் அப்படின்ற மாதிரி சப்ளையர் கிட்ட நம்ம கேட்டோம். அதே டைம்ல சைமன் டென்னிஸா சிஹெச்ஐ என்கொயரி பண்ணோம். சார் இந்த மாதிரி இந்த கண்ட்ரிக்கு போகுது, உங்களோட சர்வீஸ் சார்ஜஸ் பிளஸ் ஃப்ரைட் சார்ஜஸ் எனக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி நம்ம சிஹெச்ஐ என்கொயரி பண்ணோம். ஓகேங்களா? ஓகே என்கொயரி பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணோம்னா,
ஃபர்ஸ்ட் வந்து பையர் கம்யூனிகேஷன், சப்ளையர் இன்கொயரி, சிஹெச்ஐ இன்கொயரி. நெக்ஸ்ட் என்னன்னா இந்த ரெண்டு பேர்கிட்ட இருந்து பிரைஸ் வந்து ரிசீவ் பண்ணோம். சப்ளையர் கிட்ட இருந்து பிரைஸ் வந்துச்சு, சிஹெச்ஐ கிட்ட இருந்து பிரைஸ் வந்துச்சு. ஓகேங்களா? பிரைஸ் ம். வாங்கினதுக்கு அப்புறம் நம்ம காஸ்டிங் ப்ராசஸ் பண்ணோம். காஸ்டிங் பண்ணோமா? ம். காஸ்டிங் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுனா பர்ஃபார்மா இன்வாய்ஸ். அதுதான் கொட்டேஷன் இல்லைன்னா எஸ்டிமேட்னு சொல்லுவாங்க. 3 டைப்ஸ்ல கூட கேட்பாங்க. சார் பர்ஃபார்மா கொடுங்கன்னு கேட்பாங்க, இல்ல எஸ்டிமேட் கொடுங்கன்னு கேட்பாங்க, இல்ல கொட்டேஷன் கொடுங்கன்னு கேட்பாங்க. அப்ப நம்ம கன்ஃபியூஷன் ஆயிடக்கூடாது. என்னடா எஸ்டிமேட்னா என்ன அப்படின்ற மாதிரி யோசிக்க கூடாது. ஸோ இந்த 3 ம். டைப்ல கேட்கும் போது நம்ம வந்து பர்ஃபார்மா இன்வாய்ஸ் என்ன கொடுக்கணும், டாலர்ல கொடுத்தோம். இந்தியன் ருபீஸை அப்படியே கன்வெர்ட் பண்ணி டாலரா கொடுத்தோம். ஓகேவா? ஓகே. பர்ஃபார்மா இன்வாய்ஸ் கொடுத்தோம். அதுக்கப்புறம் என்ன கேட்டோம், நம்ம கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன கேட்டாங்கன்னா சாம்பிள் கேட்டாங்க. சாம்பிளுக்கு ஒரு ஃபார்ம் கொடுத்தோமா, டிக்ளரேஷன். ஆம், சாம்பிளுக்கு ஒரு லெட்டர் கொடுத்தோமா, ரெடி பண்ணி. ம், ஆமா ஆம். ஆமா சார். ஓகே. சாம்பிள் கொடுத்ததுக்கு அப்புறம் பையர் கிட்ட நமக்கு என்ன வந்துச்சு? சாம்பிள் நம்ம கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து ஒரு பர்ச்சேஸ் ஆர்டரா சார்? கரெக்ட். பர்ச்சேஸ் ஆர்டர் வந்து பையர் கிட்ட இருந்து வாங்கணும். இந்த பர்ச்சேஸ் ஆர்டர் வாங்கினதுக்கு அப்புறம் நம்ம எங்க போய் செக் பண்ணோம் பையரை? இசிஜிசி. ஓகே, இசிஜிசில போய் செக் பண்ணோம். என்ன செக் பண்ணோம்? இது அவங்க ஜென்யூனான பையரா அப்படின்ற மாதிரி. கரெக்ட். ஸோ பையர் ஜென்யூனான பையரா? அதே மாதிரி பேங்கையும் செக் பண்ணுவாங்க. ஏன் அப்படி? எல்சின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு சார். பேமெண்ட் டைம்ஸ் வரும்போது தெரியும். எல்சின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, சரிங்களா? எல்சி ம். என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பங்களாதேஷ் இருக்குல்ல, பங்களாதேஷ்ல ஒரு ஃபேமிலியே சேர்ந்து ஒரு பேங்க் ஓபன் பண்ணி அங்கேருந்து எல்சி ரெடி பண்ணி அனுப்புவாங்க நம்மளை ஏமாத்துறதுக்கு. ஓகே. இந்த டைம்ல இசிஜிசி என்ன பண்ணுவாங்கன்னா பையரையும் செக் பண்ணுவாங்க, பேங்கையும் செக் பண்ணுவாங்க. ஃபேக் பேங்கா ம். நல்ல பேங்கான்ட்டு. ம். ஸோ அதனால தான் நம்ம கேட்கறது. பிஓ வரும்போதே அவங்க பேங்க் டீல்ஸ் எல்லாமே இருக்கும் அதுல. ம். ஓகே. பிஓல வந்து உங்களுக்கு எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் இந்த எல்சின்னு ஒன்று சொல்லலாம் சார். எல்சின்னு சொல்றேன்ல, அந்த ம். எல்சியில் வந்து எல்லா இன்ஃபர்மேஷன் இருக்கும் பையரோடது. ஏன்னா எல்சின்றது அவங்க தான் ஃபர்ஸ்ட் கொடுப்பாங்க. அந்த கண்டிஷன்ல நமக்கு ஓகேனா மட்டும் அந்த எல்சிக்கே நம்ம வந்து ஓகே சொல்லுவோம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுவோம். அதுல ஓகே. அவங்களோட பேங்க் ஃபுல் டீடைல்ஸ் இருக்கும் அந்த எல்சியில். ஓகே. ஓகேங்களா? எல்சி வாங்கிட்டு கூட நம்ம வந்து இசிஎஸ்சியில் செக் பண்ணலாம். சார் இந்த எல்சி ஒரிஜினல் எல்சியா ஃபேக் எல்சியா எனக்கு செக் பண்ணி கொடுங்க, அவங்களே செக் பண்ணி கொடுப்பாங்க. எல்சி எந்த ஸ்டெப்ல சார் வரும்? நீங்க அவங்க வந்து பர்ச்சேஸ் ஆர்டர் கொடுப்பாங்க, நம்ம பேசணும். இப்போ சார் இதுக்கு முன்னாடி என்னன்னா எல்சி கொடுப்பாங்க. அந்த அக்ரிமெண்ட் போடுறீங்கல்ல, அக்ரிமெண்ட் போட்டதுக்கு அப்புறம் பேமெண்ட் வரணும்ல நமக்கு. ம். இதுல தான் எல்சி வரும். ஓ, அதாவது இது பர்ச்சேஸ் ஆர்டருக்கு அப்புறம் சொல்றீங்க? பர்ச்சேஸ் ஆர்டர் வாங்கி நம்ம இசிஎஸ்சியில் ஃபர்ஸ்ட் டைம் பர்ச்சேஸ் ஆர்டர் செக் பண்ணுவீங்க. ம். கரெக்ட். ஓகே, பையர் ஜென்யூன் பையர்னு சொல்லிடுவாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ம். என்னன்னா அக்ரிமெண்ட் போடுவீங்க. அக்ரிமெண்ட் போடுறீங்களா? ஆமாம். அக்ரிமெண்ட் போடும்போது எல்சி இனிஷியேட் பண்ணுவாங்க. எல்சி வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும், கான்செப்டே பெருசு. எல்சி இனிஷியேட் பண்ணுவாங்க. ஓகே. இனிஷியேட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த எல்சி எல்லாம் ஓகேன்னு பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம டோட்டலா அந்த இது எல்லாம் ப்ராசஸ் முடிப்போம். அது நம்ம சப்ளையர் கிட்ட பேமெண்ட் எல்லாம் செட்டில் பண்ணுவோம். சப்ளைட்டு அதுக்கப்புறம் தான் கன்ஃபர்மேஷனே கொடுப்போம் நம்ம. சப்போஸ் எல்சி ஓகே. ஃபேக் எல்சியா இருந்து நீங்க சப்ளைட்டை கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? சப்ளையர் வந்து சார் நீங்க எடுத்தே ஆகணும்னு சொன்னீங்கன்னா எப்படி என்ன பண்ணுவீங்க அந்த டைம்ல? ம். புரியுது. ஓகேங்களா? ஸோ அதனால அந்த அக்ரிமெண்ட் போடும் போதே எல்லாமே செக் பண்ணி முடிச்சிருங்க. அது ஓகே. பேமெண்ட் டைம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறும் சார். ஏன்னா அட்வான்ஸ் வந்துச்சுன்னா நமக்கு இசிஜிசின்ற கான்செப்டே கிடையாது. 100% அட்வான்ஸ் வந்துருச்சுன்னா பிஃபோர் ஷிப்மெண்ட் நீங்க அட்வான்ஸ் வாங்கிட்டீங்கன்னா இசிஜிசியே கிடையாது. ம். எல்சியா இருந்தா இசிஜிசி செக் பண்ணும். டிபிடின்னு சொல்லுவாங்க. ஓப்பன் அக்கௌண்ட், ம். ஓப்பன் அக்கௌண்ட் தொடவே மாட்டாங்க. அதே மாதிரி ஏர் ஷிப்மெண்ட்டுக்கும் இசிஜிசி வராது, பெரிஷபிளுக்கும் இசிஜிசி கவர் ஆகாது. சார், இது ஓப்பன் அக்கௌண்ட் நிறைய தடவை சொல்றீங்க. மீன்ஸ் எனக்கு அதை பத்தி சரியா ஐடியா இல்லை. என்ன சார் ஓப்பன் அக்கௌண்ட்? நெக்ஸ்ட் நான் அடுத்து வரும்போது கிளியரா சொல்றேன். ஓப்பன் அக்கௌண்ட் என்னன்னா டைரக்ட் டு டைரக்ட். நேத்து சார் கேட்டாங்களா சார் டாக்குமெண்ட் எனக்கு கொரியர் பண்ணிடுவாங்கன்னு சொன்னீங்களா சார்? பாசா சார் ஆமா 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 என்ன பண்ணுவாங்க? பையர் உங்களுக்கு டேரக்டா கொரியர் பண்ணிடுவாங்களா? ஆமா ஆமா சரி சார், எக்ஸ்போர்ட்டர் உங்களுக்கு டேரக்டா கொரியர் பண்ணிடுவாங்களா? ஆமா எக்ஸ்போர்ட் பண்ணிடுவாங்க நேரா. அதுதான் ஓப்பன் அக்கௌண்ட். இங்க இப்போ இந்த பேமெண்ட் காசுக்கு நீங்க கேரண்டி 15 இல்லாம நாள் இருக்குல்ல. கழிச்சு நீங்க 15 நாள் கழிச்சு கொடுப்பீங்களா? ஆமா. கொடுக்கலனா, ஒரு நீங்க மாசம் கொடுக்கலனா எக்ஸ்போர்ட்டர் என்ன ஆவாரு? கொடுக்கலன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. ஆமா. ஒண்ணுமே பண்ண முடியாது. அவரை நீங்க ஏமாத்தி நினைச்சீங்கன்னா இங்க எக்ஸ்போர்ட்டர் காலி. ம். அதனாலதான் ப்ராப்பர் பேமெண்ட் டெர்ம்ஸை யூஸ் பண்ணணும். எல்சி வந்து ரொம்ப ரேர் கொடுக்கறது. துபாயை பொறுத்த வரைக்கும் இந்த எல்சி கேட்டிங்கன்னா எவனும் தரமாட்டாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி அட்வான்ஸ் கேட்டிங்கனாலும் தரமாட்டாங்க.
இந்த டிபிடிஏன்னு ஒன்று இருக்கு, அதெல்லாம் வரும்போது கிளியரா உங்களுக்கு புரியும். பேமெண்ட் டேர்ம்ஸ் அது ஒரு கிளாஸ் எடுத்தாதான் உங்களுக்கு அந்த ஃப்ளோ புரியும். ஓகேங்களா? ம். ஸோ அந்த இது வரும்போது உங்களுக்கு புரியும். ஏன்னா இப்போ பாஷா சார் நினைச்சா அந்த எக்ஸ்போர்ட்டரை ஏமாத்தலாம். ஆமா பேமெண்ட் தராம நேத்து ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒண்ணுமே பண்ண துபாய் பேமெண்ட் கவர்மெண்டே பாஷா சார் மேல ஆக்ஷன் எடுக்காது. ஆமா பேமெண்ட் துபாய் சம்பந்தமா நேத்து கவர்மெண்ட் பாஷா அவர்கிட்ட சார் மேல ஆக்ஷன் எடுக்காது. ஆனா நான் ஒண்ணு சொல்லல, இந்த சிங்கப்பூர்னு ஒண்ணு சொன்னேன்ல, அது 2 லட்ச ஆமா ரூபாய் பே பண்ற மாதிரி இருக்கும் அந்த கோர்ட்டுக்கு. அதுக்கு மட்டும் அது மூலமா அவங்க மேல கேஸ் ஃபைல் பண்ணலாம். ம். அது ப்ராப்பர் டாக்குமெண்ட் எல்லாமே அவங்க சப்மிட் பண்ணணும் எக்ஸ்போர்ட்டர் சைட்ல இருந்து. சப்போஸ் உங்க கூட்ஸ் வேல்யூவே 5 லட்ச ரூபா தான் இருக்கும், அதுக்கு 3 லட்ச ரூபா நீங்க கோர்ட்ல பே பண்ணுவீங்களா என்ன? ஒண்ணுமே பண்ண முடியாது. மேனுஃபேக்சரே என்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி யாருக்குமே நான் ம். பண்றது இல்ல, உங்களுக்கு உங்களுக்கு தவிர யாருக்கும் நான் பண்றதே சார் இல்ல ரொம்ப அப்படின்னு தான் நீங்க சொன்னாங்க. அவங்க பண்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம் சார். அதே மாதிரி நான் ஒருத்தருக்கு ஆமா பண்ணிட்டு இருக்கிறது பண்றேன். ஓப்பன் அக்கௌண்ட் பண்ணி ஆமா கொடுத்துட்டு இருக்கேன். ஒரே ஒருத்தருக்கு ஆமா மட்டும் துபாயில ஒருத்தருக்கு அன்னைக்கு காமிச்சல நான் உங்களுக்கு அந்த டிசைனிங்லாம். ஆமா ஆமா அவர் ஒரு நல்ல ஜென்யூனான பர்சன், கும்பகோணம் பர்சன் தான் அவரு. அவர் ரெகுலரா நம்ம கிட்ட எடுத்துப்பாரு, மந்த்லி நம்ம கிட்ட வாங்கிப்பாரு. ஜென்யூனான பர்சன், சொன்ன டைம்க்கு டான் பேமெண்ட் வரும் எனக்கு. அது ஏன் சார் புரியல. ஓகே சார், அது ஏன் ஓப்பன் அக்கௌண்ட் ப்ரிஃபர் பண்றாங்க? இவரு கரெக்டா பேமெண்ட் பண்றாருலாம், ஆ, அது பேமெண்ட் அவரு அப்பவே பண்ணிடலாமே, எதுக்காக ஓப்பன் அக்கௌண்ட் ப்ரிஃபர் பண்றாரு? சார் புரியல அப்பவே. நீங்க அதாவது ஓப்பன் சப்ளையர் அக்கௌண்ட் இல்ல, நீங்க சப்ளையர்ட்ட கிரெடிட் கேக்குறீங்களா? நீங்க இப்போ ஒரு சப்ளையர் எதிர்பார்த்தீங்களா, நேத்து கேட்டீங்கல்ல, அதே எனக்கு மாதிரி ஒரு தான் ஒரு ஆமா பையர் ஆமா. மாசம் கிரெடிட் தர கேட்பாங்க. மாட்டாங்க. அவங்கள்ட்ட அதே இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான் இருந்தா நான் அவங்க கேக்குறேன். ரொட்டேஷன் கேட்பாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தா ஓகே, அவங்க 100% அட்வான்ஸ் கொடுத்தா கூட நீங்க ஏமாத்திட்டீங்கன்னா, ஒரு மட்டமான குவாலிட்டியை வச்சு ஏமாத்தி விட்டீங்கன்னா, ம். குவாலிட்டி ஒஸ்ட் குவாலிட்டி ஏத்தி விட்டு அப்ப பையர் என்ன பண்ணுவாரு? அவரோட ம். சேஃப்டியும் புரியுது. பார்ப்பாரு. இதுக்கு நான் இன்னொன்னு சொல்லித்தரேன். இதுக்கு ஒரு ஏஜென்ட் இருக்காங்க. உங்களோட ப்ராடக்ட்டை ம். வெரிஃபை பண்ணி சர்டிஃபிகேட் வாங்கி கொடுக்கறதுக்கு ஒரு ஏஜென்ட் இருக்காங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல வரும் அதெல்லாம். இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். உங்க எப்படின்னா, இப்ப நான் வந்து இம்போர்ட் பண்றேன்னா, ஏன்னா சைனால இருந்து என்னோட ப்ராடக்ட்டை பக்காவா சர்வே பண்ணி எனக்கு ஒரு அவுட்புட் கொடுப்பாங்க. எனக்கு ரிப்போர்ட் ஒன்று கொடுப்பாங்க. சார் நீங்க கேட்ட மாதிரி எல்லாமே ப்ராடக்ட் பக்காவா இருக்கு. அவங்க ஒரு ஏஜென்ட் இருக்காங்க, அவங்களுக்கு நான் ஸ்பெசிஃபிக்கா பே பண்ற மாதிரி இருக்கும். அதாவது நீங்க சொல்றீங்க நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் அங்க ஒரு ஏஜென்ட், இம்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் இல்ல அவங்க பார்ப்பாங்க. எக்ஸ்போர்ட் இப்போ என்னன்னா, இப்போ பாஷா சார் வந்து ஒரு பையர், நான் எக்ஸ்போர்ட்டர். ஓகேங்களா? இவங்களுக்கு ஆமா. வந்து என் மேல ட்ரஸ்டபிள் இல்லைன்னா அவங்க ஒரு ஏஜென்ட்டை புக் பண்ணலாம். எஸ்ஜிஎஸ் சொல்லுவாங்க அது. ஓகே. அவங்க வந்து என்ன புக் பண்ணலாம். இப்போ பாஷா சார் என்கிட்ட புக் பண்ணாங்கன்னா, நான் பேக் பண்ற இடத்துல இருந்து எல்லாமே நான் வந்து அவர் வந்துருவாரு. எஸ்ஜிஎஸ் வந்து ரிப்போர்ட் வந்து ஃபேக்கா கொடுக்க மாட்டாங்க. பக்காவா இருக்கும் அவங்களோட ம். ரிப்போர்ட். சார் நீங்க சொன்ன மாதிரி இந்த வெரைட்டில இவ்வளவு இது ஏத்துறாங்க, சர்டிஃபிகேட் எல்லாமே ப்ராப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரி பையருக்கு, ஏன் பையருக்கு வந்து எஸ்ஜிஎஸ்ல இருந்து ரிப்போர்ட் கொடுப்பாங்க. சார் நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே பக்காவா இருக்கு சார், நீங்க லோடிங் ஆகும் எல்லா இன்ஃபர்மேஷனுமே கொடுத்துருவாரு ப்ராடக்ட்டுக்கான. அவர் சேஃப்டியா இருக்கும் அவருக்கு அந்த ஓகே. ஏஜென்ட் புக் பண்ணும்போது. அந்த ஏஜென்ட் வந்து உங்க பிளேஸ்ல இன்ஸ்பெக்ட் பண்ணி எல்லாமே பார்ப்பாரு. கண்டிப்பா என் கூட இருந்து எல்லா வேலையும் முடிச்சு கொடுத்துருவாங்க சார். பார்த்து செக் பண்ணி எல்லாமே பக்காவா பண்ணி கொடுத்துருவாங்க என் சைட்ல இருந்து. ம். ஓகே. இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு வெரிஃபை பண்ணுவாங்க. ஒரு தேர்ட் பார்ட்டி தான் சார் இவங்க. ஒரு தேர்ட் பார்ட்டி என் கூட. இப்போ சப்போஸ் எக்ஸாம்பிளுக்கு எடுத்தீங்கன்னா, இப்போ பாஷா சாரும் ரிலேட்டிவ் வந்து சென்னையில இருந்தாங்கன்னா கூட இருந்து எல்லா இதையும் என் கூட நிப்பாங்களே, அதே மாதிரி தான் ஒரு இது ஏஜென்ட் அந்த ம். ரிப்போர்ட்டா பாஷா சாருக்கு சப்மிட் பண்ணிடுவாங்க. சார் சொன்ன மாதிரி இந்த இதுல இருக்கு அப்படின்ற மாதிரி. அவங்களோட ஒரு பீஸ் ஓகேங்களா? ஆஃப் மைண்டுக்காக. கரெக்ட். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஓகே, எந்த ப்ரெஷர் இல்லாம அவங்க வந்து இம்போர்ட் பண்ணணும்ல, அதுக்காக வேண்டி. அதுக்கெல்லாம் ஏஜென்ட் இருக்காங்க. நீங்க சொன்ன புரியுது மாதிரி சார். இந்த எஸ்ஜிஎஸ் சொல்லுவாங்க, கோட்டோகினான் ஒன்று சொல்லுவாங்க. அதே சார், இப்ப நீங்க சொன்ன பிறகுதான் எனக்கு இந்த இது இருக்குங்கிறதே தெரியுது. இப்ப பாத்தீங்க அப்படின்னா, எனக்கு நான் 2 3 இஷ்யூ இங்க இது பண்ணேன். என்ன அப்படின்னா, பார்கோடு பிரச்சனை, ஆம், இந்த ஐட்டம் மாத்தி ஏதாவது பண்ணிடுவாங்க. சரியான ஓகே எனக்கு ஒரு இது பண்ணாம சார். அப்போ இருந்துச்சு. அந்த அப்ப என்ன நீங்க பண்ணேன், ஏஜென்ட் புக் அவங்க பண்ணிக்கோங்க. ஆமா நான் ஏஜென்ட் புக் பண்ணாம எங்க ஊர்ல இருந்து ஒரு பையனை அனுப்பி விட்டு நான் அவனுக்கு இது ஒரு லிஸ்ட் கொடுத்துருந்தேன். பார்கோடு, ஓகே வெயிட் எல்லாமே இது அரபிக் ஸ்டிக்கர் இது எல்லாம் ஒரு நான் 5 லிஸ்ட்டை கொடுத்து இது எல்லாமே கரெக்டா செக் பண்ணி எனக்கு அனுப்பி விடுங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி அப்பா. அவங்க செக் பண்ணி எனக்கு அனுப்புனாங்க. ஓகே நமக்கு இருக்கிறனால ஓகே. மத்த கண்ட்ரில இதே இது நீங்க வேற ஏதாவது கண்ட்ரில இருந்து இம்போர்ட் பண்ணீங்கன்னா யார் அனுப்ப முடியும்? ஆமா நம்ம தான் போய் பார்க்கணும். சோ இதுக்கு தான் ஆமா ஏஜென்ட் இருக்காங்க. எஸ்ஜிஎஸ் வந்து பக்கா. எஸ்ஜிஎஸ் கோட்டோகினா. அவங்கள எப்படி ஃபைன் பண்றது? சார் அவங்க சார்ஜஸ் பண்ணுவாங்க சார். அவங்க என்ன, அவங்க ரிப்போர்ட் வந்து ஃபேக்கே இருக்கா சார், பக்காவா ம் இருக்கும். நீங்க கேட்ட மாதிரி ப்ராடக்ட் எல்லாம்
ஏன்னா இப்போ நம்ம அஃப்லாக் டெக்ஸ்ட்லேருந்து எல்லாமே அவங்ககிட்ட சப்மிட் பண்ணுவாங்க, எல்லாமே கிளியரா இருக்கு சார் அப்படி நம்ம லேப் டெஸ்ட்லேருந்து எல்லாமே சப்மிட் பண்ணுவாங்க. ஓகே ஓகே. ஏன்னா நீங்க நீங்க கொடுப்பீங்க என்ன மாதிரி வேணும்னு அவங்களுக்கு நீங்க எஸ்ஜிஎஸ் கொடுத்துட்டீங்கன்னா, ரிப்போர்ட் கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்க ரிப்போர்ட் மேட்ச் ஆகுதான்னு இங்க எல்லாமே செக் பண்ணி கொடுத்துருவாங்க அந்த ஏஜென்ட். நீங்க சொல்ற இந்த இது நல்லா சார் சூப்பரான இது இது. நானே ஏன் அப்படின்னா நான் இப்போ வந்து நான் சைனால வந்து நெக்ஸ்ட் ஒரு ப்ராடக்ட் இம்போர்ட் பண்ண போறேன். நான் எஸ்ஜிஎஸ் இல்லாம இம்போர்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு பையர் வந்து ப்ராப்பரான குவாலிட்டி ஏத்துவானா எதுவுமே தெரியும். ஆனா என்ன கொஞ்சம் சார்ஜஸ் அதிகமா இருக்கு. 20,000 30,000 கேக்குறாங்க, 20K கேக்குறாங்க. ஓகே தானே எனக்கு 50,000 ஓகே கிடைக்கிற தான். ஏன் ப்ராஃபிட்ல அப்படின்னா எனக்கு நம்ம சேஃப்டி இங்க வேணும்னா எனக்கு போதும்ல எனக்கு. நம்ம சேஃப்டி இருக்கும். நம்ம இங்க நிறைய அது கிளீனிங் பண்ற இடத்துல நிறைய ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கு, டிலே ஆகுது கண்டிப்பா அதனால. கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ அதனால எஸ்ஜிஎஸ் புக் பண்ணிக்கலாம், தப்பே கிடையாது. அது இன்டர்நேஷனல் தான் உங்களுக்கு. இல்ல அது எப்படி நம்ம புக் பண்றது, அதை எப்படி பயன்படுத்துறது? எஸ்ஜிஎஸ்ல கான்டாக்ட் நம்பர் இருக்கு சார். அதுல நீங்க புக் பண்ணி நீங்க புக் பண்ணா உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க, அந்த வெப்சைட் காட்டுறேன். அதெல்லாம் நான் அந்த எஸ்ஜிஎஸ் வரும்போது நான் காட்டுறேன் அது உங்களுக்கு. சரி சரி. வரும் தான். ஓகே எஸ்ஜிஎஸ்ன்றது உங்க ப்ராடக்ட்டுக்கு செக் பண்ணி லேப் ரிப்போர்ட்டும் கொடுப்பாங்க, பிளஸ் இந்த ப்ராசஸும் பண்றாங்க. ஓகே. அதனால நீங்க ஒரு பையர் கிட்ட சார் எஸ்ஜிஎஸ் ரிப்போர்ட்னு கேளுங்க, கொஞ்சம் பயப்படுவாங்க. நீங்க இப்போ உங்களுக்கு கொடுக்குறதுல ஒரு மேனுஃபேக்சர் சார், ஆமா. அவர்கிட்ட எனக்கு ஒரு எஸ்ஜிஎஸ் ரிப்போர்ட்டே கொடுங்க சார், அவரே புக் பண்ண சொல்லுங்க. இல்லைன்னா இல்ல நீங்க புக் பண்ணுங்க, நீங்களே புக் பண்ணுங்க சார், எனக்கு எஸ்ஜிஎஸ் ரிப்போர்ட் கொடுங்க, அதுக்கு என்ன பேவோ அதை நான் கொடுத்துறேன். அது நீங்க அவங்கள கூட காஸ்டிங் ஆட் பண்ண சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. உங்களுக்கு சேஃப்டியா இருக்கும் ப்ராடக்ட். ஆமா. ஓகேங்களா? ஓகே. நிறைய இருக்கு சார், என்னென்ன லூப் ஹோல் இருக்கோ அதுக்கு அதை வந்து ஃபில்பில் பண்றதுக்கு நிறைய ஏஜென்ட்லாம் இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே. ஓகே ஓகே. ஸோ இதெல்லாம் முடிச்சு சேல்ஸ் அக்ரிமெண்ட் பண்ணோம். இப்போ லாஸ்டா என்ன பண்ணணும்? இப்போ என்ன பண்ண போறோம்? எல்சியா சார்? எல்சிலாம் முடிஞ்சிச்சு. அது எல்சி அந்த பேமெண்ட் டைம்ஸ் வரும்போது எல்சிலாம் பையர்கிட்ட போச்சு, பையர்கிட்ட இருந்து லெட்டர் வரும், நம்ம கன்ஃபார்ம் பண்ணி எல்லாமே எல்சி அப்ரூவல் ஆயிருச்சு. ஆனதுக்கப்புறம் அக்ரிமெண்ட் எல்லாம் போட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்னன்னா, இப்போதான் நீங்க வந்து ஒரு சப்ளையருக்கு கன்ஃபர்மேஷன் ஆர்டர் கொடுக்கணும். எப்படி பையர் நமக்கு வந்து ஆர்டர் வேணும்னு ஒரு பிஓ கொடுத்தாரோ அதே மாதிரி நீங்க சப்ளையருக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் ஆர்டர், அதான் ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் நீங்க இப்ப சப்ளையருக்கு கொடுக்க போறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நான் ஃபார்மேட் காட்டுறேன் பாருங்க. சேல்ஸ் ஆர்டர்னு சொல்லலாம்ல? சேல்ஸ் ஆர்டர், ஆமா ஆமா. சேல்ஸ் ஆர்டர் கிடையாது, இது வந்து ஜஸ்ட் என்னன்னா நான் வந்து பர்ச்சேஸ் ஆர்டர் தான் கொடுக்க போறேன். ம். எனக்கு இவ்வளவு குவாண்டிட்டி இந்த ரேட்ல கொடுங்கன்னு நம்ம ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் கேட்க போறோம். ஓகேங்களா? ஓகே. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுவாருன்னா எனக்கு இன்வாய்ஸ் கொடுப்பாரு, டாக்ஸ் இன்வாய்ஸ் கொடுப்பாரு. இப்போ நான் ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் அவர் கொடுக்க போறேன். ஓகேவா? இப்போதான் நான் வந்து சப்ளைட்டே கன்ஃபர்மேஷனே பண்ணேன். இது வரைக்கும் நம்ம எங்கேயுமே கன்ஃபார்ம் பண்ணல. எப்போ சேல்ஸ் அக்ரிமெண்ட் போட்டோமோ அதுக்கப்புறம் தான் நம்ம கன்ஃபர்மேஷனே பண்ண போறோம் சப்ளையர் கிட்ட. சரிங்களா? ம், புரியுது. ஸோ கன்ஃபர்மேஷன் ஆர்டர் பிராக்கெட்ல பர்ச்சேஸ் ஆர்டர். நம்ம ஃபர்ஸ்டே வந்து கொட்டேஷன் நம்பர் அங்கேயே கொடுத்துருந்தோம் பாருங்க, அதையும் நான் உங்களுக்கு ஒரு வாட்டி காமிச்சிடுறேன். அதே தான் அங்கேயே வருது. சப்ளையர் கிட்ட இருந்து ரிசீவ் பண்ணியிருந்தாலும் கொட்டேஷன், ரிசீவ்ட் கொட்டேஷன். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் கொட்டேஷன் நம்பர் வந்து 501 10ஆம் தேதி என்கொயரி பண்ணியிருந்தோம், ரேட்டு வாங்கியிருந்தோம். சரிங்களா? ஸோ அதையும் இங்கே கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும் சப்ளையர் கன்ஃபர்மேஷன்ல. ஸோ 501ல நான் வந்து உங்ககிட்ட கொட்டேஷன் கேட்டிருந்தேன். ஓகேங்களா? 10ஆம் தேதியா நான் வந்து என்கொயரி பண்ணியிருந்தேன் சப்ளையர் கிட்ட. 07 2024. ஓகேவா? நெக்ஸ்ட் என்னன்னா, எப்படி பையர் நமக்கு வந்து ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் கொடுத்தாங்கல்ல, அதே மாதிரி சப்ளையருக்கு பையர் வந்து உங்களுக்கு பர்ச்சேஸ் ஆர்டர் கொடுக்கும்போது அங்க பர்ச்சேஸ் ஆர்டர் நம்பர் இருந்துச்சு, அதே மாதிரி நீங்க ஒரு சப்ளையருக்கு ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் நம்பர் கொடுங்க. ஓகேங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் என்னோட கன்ஃபர்மேஷன். அதனால 01 இன்னைக்கு
டேட்ல தான் நான் ஆர்டர் கொடுக்குறேன் 18th 07/25. சார் இந்த நம்பர்லாம் எங்கன்னு சார் எடுக்குறீங்க? நம்மளே ரேண்டமா போடுறதா இல்ல சார் ஏதாவது அந்த ஒரு ஆர்டர் கரெக்டா போடணும் அது. இதுல அதாவது உங்களுக்கு பிரச்சனை இந்த ஃப்ளோ நீங்க எடுத்துக்கோங்க. எப்படின்னா இது இருக்குல்ல, எதை சொல்றேன்னா கம்யூனிகேஷன் பை சப்ளையர் என்கொயரி இருக்குல்ல சார், ம் அது கூட நீங்க ஒரு நம்பர்ல இருந்து எடுத்துக்கோங்க. 101ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அது பிரச்சனையே கிடையாது என்கொயரி. ம் அதே மாதிரி இந்த கன்ஃபர்மேஷன் வந்து 01ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த நம்பர் பார்க்கும்போது எத்தனை ஆர்டர் இது வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணிருக்கேன்னு உங்களால ஃபைன் பண்ண முடியும். அப்போ இது ஒவ்வொரு எல்லாமே நம்மளோட ரெஃபரன்ஸ்க்கு தான். ஆமா, அதாவது இது யூனிக்கா இருக்கணும்னு அவசியம் இல்ல. இந்த இல்ல அந்த ஷிப்மெண்ட்க்கு ஆர்டரா போட்டுக்கோங்கன்னு சொல்றேன் நான். ஓகே, இதுக்கு வந்து இப்போ சார் ஜீரோ நிறைய பேர் என்ன ஒன்னுக்கு இன்னொரு சொல்லுங்க. இல்ல ஜீரோ இப்படி கூட ஒன் போடலாம், NG-01 NG ட்ரேடர்ஸ். ஓகே நீங்க அப்பதான் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது அவங்க அதுல பில்ல மென்ஷன் பண்ணுவாங்க. சார் இந்த மாதிரி இந்த பர்சன் எனக்கு கன்ஃபர்மேஷன் ஆர்டர் இந்த நம்பர்ல கொடுத்துருக்காங்க, அவங்க ஒரு இதுல மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகே சார். இப்போ இந்த கன்ஃபர்மேஷன் ஆர்டர் நீங்க கொடுக்குறீங்க இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து நீங்க இப்போ வினிகருக்கு நீங்க இந்த மாதிரி கொடுக்குறீங்கன்னு வைங்களேன். இப்போ நாளைக்கு வந்து ஒரு யாருக்கு? ஆயிலுக்கு நீங்க ஒரு ஆர்டர் கொடுத்தீங்கன்னா அங்க கூட NG-01 வர வாய்ப்பு இருக்கா? இல்ல அங்க NG-01 கண்டிப்பா வரக்கூடாது? போடுவாங்க சார். அவங்க கன்ஃபர்மேஷன் ஆர்டர் நம்பர்னா அவங்க பில்ல ஒரு காலமே இருக்கும். பையட்டேன்னு கன்ஃபர்மேஷன் ஆர்டர். இப்போ நான் வந்து பர்ச்சேஸ் ஆர்டர் வாங்கினேன்ல, அதை ஏன் ம் பர்ஃபார்மா இன்வாய்ஸ்ல நான் மென்ஷன் பண்ணேன் ஆம், இங்க? ஏன்னா இந்த ரெண்டாவது நான் ஒரு அனுப்பி கூட பேங்க் டீடைல்ஸ் ஆட் பண்ணனா, ஆட் பண்ணி ரெண்டாவது இது பர்ஃபார்மா இன்வாய்ஸ் அனுப்புனல அவங்களுக்கு. சரி, இந்த ஒரு கன்ஃபர்மேஷன் ஆர்டர் அவங்க அனுப்புன நம்பர் நான் இதுல காட்டுறேன் பாருங்க. அது இல்ல சார், என்னோட ஸ்பெசிபிக் கொஸ்டின் என்னன்னா டூப்ளிகேஷன் இருக்கலாமா அந்த நம்பர்ல? அதாவது இல்ல நீங்க அது நீங்க ஆயிலுக்கு 01 சொல்லுங்க யூஸ் சார். பண்ணீங்க, இப்போ வினிகருக்கும் 01 யூஸ் பண்ணலாமான்னு கேக்குறேன். சார் இல்ல ஒரே கன்ஃபர்மேஷன் கொடுக்க ஒரே சப்ளையர் கொடுக்க போறீங்களா, டிஃபரெண்ட் சப்ளையர் கொடுக்க போறீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த சப்ளையர் வந்து இப்போ ஒரு 2 ப்ராடக்ட் பண்றாருன்னு வைங்களேன். இப்போ ஒரு வந்து அவர் சப்ளையர் ரெண்டு ஆயிலும் ப்ராடக்ட் சப்ளை பண்றாரு, ஓகே. ஆயிலும் பண்றாரு, வினிகரும் பண்றாரு. ஆ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த வீக் வந்து நீங்க வினிகர் எக்ஸ்போர்ட் பண்றீங்க. ஓகே. இப்போ அதுக்கு வந்து NG-01 சொல்லி ஒரு கன்ஃபர்மேஷன் ஆர்டர், பர்ச்சேஸ் ஆர்டர் கொடுக்குறீங்க. ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வீக் வந்து ஆயில் எக்ஸ்போர்ட் பண்ண போறீங்க. அப்பவும் வந்து ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் கொடுக்குறீங்க, அதாவது கன்ஃபர்மேஷன் ஆர்டர் கொடுக்குறீங்க. அதுக்கும் NG-01 யூஸ் பண்ணலாமா இல்லைன்னா யூனிக்கா இருக்கணுமான்னு கேட்குறேன். இல்ல நீங்க அதை வந்து ரெண்டையும் சேர்த்து ஒரே ஷிப்மெண்ட்ல எக்ஸ்போர்ட் பண்ண போறீங்களா, இல்லைன்னா தனித்தனியா அனுப்ப போறீங்களா? எக்ஸ்போர்ட் தனித்தனி. பண்றது தனித்தனியா நீங்க என்கொயரி பண்ணும்போதே தனித்தனியா தான் என்கொயரி பண்ணிருப்பீங்க. ஆமா, அதான் கேட்குறேன். அப்போ 0102 கொடுக்கணும். அடுத்த ஆர்டர் மாறுது இல்ல, ஆர்டர் மாறுது. ஆமா இது ஒரே சப்ளையர் கிட்ட நம்ம 10 ப்ராடக்ட் கொடுக்கறதா இருந்தா ஒரே நம்பர் தான். ஓகே. நான் ஒரே சப்ளையர் கிட்ட 10 ப்ராடக்ட் வாங்க போறேன். ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து 20 ப்ராடக்ட் நான் பர்ச்சேஸ் பண்றேன். 4 சப்ளையர் கிட்ட 5 ப்ராடக்ட், நான் 5 பேருக்குமே தனித்தனியா நம்பர் கொடுப்பேன். 01 02 03 04. ஆனா இது எல்லாம் சேர்த்து நான் ஒரே இன்வாய்ஸ் தான் கொடுப்பாங்க. கமர்ஷியல் இன்வாய்ஸ் இருக்குல்ல, அதுல 1001ன்ற மாதிரி மென்ஷன் பண்ணி கொடுத்துருவேன். நான் எத்தனை சப்ளைட்டே வேணா வாங்கலாம். ஆனா எக்ஸ்போர்ட் பண்றது ஒண்ணு தான் பண்ண போறேன். இப்படிதான் நான் ஒரே கண்டெய்னர் பண்ண போறேன். ஆமா ஆமா இது இப்போ நம்மளோட கொஞ்சம் கொடுக்கறது. ரெஃபரன்ஸ்க்கு தான். கன்ஃபர்மேஷன் கொடுக்கறது நம்மளோட ரெஃபரன்ஸ்க்கு தான். சார் ஆமாமா, நம்ம நாளைக்கு வந்து ரெஃபரன்ஸுக்கு இல்ல, கரெக்ட். நாளைக்கு நம்ம வந்து நீங்க எங்க ரெஃபரன்ஸ்க்கு. ஆர்டர் கொடுத்தீங்கன்னு கேட்டானா என்ன பண்ணுவீங்க? நீங்க ஆர்டரே கொடுக்கலன்னு சொல்லும் போது என்ன பண்ணுவீங்க? இது நம்மளோட சேஃப்டிக்கு. சார் இந்த நம்பர்ல உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன், நான் ஒரு பர்ச்சேஸ் ஆர்டரே கொடுத்தேனே சார், இந்த ரேட்ல நீங்க க்ளோஸ் பண்ணி கொடுத்தீங்க, நாளைக்கு நீங்க பர்ச்சேஸ் ஆர்டர் கொடுக்கல, டைரக்டா உங்களுக்கு கூட்ஸ் வருது, டாக்ஸ் இன்வாய்ஸ்ல 1200 பதிலாக 1250 போட்டிருக்காரு. எப்படி பார்கெயின் பண்ணுவீங்க? அன்னைக்கு 1200 சொன்னீங்களே, இன்னைக்கு என்ன 1250 போட்டிருக்கீங்க, எப்படி கேட்பீங்க? அந்த ஒரு ப்ராப்ளம் வருது. அப்போ நீங்க ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா, சார் நீங்க ஆல்ரெடி 1200 கொடுத்துருந்தீங்க, இதுதான் உங்களுக்கான பர்ச்சேஸ் ஆர்டர் நான் கொடுக்குறேன், இதுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு ப்ராடக்ட்டை கொடுத்துருங்கன்னு முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். புரியுது சார். புரியுதுங்களா? சோ இது நம்மளோட சேஃப்டிக்கு தான். எனக்கு நல்லா எல்லாருமே நல்லா கொடுப்பாங்கன்னா கொடுக்க சான்ஸ் கம்மி. கரெக்ட் தான். இது நீங்க பொறுத்த வரைக்கும் நல்லா பக்காவா எல்லாம் மேனுவலாவே பண்றீங்க. இதுக்கெல்லாம் சாஃப்ட்வேருமே இருக்கு. இப்ப சாஃப்ட்வேர் சார் இருந்தா ரொம்ப ஈஸி. சாஃப்ட்வேர் ஈஸி, பட் பேக்ரவுண்ட்ல என்ன வேலை நடக்குன்னு என்ன தெரியும்? ஆமா ஆமா. ஏன்னா நானும் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணியிருக்கேன், நானும் ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணேன். பட் ஆனால் என்னோட சார் நிறைய பேர் வந்து சொல்லி கொடுக்குறாங்க. ஏன் கான்செப்ட் என்ன, எவ்ரி பாயிண்ட்ஸ் வந்து என்ன நடக்குதுன்னு மற்றவங்களுக்கு தெரியணும் சார். உங்களுக்கு கண்டிப்பா தெரியணும். ஓ, அப்போதான் வந்து நீங்க மிஸ்டேக் பண்ண மாட்டீங்க.
அதனால தான் நான் வந்து என்கிட்ட இருக்க பிடிஎஃப் எல்லாமே வேட் ஃபைலா மாத்தி உங்களுக்கு ஒவ்வொன்றா உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். இங்க பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிடுவேன். அப்படி பண்ணா உங்களுக்கு கண்டிப்பா புரியவே புரியாது. ஏன் கவலைப்படுறீங்க? இப்படி சொல்லிட்டு போயிட்டேன்னா உங்களுக்கு முடிஞ்சே போச்சு. வேட்டுறேன் பாருங்க. இவ்வளவுதான்ப்பா அப்படின்னு காமிச்சோன்னா முடிஞ்சு போச்சு. இவ்வளவுதான். ஆனா என்னென்ன நடக்கணும் உங்களுக்கு என்ன தெரியும்? ஆமா ஆமா. இல்ல அதான் சொல்றேன், நீங்க நல்லா நீங்க கிளியரா மேனுவலா சொல்லி கொடுக்குறீங்க. இது பொறுத்த கண்டிப்பா வரைக்கும் ஒரு நல்ல ஒரு கம்பெனியா நம்ம ரன் பண்றோம் அப்படின்னா, ஒரு ஜிஎஸ்டி ரிட்டர்ன் பண்றோம், இது பண்றோம். அப்போ ஒரு அக்கௌண்ட்ஸ் சாஃப்ட்வேர் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே ஈஸி தானே உங்களுக்கு. கண்டிப்பா சார். எல்லாத்தையுமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும் சார். நம்ம பண்றோமோ ஆமா. பண்ணலையோ அது செகண்டரி. அதை என்னால ஃபாலோ பண்ண முடியணும் அவ்வளவுதான். நாளைக்கு அந்த பில்லை பார்த்தாலும் என்ன ஏதாவது குளறுபடி நடந்திருக்கா நம்மளால ஃபைன் பண்ண முடியணும் அவ்வளவுதான். ஓகே. ஸோ அதனால வந்து இங்க ஒரு பர்சன் வந்து நான் அக்கௌண்ட்ஸ் பர்சனுக்கு வச்சிருந்தா அவனே எல்லாத்தையும் நம்ப முடியாது. ஆமா எனக்கு ஆமா. எந்த லூப் ஹோல் ஏதாச்சும் அவன் ப்ராப்ளம் பண்ணியிருக்கான் நம்ம ஃபைன் பண்ற அளவுக்கு நமக்கு நாலேஜ் இருக்கணும். ஓகேங்களா? புரியுது சார். ஸோ நீங்க வந்து அதே மாதிரி இதெல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் நான் ஒரு ஆர்டர் இந்த டேட்ல கொடுக்குறேன். இந்த இடத்துல நம்மளோட நேம். ஓகேங்களா? என்ஜி ட்ரேடர்ஸ். நான் இப்போ எல்லாம் ஃபில் பண்ணனா கொஞ்சம் டைம் ஆயிரும். ஜஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிடுறேன். ஓகேங்களா? என்ஜி ட்ரேடர்ஸ். இந்த இடத்துல எந்த சப்ளையர் கன்ஃபார்ம் பண்றீங்களோ அவரோட பேர். ஓகேங்களா? ரோஸ் ட்ரேடிங். நீங்க ஒரு 10 பேர்ட்ட என்கொயரி பண்ணியிருப்பீங்க. 10 சப்ளையர்ல யார் பெஸ்ட் பிரைஸ், பெஸ்ட் குவாலிட்டி. எக்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி மஸ்ட். பெஸ்ட் ப்ராடக்ட், பெஸ்ட் குவாலிட்டி, பெஸ்ட் பிரைஸ்ல கொடுக்குறாங்களோ அவங்க கிட்ட ஃபைனலா ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்க போறீங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ ரோஸ் ட்ரேடிங். அதே மாதிரி அவங்களுக்கும் நீங்க அனுப்பும் போது த்ரூ என்ன பண்ணுங்கன்னா மெயில் மூலமாவே அனுப்புங்க. கான்வர்சேஷன் எல்லாமே மெயிலே அனுப்புங்க. வாட்ஸ்அப்ல கூட ஒரு காப்பி அனுப்புங்க, தப்பு இல்லை. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா இந்த இடத்துல இதெல்லாம் ஃபில் பண்ணிட்டோம். இதுல நீங்க ப்ராடக்ட்டை போட்டுக்கோங்க. நம்மளோட ப்ராடக்ட் சோனா மசூரி பார்பாயில் ரைஸ். சோனா மசூரி பார்பாயில் ரைஸ். டாக்ஸ் இருந்தா டாக்ஸ் இந்த இடத்துல, ஏன்னா கன்ஃபர்மேஷன் பண்ணும்போது டாக்ஸோட சேர்த்து தான் நம்ம போடுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நம்ம வாங்குற ப்ராடக்ட்டுக்கு எந்த டாக்ஸும் கிடையாது. ஸோ அதனால எதுவும் போடல. 1000 பேக் வாங்குறேன். யூனிட் பிரைஸ் நம்ம எவ்வளவு வாங்கியிருந்தோம்? இப்படி நீங்க ஒவ்வொன்றா போட்டு வச்சீங்கன்னா உங்களுக்கு பார்க்கறது ஈஸியா இருக்கும். ஓகே, அப்ப நான் எவ்வளவு கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன்? 1200க்கு நான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஓகே. எப்படி தெரியுமா சார்? நீங்க இதை வந்து ஒரு ஃபைலா போட்டுக்கோங்க. ஒவ்வொரு ஷிப்மெண்ட்டுக்கும் என்னென்ன டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணீங்க ஒரு ஃபைலா போட்டீங்கன்னா எப்போ வேணா உங்களால் கோத்ரூ பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து 12 lakhsக்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க. ஓகேவா? ஸோ அப்படியே கீழே வாங்க. சப்போஸ் நீங்க ஒரே செப்பரேட்டா 3-4 ப்ராடக்ட் வாங்கினா 2, 3 அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேங்களா? டேர்ம்ஸ் ஆஃப் பேமெண்ட் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணும் போது நீங்க வந்து அவர்கிட்ட கிளியரா பேசிடணும் என்ன பேமெண்ட் டேர்ம்ஸ்னு. சிஓடி இல்ல லோடிங் டைம் 50% அட்வான்ஸ், ஆஃப்டர் வந்து நான் எப்போ டெலிவரி எடுக்கிறேனோ ரிமைனிங் பேலன்ஸ் அப்படின்ற மாதிரி நீங்க போட்டுக்கோங்க. இல்லைன்னா கேஷ் ஆன் டெலிவரி அந்த மாதிரி கூட போட்டுக்கோங்க. டேட் ஆஃப் டெலிவரி இந்த இடத்துல நீங்க கிளியரா உங்களுக்கு கூட்ஸ் எப்போ வேணுன்றதை நீங்க கிளியரா மென்ஷன் பண்ணிருங்க. ஓகேங்களா? ஸோ நான் 18ஆம் தேதி அவருக்கு வந்து ஆர்டர் கன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். எனக்கு வந்து ஷிப்மெண்ட் வந்து நெக்ஸ்ட் மந்த் இருக்குன்னா அப்போ உங்களுக்கு கூட்ஸ் எப்போ வேணும் அப்படின்றத இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கோங்க. நான் வந்து எனக்கு 1ஆம் தேதி 8வது மாசம் என் கையில கூட்ஸ் இருக்கணும். இருந்தாதான் நான் பிளான் பண்ண மாதிரி என்னால் வெசல்ல ஏற்ற முடியும். ஸோ பிளேஸ் ஆஃப் லோடிங். ஸோ இந்த சப்ளையர் வந்து டி நகர். ஓகேங்களா? ரோஸ் ட்ரேடிங் வந்து டி நகர்ல இருக்கிறதுனால டி நகர். டி நகர்ல இருந்து டி நகர் சென்னையில இருந்து உங்களுக்கு எங்க வேணும்னா சென்னை சிஎஃப்எஸ்க்கு. ஏன்னா சென்னை சிஎஃப்எஸ்க்கு டைரக்டா கொடுக்க சொல்லிடுறோம் நம்ம. ஓகேவா? சப்போஸ் நம்ம குவாண்டிட்டி எவ்வளோனா 1000 பேக் நம்ம பண்றோம். இங்க வந்து ஜிஎஸ்டி நம்ம ப்ராடக்ட்டுக்கு ஜிஎஸ்டி இருந்துச்சுன்னா இங்க வந்து அப்படியே 1200க்கு சிஜிஎஸ்டி எவ்வளோ, எஸ்ஜிஎஸ்டி எவ்வளோ அது கால்குலேஷன் ஆகி லாஸ்ட்ல இங்க போடுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நம்ம வாங்குறது வந்து 12,000. சார் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 12,000 சொல்லுங்க சொல்லுங்க. சொன்னீங்க இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து டேக்ஸ் கிடையாது அப்படின்ட்டு. இல்ல இல்ல, டாக்ஸ் கிடையாதுன்னு கிடையாது. நான் அதுக்கு உங்களுக்கு அடுத்த டாக்ஸ் இன்வாய்ஸ்ல வச்சிருக்கேன். 3 கான்செப்ட் இருக்கு அதுல. ஓகே. டாக்ஸ் இல்லாம எப்படி வாங்குறது சார்? மொத்தம் ஜிஎஸ்டில எத்தனை டைப்ஸ் இருக்கு சொல்லுங்களேன். எவ்வளவு டைப்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ் எவ்வளவு டைப்ஸ் இருக்கு சொல்லுங்க.
ஆஹ் எனக்கு தெரிஞ்சு வந்து இது இருக்கு, 5% இருக்கு, 8 இருக்கு, 12 இருக்கு, 18 இருக்கு, 30 இருக்குன்னு நினைக்கிறேன். 30யா? 28 அதாவது இருக்கா? அதாவது ஒரு அப்ராக்சிமேஷனாக தான் சொல்றேன், ஓகே. அதாவது எக்ஸாக்டா ஜீரோ படிக்கல. பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் ஒரு ஜிஎஸ்டி இருக்கு தெரியுமா? இல்ல சார், நான் மினிமம் ஃபைன் நினைச்சேன். 0.1 ஸ்பெசிபிக் எக்ஸ்போர்ட் ஆக்ட் இருக்கு. இப்போ நம்ம ம் சப்ளையர் கிட்ட சப்போஸ் உங்க ப்ராடக்ட்டுக்கு 18% ஜிஎஸ்டி இருந்தால் நீங்க ம் 0.1%ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம். தெரியுங்களா? எக்ஸ்போர்ட்டுன்னு சொல்லி. எக்ஸ்போர்ட்டருக்கு மட்டும் ஸ்பெசிபிக் இந்த நாம்ஸ் இருக்கு. இந்த ஒரு ஆக்டே ஓகே. இருக்கு இது. ம் ஓகேங்களா? நான் அதை காமிக்கிறேன். அந்த டாக்ஸ் இன்வாய்ஸ்ல உங்களுக்கு நான் கிளியரா வச்சிருக்கேன். அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா நீங்க அதை லேர்ன் பண்ற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும். ஆனா கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பக்காவா அதை புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அப்போ எல்லா ப்ராடக்ட்டும் 0.1% தானே சார், இல்லை அது வேரி வந்து ஆகுமா? சப்ளையர் அக்செப்ட் பண்ணணும். ஓகேங்களா? ம் சப்ளையர் அக்செப்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கணும். ம் கொடுத்தா நீங்க வாங்கிக்கோங்க. இல்லைன்னா கூட இது உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் ஆக போறது தான். ம் எப்படியும் ஜிஎஸ்டி நீங்க சப்ளை கிட்ட வாங்கினா கூட உங்களுக்கு ரீஃபண்டபிள் ஆயிரும் ஜிஎஸ்டி. ம் ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல அப்படியே நீங்க வேட்ஸா போட்டுக்கோங்க. ஓ, அதாவது அந்த 0.1% ரீஃபண்டா? அதுவும் ரீஃபண்ட் ஆயிரும். நீங்க வாங்குறீங்களா 0.1%, அதுவும் ரீஃபண்டபிள் ஆயிரும். ஓகே. ஓகேங்களா? அதுக்கு வந்து எல்யூடின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டீங்களா? இல்லை சார். அது ஜிஎஸ்டிலே அது நீங்க எல்யூடின்னு ஒன்று எடுக்கணும். ஜிஎஸ்டி போர்ட்டல்ல போனீங்கன்னா எல்யூடின்னு ஒன்று இருக்கு. ஜிஎஸ்டி நீங்க எடுத்ததுக்கு அப்புறம் நீங்களே கூட எல்யூடி அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து 12 lakhs rupees போட்டுக்கோங்க வேட்ஸ்ல. ஓகே சார், இப்போ இந்த ரீஃபண்ட் சொன்னீங்க இல்லையா? ஆ ஆம், இது வந்து இப்படி இயர் எண்டில் கிடைக்குமா, இல்லை நம்ம உடனே அப்ளை பண்ணி எடுத்துடலாமா? இல்ல இல்ல, அது வந்து எப்படின்னா நீங்க ஃபைலிங் பண்ணுவோம்ல, நம்ம எவ்ரி மந்த் ஃபைலிங் பண்ணுவோம்ல சார், நம்ம ஜிஎஸ்டி ஓ, ஃபைலிங் பண்ணுவோம்ல. எவ்ரி மந்த் பண்ணணுமா ஃபைலிங்கு? ஆமா, ஜிஎஸ்டிஆர் 1 ஜிஎஸ்டிஆர் 3B பண்ணணும். ஓகே. ஜிஎஸ்டிஆர் 1 வந்து எவ்ரி மந்த் 10th இருந்ததே 11th பண்ணியிருக்காங்க. 10க்குள்ள நீங்க பண்ணணும் ஜிஎஸ்டிஆர் 1. ஜிஎஸ்டிஆர் ம் 3B வந்து 20க்குள்ள பண்ணணும் எவ்ரி மந்த். ரெகுலரா ஓகே. பண்ணும்போது எவ்ரி 3 month ஒன் பண்ண சொல்லுவாங்க. குவார்டர் ம் பேஸ் பண்ண சொல்லுவாங்க. ஓகே. ஓகேங்களா? ஸோ அதனால ஜிஎஸ்டி, ஏன்னா அப்பதான் வந்து இப்போ நீங்க வந்து சேல் பண்றீங்க. ஓகேங்களா? ஒரு ம் ப்ராடக்ட் சேல் பண்ணும்போது அவர் வந்து அது ரெண்டுல யார் வாங்கியிருக்காங்களோ அவங்க ஜிஎஸ்டி ஃபைலிங் பண்ணாதான் ரெண்டு டேலி ஆகும். நீங்க சேல் ம் பண்ணிருக்கீங்க, அவர் வாங்கியிருக்கீங்க, ஜிஎஸ்டி இவ்வளவு வந்திருக்கு, ஜிஎஸ்டி இவ்வளவு வெளியே போயிருக்கு. ம் அது எல்லாமே மேட்ச் பண்றதுக்கு எவ்ரி மந்த் ஃபைலிங் பண்ணணும், ஜிஎஸ்டிஆர் 1 ஜிஎஸ்டிஆர் 3B. இப்போ இது எப்படி சார், ஆள் வச்சு பண்றீங்களா, நீங்க பண்றீங்களா? சரி, இது நாங்க பண்ணல சார். அது இது வந்து எங்க ஆடிட்டர் தான் பண்றாரு. அதுவும் நாங்க லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்கோம். ம் நில் ஃபைல் பண்ண தெரியும். எக்ஸ்போர்ட் பண்ணல, எதுவுமே பண்ணலன்னா நில்லுன்னு ஃபைல் பண்ணும். அதுக்கே 300 500 சார்ஜ் பண்றாங்க. ஐயோ. தெரியுங்களா? ம் அது நில் ஃபைல் பண்றது. ம் நான் உங்களுக்கு ஏன்னா ஃப்ரீ அவங்க. டைம் இருக்கும்போது ஒரு நாள் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சரிங்களா? எப்படி நில் ம் ஃபைல் பண்றது கூட காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. நீங்க ஒரு நாள் ஓகே. வந்து ஃபைலிங் பண்ணலன்னா உங்களுக்கு 20 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. பெர் டேக்கு 20 ரூபா சார்ஜ். அந்த 10ஆம் அந்த தேதிக்கு முன்னாடி டிலே நீங்க பெனால்ட்டி மாதிரியா? பெனால்டி தான் அது. ம் நீங்க ஒரு வருஷத்துக்கு பண்ணலன்னா அப்படியே ஒரு நாளைக்கு 10ஆம் தேதியிலேருந்து ஒரு மாசம் 10ஆம் தேதியிலேருந்து நீங்க கனெக்ட் பண்ணிக்கோங்க. 20 ரூபா 20 ரூபா ஆட் பண்ணிட்டே போயிட்டே இருக்கும். ஆமா சார், அது பெரிய அமௌண்ட் ஆயிடும். ஆமா ஆமா. ஓகேங்களா? ஸோ 12 lakh rupees போட்டுக்கோங்க. ஸோ இது புரியுதா சார் உங்களுக்கு? புரியுதா? இப்போ நம்ம ஒரு கன்ஃபர்மேஷன் சப்ளையர் கொடுத்துட்டோம். சப்போஸ் இதில் உங்களுக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எதுவும் போடணும்னா கூட இந்த இடத்த நீங்கள் கீழே மென்ஷன் பண்ணி போடுங்க. ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் மென்ஷன் பண்ணால் இந்த இடத்துல நீங்கள் மென்ஷன் பண்ணி போடுங்க. ஓகேவா? டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இதில் என்ன சார் இருக்கு? நம்ம என்ன ஐட்டம் தானே எழுதுறோம். சப்ளையர் கிட்ட நீங்கள் கேட்கலாம் சார். சப்போஸ் வந்து நீங்கள் வந்து பேக்கிங் மெட்டீரியல் கன்னி பேக்ல கேட்டிருப்பீங்க. அவன் வந்து பேக் பண்ண வேற ஏதாவது பேக்ல பேக் பண்ணிட்டானா, ம் ஸோ அதெல்லாம் நீங்கள் இதில் போட்டு விடலாம்ல. ஓகே. ஓகேங்களா? இல்லை ரிமார்க்ஸில் போட்டு விடலாம். இல்லை இந்த இடத்துல நோட்டுன்னு போட்டு ஸ்பெசிஃபிக்காக போடலாம். நோட்டுன்னு ஒரு ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணி இதெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக எனக்கு இருக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் போடலாம்ல. ஓகே. எனக்கு இந்த பேஸ்ல வேணும், இதெல்லாம் கிளியரா இருக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்க கேட்கலாம். அதெல்லாம் தப்பே கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 5 kg பேக்குன்னு கூட எழுதிடலாம். இல்ல 5 kgன்றது வந்து இங்கேயே நமக்கு போட்டுருவீங்க 26 ஓகே. kg. ஏன்னா ப்ராடக்டோட நாம்ஸே அதுதான்.
பெர் பேக் வந்து 26 kg. நல்ல கேட்டீங்க, நான் தான் மறந்துட்டேன் இதில் போடுறதுக்கு. ஓகே. ப்ராடக்ட் என்ன ப்ராடக்ட் எவ்வளோ வெயிட். ம். ஓகேங்களா. ஸோ இங்கே போட்டிருக்கேன் பாருங்க, ரிசீவ்ல போட்டிருக்கேன், இங்கே போட மாட்டேன். 26 kg தான் நான் கேட்டது. ம். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி கன்ஃபர்மேஷன் நீங்கள் கம்பல்சரி போடணும். ஓகே. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு சப்ளையருக்கு அப்படியே அனுப்ப வேண்டியதான் சார். ஒரு கன்ஃபர்மேஷன் ஆர்டர் கொடுத்துட்டீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணுவார்னா அவரு வந்து உங்களுக்கு இன்வாய்ஸ் அனுப்புவார். ஓகேங்களா. ஏன்னா கூட்ஸ் இன்னும் அனுப்பல, ஏன்னா ஒரு இடத்துல தான் இருக்கு. இன்வாய்ஸ் அனுப்புறாரு. அனுப்புனதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா நீங்க என்ன பண்ணணும்னா இதுக்கப்புறம் தான் மெயின். இது வரைக்கும் நீங்க பண்ணீங்கல்ல அந்த சேல்ஸ் அக்ரிமெண்ட், அது வரைக்கும் சின்ன சின்ன தப்பு இருந்தா ஓகே. நெக்ஸ்ட் என்னன்னா ப்ரீ ஷிப்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ். ஓகேங்களா. ப்ரீ ஷிப்மெண்ட் ம். டாக்குமெண்ட்ஸ்னா என்னன்னா உங்க ப்ராடக்ட் எல்லாமே வெசல்ல ஏத்துறதுக்கு இந்தந்த டாக்குமெண்ட்ஸ் இருந்தா மட்டும்தான் உங்களோட ப்ராடக்டை அந்த வெசல்ல ஏத்த முடியும். இந்த ஷிப்பிங் பில் ஒன்று சொன்னோமா, ஷிப்பிங் பில் ம். ப்ரிப்பேர் பண்றதுக்கு இந்த டாக்குமெண்ட் இருந்தா மட்டும்தான் ஷிப்பிங் பில்லே ப்ரிப்பேர் பண்ண முடியும். என்ன டாக்குமெண்ட்ஸ்னா கமர்ஷியல் இன்வாய்ஸ். கமர்ஷியல் இன்வாய்ஸ்னா என்னன்னா அதுல வந்து என்ன ப்ராடக்ட், எவ்வளோ குவான்டிட்டி, என்ன டாலர் ருபீஸ்க்கு நீங்க சேல்ஸ் பண்றீங்க அப்படின்னு எல்லா இன்ஃபர்மேஷனுமே அதுல இருக்கணும். பேக்கிங் லிஸ்ட்னா என்னன்னா நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ கமர்ஷியல் இன்வாய்ஸ் எப்படி இருக்கும்னா அதோட ஃபார்மேட். நான் இன்னைக்கு கமர்ஷியல் இன்வாய்ஸும் பேக்கிங் லிஸ்ட் மட்டும் சொல்லித்தரேன். ஏன்னா அந்த டேக்ஸ் இன்வாய்ஸ்ன்றது கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் எப்படி கால்குலேஷன் பண்ணுறதுன்னு. நான் அது நெக்ஸ்ட் கிளாஸ் நான் உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். ஓகே. ஸோ இப்போ நான் கமர்ஷியல் இன்வாய்ஸ் மட்டும் காட்டுறேன். கமர்ஷியல் இன்வாய்ஸும் பேக்கிங் லிஸ்ட். ஸோ இதுதான் கமர்ஷியல் இன்வாய்ஸ். என்னென்ன இருக்குன்னா எக்ஸ்போர்ட்டர், கன்சைனி. ஓகேவா. ஸோ அதே மாதிரி இதில் தான் நம்ம இன்வாய்ஸ் போட போகிறோம். இந்த ஆர்டர் கரெக்டாக இருக்கணும், இந்த ஆர்டர் மிஸ் ஆகக்கூடாது. ஏன்னா நீங்கள் ஆடிட்டிங் ஃபைல் பண்ணவும் இந்த இன்வாய்ஸில் தான் ஆடிட்டிங் ஃபைல் பண்ணுவாங்க. இந்த இடத்துல நான் 1001 கொடுத்தேன்னா நெக்ஸ்ட் ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணும்போது 1002, 1003, 1004 ஆர்டர் கரெக்டாக இருக்கணும். இதை நீங்கள் சப்போஸ் மிஸ் பண்ணி 1001, 1003 போட்டிங்கன்னா அவன் ஆடிட்டு கேட்பாரு 1002 யாரை கொடுத்தீங்கன்ட்டு. ஸோ இந்த ம். ஆர்டர் மிஸ் ஆகக்கூடாது. ஓகேங்களா. ஏன்னா புரியுது. இந்த பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஃபைலிங்கே பண்ணுவாங்க. ம். ஓகேங்களா. ஸோ என்ன இருக்குன்னா இங்க பாருங்க எக்ஸ்போர்ட்டர், இம்போர்ட்டர், அதான் கன்சைனி. ஓகேங்களா. இன்னும் நம்மளோட ஐ கோடு, நம்மளோட ஜிஎஸ்டி. இதுல வந்து பையர் உங்களுக்கு ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் கொடுத்தாரோ அந்த ஆர்டரோட நம்பர், எந்த டேட்ல கொடுத்தாரோ அந்த டேட், பர்ச்சேஸ் ஆர்டர் டேட். ஓகேவா. ஸோ இந்த ம். இடத்துல இஃப் அதர் தென் கன்சைனின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அப்படின்னா என்ன, ஏதாவது ஐடியா இருக்கா? ஆம், அதாவது அங்க ரிசீவ் பண்றவர் வேற யாராவது அப்படின்ற மாதிரியா? இல்ல இல்ல, ஆல்மோஸ்ட் கொஞ்சம் கரெக்ட். ஆனா அந்த ப்ரொசீஜருக்கு நீங்க சொன்னது தப்பு. கரெக்ட், ம். பட் ஆனா இந்த கான்செப்ட் கொஞ்சம் தப்பு. யோசிங்க, லைட்டா யோசிங்க. இஃப் அதர் தென் கன்சைனினா யாரு? பையர்னு நம்மள வந்து எக்ஸ்போர்ட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. செல்லர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அதே மாதிரி பையர் வந்து கன்சைனின்னு சொல்லுவாங்க. ம். நம்மள வந்து கன்சைனர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. நம்ம பேரு கன்சைனர், எக்ஸ்போர்ட்டர், செல்லர். இவங்கள பையர்னு சொல்லுவாங்க, கன்சைனின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ம். இம்போர்ட்டர்னு சொல்லுவாங்க. ஓகே. சொல்லுங்க, இஃப் அதர் தென் கன்சைனி. பையர் இல்லாம பையர் இல்லாம இம்போர்ட்டர் வாங்குறாங்களோ? பையர் இல்லாம இம்போர்ட்டரா? இம்போர்ட் இப்ப நீங்க ட்ரேட் எங்க இருந்து பண்றீங்களா அதே மாதிரி இங்க உள்ளவங்க பண்ணி இங்க உள்ள பையர் கொடுக்குறாங்க. சரி, இது என்னன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. இஃப் அதர் தென் கன்சைனில யார் இருக்கிறாங்களோ அவங்க தான் ரியல் பையர். இது என்ன நடக்கும்னா கூட்ஸ் வந்து பங்களாதேஷுக்கு போகணும், ஆனா பேமெண்ட் வந்து எனக்கு வந்து சிங்கப்பூர்ல இருந்து வரும். ஓகேங்களா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கூட்ஸ் வந்து பங்களாதேஷுக்கு போகுது, ஆனா எனக்கு பேமெண்ட் வந்து எங்கேருந்து வருதுன்னா துபாயில இருந்து வருதுன்னு நினைச்சுக்கோங்க. எனக்கு பேமெண்ட் யாரு கொடுக்குறாங்களோ அவங்க தான் இஃப் அதர் தென் கன்சைனி. அவங்களோட டீடைல்ஸ் இந்த இடத்துல போடணும் கம்பல்சரி. இவங்களோட பர்மிஷன் இல்லாம டாக்குமெண்ட் யாருக்கு போகணும்னா இவருக்கு தான் போகணும், இஃப் அதர் தென் கன்சைனி.
கூட்ஸ் மட்டும்தான் போகும் அவருக்கு. எங்க போகுதுன்னா அந்த கம்பெனி டீடைல்ஸ் அவரோட பிளேஸ் போட்டுக்கோங்க. பட் உங்களுக்கு பேமெண்ட் யாரு கொடுக்குறாங்களோ அவங்களோட டீடைல்ஸை நீங்க இங்க போட்டே ஆகணும். புரியுதா? ஓகே. அதாவது அதர் தென் கன்சைனிங், நான் அதாவது வாங்குறது நாமினியா சொல் துபாய் ஆளு தான், ஆனா போய் ஆ சேர்றது பங்களாதேஷ்க்கு. கரெக்ட். கூட்ஸ் தான் பங்களாதேஷ்க்கு போகும், ஆனா பேமெண்ட் வந்து துபாயில இருந்து வரும். ஏன் இங்க இது எடுத்துக்கோங்க, ஆப்பிரிக்கா எடுத்துக்கிட்டீங்கன்னா ப்ராப்பரான பேமெண்ட் கிடையாது. கூட்ஸ் ஆப்பிரிக்காவுக்கு போகும், ஆனா பேமெண்ட் வந்து பேமெண்ட்ன்றத விட அந்த ஆப்பிரிக்கன் வந்து துபாயில பேங்க் வச்சிருப்பாங்க, அங்கேருந்து பேமெண்ட் நமக்கு வரும். ஓகே. புரியுதுங்களா? அதாவது சட்டப்படி பார்த்தா வந்து யார் காசு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த அவன் தான் கூட்ஸ். ரியல் பையர் உங்களை பொறுத்த வரைக்கும். கரெக்ட். பேமெண்ட் தரவன் தான் ரியல் பையர். கன்சைன்ன்றது யாரும். சப்போஸ் உங்களுக்கு இஃப் அதர் தான் கன்சைன் இல்லைன்னா இந்த இடத்துல கன்சைனோட டீடைல்ஸ்ல அவன் தான் பேமெண்ட் தருவான், அவன் இடத்துக்கு தான் கூட்ஸும் போகும். ம். ஓகேவா? ஓகே. இப்போ ரெண்டு ரெண்டு கம்பெனி இருக்கலாம் அங்கேயே. அவன் வந்து இவனுக்கு கூட்ஸ் போடும், இன்னொருத்தன் பேமெண்ட் தரானா இந்த இடத்துல அவனை இஃப் அதர் தான் கன்சைனே போட்டுப்பாங்க. இப்போ நீங்க வந்து இப்போ துபாயில இருக்க அந்த பேங்க் எழுதுவீங்களா இங்க? பேங்க்னா இதுல வந்து அவங்களோட டீல்ஸ் எல்லாமே வந்துடும், கம்பெனி பேரு அட்ரஸ் எல்லாமே வந்துடும். ஓகே. கம்பெனி அங்க வச்சாதானே அங்க அக்கௌண்டே ஓபன் பண்ணுவாங்க. ஓகே. அங்க அவங்களோட என்ன சொல்றது, கம்பெனி அட்ரஸ் ரெஜிஸ்ட்ரேஷன். எல்லா டீல்ஸும் எனக்கு எல்லாமே வந்துடும். ஓகே. ஓகேங்களா? புரியுது. ஓகே ஓகே. ஸோ இஃப் கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின் வந்து எங்கே உள்ள குட்ஸ் இந்தியா. ஸோ நான் அப்படியே சும்மா கூட ஃபில் பண்ணிடுறேன். ஓகேங்களா? அல்ராசா எல்எல்சி. ஓகேங்களா? இது வந்து துபாய் பேஸ்டு கம்பெனி. இன்னொன்று மெயினாக ஒன்று சொல்லணும் சார், பாஷா சார். சொல்லுங்க. எல்எல்சின்னு இருக்குல்ல துபாயில, எல்எல்சி கம் எஃப்இசட்சியா எஃப்இசட்இன்னு இருக்கும் அப்படிதானே? எல்எல்சி தான், கம்பெனிக்கு வந்து எல்எல்சி வரும். ஓகே ஓகே. எல்எல்சி கம்பெனி ஏமாத்துவானா ஏமாத்த மாட்டானா? எல்எல்சி ஓபன் பண்ற கம்பெனி ஏமாத்துவாங்களா ஏமாத்த மாட்டாங்களா? ஏமாத்தலாம். ஏமாத்துவாங்க அப்படிதானே? ஏமாத்தலாம் ஏமாத்துவாங்க. ஆமா நம்ம ஆமா. இங்க இந்தியால நிறைய பேரோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, இந்தியால வந்து எல்எல்சி பிரைவேட் லிமிடெட், இந்தியால வந்து பிரைவேட் லிமிடெட்னா ஒரு ஸ்டாண்டர்ட் கம்பெனி அப்படிதானே? ஆமா ஆமா ஆமா. அதே மாதிரி துபாயில வந்து எல்எல்சினா ஒரு ஸ்டாண்டர்ட் கம்பெனி, ஏமாத்த மாட்டாங்கன்னு நினைச்சுக்கிறாங்க நிறைய பேர். ஆ, சரிங்களா? ஸோ அந்த எல்எல்சி கம்பெனி ஏமாத்த தான் செய்வாங்க. ஆமா ஆமா. ஸோ அதனால இப்ப நம்ம எல்எல்சி. தான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நானும் ஃபர்ஸ்ட் அப்படிதான் நினைச்சேன், எல்எல்சி அப்போ ஸ்டாண்டர்ட் கம்பெனி போல அப்படி நான் நினைச்சேன். பட் அவங்களும் ஏமாத்த தான் செய்வாங்க. ஸோ அப்போ கூட நம்ம கேர்ஃபுல்லா தான் அவங்க கிட்ட மூவ் பண்ணணும். இப்போ ஒரே நிமிஷம் இருங்கன்னா, துபாயில இருந்து எனக்கு ஒரு ஃபேக் பையர்ஸ் லிஸ்ட் ஒன்று வந்துச்சு, அதை காமிச்சா உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த இதுல இன்னொரு டவுட் இருக்கு எனக்கு. சொல்லுங்க சொல்லுங்க. இப்போ இந்த அதர் தென் கன்சைன் இருக்கிறாங்களா? ஆமா இப்போ நீங்க நம்ம துபாய் ஜாமான் அனுப்புறது டைரெக்டாவே நீங்க இப்போ பங்களாதேஷ்க்கு அனுப்புவீங்க அப்படிதானே? ஆமா, கூட்ஸ் வந்து பங்களாதேஷ்க்கு போயிரும். இங்க இருந்து நாம பேமெண்ட் பண்றதா எனக்கு இங்க என்கொயரி இருக்கு. நீ எப்படி ஒரு இதே வராம எப்படி நம்ம காசு அனுப்புற அப்படின்னு சொல்லிட்டு துபாயில உள்ளவங்களுக்கு வருமே. இப்போ நீங்க புரியல துபாய்க்கு புரியல வந்து புரியல. போகுதுன்னா, இப்போ இந்த இந்த ஷிப்மெண்ட் வந்து துபாய்க்கு வந்து ஷிப்ட் பில் பண்ணி போகுது அப்படின்னா நான் இங்க உங்களுக்கு பே பண்ணலாம். அதே இது ஷிப்ட் பில் ஓகே பண்ணாம டைரெக்டாவே நீங்க அங்க பங்களாதேஷ்க்கு அனுப்பிடுறீங்க. சரி. இங்க இருந்து நான் ஓகே. பேமெண்ட் பண்ணா எனக்கு இங்க வந்து இது இருக்குமே, ப்ரூஃப் வேணுமே. நான் இப்ப எதுக்கு நான் சொல்றேன், பண்றேன் அதை அப்படின்னு. தான் சொல்ல வரேன், அடுத்த சொல்றேன் பாருங்க. கூட்ஸ் தான் பங்களாதேஷ் போகும், ஆனா டாக்குமெண்ட் எங்க ம். போகும்? எனக்கு யாரு பேமெண்ட் கொடுக்குறாரோ அவருக்கு தான் டாக்குமெண்ட் போகும். ஓகே. பிஎல் எல்லாமே நான் யார் எனக்கு பேமெண்ட் கொடுக்குறாரோ அவருக்கு தான் அனுப்ப, அவரு தான் பங்களாதேஷ்க்கு திருப்பி ஃபார்வர்ட் பண்ணுவாரு. ம். ஆனா டாக்குமெண்ட் எல்லாமே நான் வந்து எனக்கு பேமெண்ட் கொடுத்தவருக்கு நான் கொடுத்துருவேன். அதான் இஃப் அதர் தென் கன்சைனிக்கு நான் டாக்குமெண்ட் கொடுத்துருவேன். ஆ, இங்க நடக்கிறது உங்களுக்கு விஷயம் இல்ல. அப்ப இங்க உள்ளதை இவங்க தான் மேனேஜ் பண்ணிக்கணும். காசு கண்டிப்பா, போய் ஏன்னா எப்படி டாக்குமெண்ட் கொடுக்குறாங்க இருந்தா தான் போறது. கூட்ஸை கிளியர் பண்ண முடியும். அப்போ அந்த ஒரு கரெக்ட். பிடிப்பு இவர்கிட்ட வந்துடும். ம். ஓகேங்களா? ஓகே. ஓகே ஓகே ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம இன்வாய்ஸ் நம்பர் வந்து 1001. இந்த ஆர்டர் மறந்துடாதீங்க. மறந்துடாதீங்கன்றத விட நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னைக்கு தான் நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ணுறோம். 18/07/2025. ஓகேவா? ஸோ அதே மாதிரி
பையர் உங்களுக்கு ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் கொடுத்துருந்தார்ல, ஸோ அதை இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. நான் என்ன போட்டேன் ஞாபகம் இல்லை. ஸோ நான் சும்மா போடுறான்னா என்ன கொடுத்துருந்தாரோ அந்த பர்ச்சேஸ் ஆர்டர் தான் இதில் போடணும். நான் என்னோட ரெஃபரன்ஸ்க்காக அல் 01 எனக்கு வந்து நான் இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ணேன்னா எனக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே எனக்கு பர்ச்சேஸ் ஆர்டர் வந்துச்சு. இப்போ 10ஆம் தேதி உள்ள இதை நான் போட்டுக்கிறேன். 07 2025. இது நம்மளோட ஐ கோடு, இது ஜிஎஸ்டி நம்பர். ஓகேங்களா? கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின் வந்து இந்தியா. ஃபைனல் டெஸ்டினேஷன் எங்க போகுதுன்னா துபாய்க்கு போகுது. இப்போ இந்த வெசல்ல ஏத்துறதுக்கு தான் இந்த டாக்குமெண்ட்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்றோம். அதனால வெசலோட டீடைல்ஸ் எதுவுமே நமக்கு தெரியாது. ஓகேங்களா? ப்ரீ ஷிப்மெண்ட்னா பிஃபோர் ஷிப்மெண்ட் நீங்க வெசல்ல ஏத்துறதுக்காண்டி ப்ரிப்பேர் பண்ற டாக்குமெண்ட்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ வெசல் எனக்கு எதுவுமே தெரியாது. போர்ட் ஆஃப் லோடிங் எங்க லோட் பண்றாங்கன்னா சென்னை போர்ட். சென்னை போர்ட்ல இருந்து போர்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் எங்க போகுது? ஓகேங்களா? ஜபல் அலி. ஜபல் அலி. ஃபைனலைசேஷன் துபாய். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல நீங்க இதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. டைம்ஸ் ஆஃப் டெலிவரி இருக்குல்ல, அந்த இடத்துல எப்போ இது வருதுன்றதை நீங்க கிளியரா மென்ஷன் பண்ணிக்கோங்க. இன்கோ டேர்ம்ஸ் என்னன்னா சிஏஎஃப் தான் நம்ம பண்ணி கொடுக்குறோம். பேமெண்ட் டேர்ம்ஸ் வந்து கன்ஃபார்ம் எல்சி அட் சைட். இது பேமெண்ட் டேர்ம்ஸ் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல சொல்லி கொடுக்கலாம், புரிஞ்சுக்கலாம். கன்ஃபார்ம் எல்சி அட் சைட்டு. அட்வான்ஸ்னா அட்வான்ஸ் போட்டுக்கோங்க, உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க அதில் போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா இந்த இடத்துல மார்க்ஸ் அண்ட் நம்பர்ஸ் கேட்குறாங்க. அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும்னா நம்ம எவ்வளோ குவான்டிட்டி பண்றோம், 1ல இருந்து 1000 பேக் பண்றோம். ஓகேங்களா? புரியுதா? 1000 பேக் பண்றோம். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இடத்துல இந்த 1ல இருந்து 1000 பேக்ல என்ஜின் போடுவாங்க என்னோட பேரை. இதை மார்க் இவங்களோட கூட்ஸ்ன்றதுக்காண்டி தெரியறதுக்காண்டி என்ஜின் போடுவாங்க ஒவ்வொரு பேக்ல. புரியுதா சார்? புரியுது சார். ஏன் அப்படின்னா இப்ப நீங்க ஒரு 10 ப்ராடக்ட் பண்றீங்கன்னா 1ல இருந்து 10க்கு என்ஜின் போடுவாங்க. 11ல இருந்து டிஃப்ரெண்ட் டக்குன்னு வந்து உங்களோட எக்ஸாமினேஷன் இருக்கார்ல கஸ்டம் கிளியரன்ஸ்ல 50வது பேக் எடுத்துருவான்னு சொல்லுவாரு. அப்ப நீங்க 1 to 50 போட்டது அந்த 15 நம்பர்ல அந்த ப்ராடக்ட் இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஏன் மார்க்ஸ் அண்ட் நம்பர்ஸ் மாத்தி போட்டுறீங்க, கூட்ஸ் வேற இருக்குன்னு உங்களோட கொஸ்டின் ரேஸ் பண்ணுவாரு அந்த இடத்துல. ஸோ அதனால இப்போ நான் வந்து 3 ப்ராடக்ட் பண்றேன், ரைஸ் பண்றேன், சுகர் பண்றேன், இன்னொரு ப்ராடக்ட் பண்ணணும் வைங்க. அப்போ 1ல இருந்து 200 வரைக்கும் நான் ரைஸ்ன்னு போடுறேன்னா அந்த 1ல இருந்து 200 பேக் வந்து ரைஸா தான் இருக்கணும், வேற எந்த பேக்கும் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி மார்க்ஸ் அண்ட் நம்பர்ஸ் போடுவாங்க பேக்ல. இந்த இடத்துல ப்ராடக்டோட ஹெச்எஸ்என் கோடு போட்டுக்கோங்க 1006310. ஓகேங்களா? ஸோ நம்ம எவ்வளோ பண்றோம்னா எவ்வளோ பேக் பண்றோம், 1000 பேக். இந்த இடத்துல 1000 பேக்ன்றத மென்ஷன் பண்ணிக்கோங்க. 1000 பேக். ஓகேவா? ஸோ இங்க நம்மளோட ப்ராடக்ட் என்னன்னு மென்ஷன் பண்ணிக்கோ. என்ன ப்ராடக்ட்? சோனா மசூரி. சோனா மசூரி பார்பாயில்டு ரைஸ். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல 26 kg. kg அப்படின்றத இதெல்லாம் மென்ஷன் பண்ணி. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இதுல யூனிட்டோட குவான்டிட்டி மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? மொத்த குவான்டிட்டி நம்மளது எவ்வளவு போகுது? 26,000 போகுது. அப்படிதானே? 26,000 டோட்டலா ஓவரால் அப்படிதானே?
ஆமா சார். ஸோ இந்த இடத்துல 26,000 கிலோ 26,000 கேஜி நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம். ஓகேவா? இந்த இடத்துல உங்களோட டோட்டல் நீங்க போட்டுக்கோங்க, எவ்வளவு கேஜிஸ் நீங்க எக்ஸ்போர்ட் பண்ண போறீங்க. சரி, இந்த இடத்துல நீங்க கம்பல்சரி புரிஞ்சுக்கணும், ரைஸ்னா கேஜி உங்களுக்கு ஈஸியா தெரியும், அப்படிதானே? இதே இது நீங்க ஆயில் பண்ணா கூட லிட்டரை கேஜியா கன்வெர்ட் பண்ணி கம்பல்சரி இங்க போடணும். புரியுதா? ஓகே, வெயிட் தான். வெயிட், ஓகேங்களா? வெயிட்ல மென்ஷன் பண்ணணும், இல்லைன்னா பீசஸ்ல, மிஷினரிலாம் வந்து பீசஸ்ல போடுவாங்க. டிஷர்ட் ம். வந்து வெயிட்லயும் போட முடியாது, பீசஸ்லயும் போட முடியாது, அதனால பாக்ஸ் மென்ஷன் பண்ணிடுவாங்க, ஒரு பாக்ஸோட ரேட்டு இவ்வளோ. ம். ஓகேங்களா? புரியுதா? நீங்க லிட்டர் கூட டிஷர்ட்டா சார் கேஜி. சொன்னீங்க? டிஷர்ட்லாம், ஓகே, துணி சொல்றீங்க. ஆமா ஆமா, அதெல்லாம் ஒரே ஒரு பாக்ஸ்ல போட்டுருவாங்கல்ல, அது வெயிட் லைனா எப்படி சேல் பண்ணுவாங்க அது? ஸோ அது பாக்ஸஸா போட்டு முடிச்சிட வேண்டியதான் இந்த இடத்துல. ஒரு பாக்ஸோட பிரைஸ்ன்னு ஆமா சொல்லி. ஆமா. இதே இது நீங்க வேற ஏதாவது ப்ராடக்ட் பண்றீங்க, இப்போ பிரிட்டானியா பிஸ்கெட் பண்றீங்கன்னா இந்த இடத்துல பிரிட்டானியா பிஸ்கெட் 50 கிராம்ல 100 பீசஸ், அப்ப என்ன ஆகுதுன்னா 5 கிலோ வந்துடும். இதுல வந்து டோட்டல் எவ்வளவு வருதுன்னு போட்டுக்க வேண்டியது. இந்த இடத்துல இங்க பாருங்க, எக்ஸாம்பிளுக்கு இப்போ பிரிட்டானியா பிஸ்கெட் வருது, ஒரு பிஸ்கெட் இது வந்து எவ்வளோனா 75 கிராம். ஓகேங்களா? 75 கிராம் வச்சு 120 பீசஸ் வச்சு தான் ஒரு பாக்ஸ். ஓகேங்களா? இந்த ம். இடத்துல டோட்டல் எவ்வளோ பாக்ஸ் வருது, அதோட வெயிட் இந்த இடத்துல நீங்க டைரக்டா போட்டுடலாம். இதுல டோட்டல் எவ்வளோ பாக்ஸ், ஒரு பாக்ஸோட வெயிட் எப்படின்னா 75 கிராம் இன்ட்டு 120 நம்பர்ஸ். புரியுதா என்ன சொல்றேன்ட்டு? ஒரு ம். பிரிட்டானியா பிஸ்கெட் வந்து 50 கிராம் இல்லை 75 கிராம் வரும், அதே மாதிரி 120 பீசஸ் வச்சது தான் ஒரு பாக்ஸ். ம். ஓகேங்களா? அது இதுல வந்து டோட்டல் 30னா 30 போடுங்க, 30 இன்ட்டு அதை நீங்க வெயிட் இது பண்ணிட்டு இந்த இடத்துல நீங்க அதோட இதை போட்டுக்க வேண்டியதான், கேஜிஸ் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்க வேண்டியதான், நெட் வெயிட். சரிங்களா? புரியுது சார். வெயிட்டை போட்டுட்டீங்கன்னா இந்த அப்புறம் அந்த இடத்துல. ஒரு பாக்ஸோட விலை தான் யூனிட் பிரைஸ். ஆமா ஆமா. ஸோ இந்த யூனிட் பிரைஸ்ன்ற இடத்துல நீங்க என்ன பண்ணணும்னா, இப்போ நான் வந்து கேஜில மென்ஷன் பண்ணியிருக்கேன், அப்படிதானே? ஒவ்வொரு கிலோக்கு ரேட்டு போட்டிருக்கேன், அப்படிதானே? சரி, இது ஒரு டோட்டல் அங்க பேக். மென்ஷன் 26,000 கொடுத்துருக்கேன்ல, இந்த இடத்துல யூனிட் பிரைஸ்ன்றது ஒரு கேஜிக்கான ரேட் இந்த இடத்துல நீங்க மென்ஷன் பண்ணணும், ஒரு கேஜிக்கான ரேட் இங்க மென்ஷன் பண்ணி டோட்டல் இந்த இடத்துல நீங்க மென்ஷன் பண்ணணும். ஓகே, ஒரு கேஜிக்கானது. ஆமா, டோட்டல் வந்து நம்ம பண்ண போற குவாண்டிட்டி வந்து 26 மெட்ரிக் டன். இந்த ம். இடத்துல ஒரு கேஜிக்கான ரேட் மென்ஷன் பண்ணணும். ஒரு கேஜி எவ்வளவு வந்துச்சு? 0.599 நினைக்கிறேன் அன்னைக்கு நம்ம பண்ணது. கிலோ கிட்டத்தட்ட ஓகேங்களா? ஒரு ஒரு 50 கிலோ, ரூபாய் கிட்ட வருது. ஒரு கிலோ கிட்டோட ரேட்டு. ம். புரியுதா? புரியுது சார், 50 ரூபாய் ஓகே. வருது. ஆமா. ஸோ இப்போ வந்து ஆயிலா இருந்துச்சுன்னா மொத்தம் 40 பாக்ஸ். அதே மாதிரி ஒரு லிட்டர்ல ஒரு பாக்ஸ்ல 10 பீசஸ் இருக்கும். அப்போ ஒரு பாக்ஸ் எவ்வளவு வெயிட் வருது, ஒரு பாக்ஸோட வெயிட் இன்ட்டு எவ்வளவு 30 பாக்ஸ்னா அதோட இங்க வெயிட்டை போட்டுட்டு ஒரு கேஜிக்கான இங்க ரேட்டை போட்டுக்க வேண்டியதான் நீங்க. நான் உங்களுக்கு இதை என்ட்ரி பண்றதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒன்று காமிக்கிறேன், பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். கமர்ஷியல் நாய்ஸ்னா என்ன நான் காமிக்கிறேன். சரி, இப்போ இது தெரியுதா? டிஸ்ப்ளே ஆகுது இல்ல உங்களுக்கு? இங்க அது பாருங்க, சார். 1 to 50 நான் எஃப்எம்னு போட்டு வச்சிருக்கேன், மார்க்ஸ் அண்ட் நம்பர். மொத்தம் வந்து 50 காட்டன் பாக்ஸ். ஓகேங்களா? ம். பிளாக் உருத். ஓகேங்களா? ஸோ அது வந்து ஒரு பீஸ் வந்து, அதான் ஒரு பாக்கெட் வந்து 75 கிராம் இன்ட்டு 72 நம்பர்ஸ். ஒரு ம். பாக்கெட் வந்து 75 கிராம் தான் இருக்கும், அதே மாதிரி 72 பீசஸ் வச்சதுதான் ஒரு பாக்ஸ்.
ஓகேவா? ஓகே. அப்போ ஒரு பாக்ஸுக்கு எவ்வளவு வெயிட் வரும்? 75 கிராம் இன்ட்டு 72 போட்டா எவ்வளவு வருது? 5400 வருது சார். அப்போ 5.5 கிலோவா? 5.5 கிலோ வருமா? ம். ஓகே, இருங்க பாத்துக்கலாம். 5 5.4. அப்போ 5.4 வருது, அப்படிதானே? அப்போ ஆமாம். 5.4, அப்போ டோட்டலா எவ்வளவு வந்திருக்கு நமக்கு? மொத்த பாக்ஸ் எவ்வளோ? 50. 50. அப்போ 5.4 இன்ட்டு 50 போட்டா எவ்வளவு வருது? 270 கேஜஸ் வருது. ஆமாம். அப்போ 270 கேஜஸ் கொடுக்கும்போது இங்க 1 கேஜஸ்க்கான மென்ஷன் பண்ணிட்டு இங்க டோட்டல் எவ்வளவோ அதை நீங்க மென்ஷன் பண்ணிக்க வேண்டியதான். டோட்டல் 270 கிலோவுக்கான பிரைஸ் இங்க வந்துடணும். புரியுது. புரியுதா சார்? இதுல அதே மாதிரி ம். தான் இதுவும். இங்க பாருங்க எவ்வளவு ப்ராடக்ட். ஓகேவா? ஓகே சார். ஓகே. ஸோ ஜஸ்ட் இது உங்களுக்கு தெரியறதுக்காண்டி தான் காமிச்சேன். நான் இப்போ அப்படியே நம்ம அங்கே போய் ஃபில் பண்ணிடலாம் ஒரு ஐடியாக்காக. ஸோ ம். இந்த இடத்துல 1 கேஜி டோட்டல் எவ்வளோ வந்துச்சு? எவ்வளோ வந்துச்சு அதுவும் வச்சு நம்ம காஸ்டிங் ஷீட்ல போனீங்கன்னா அதுவும் பார்த்துக்கலாம் நம்ம. ஃபைவ் பாயிண்ட் 0.599 டோட்டலாக எவ்வளோ வந்துச்சுன்னா 1559278. ம். எவ்வளோ? 152 155 சார். 52 152 எவ்வளோ சார் வந்துச்சு? 155 வந்தது சார். 155 155 92 92.78. 0.78. ஓகேங்களா? 0.78. ஓகேவா? ஸோ அப்படியே கீழே வாங்க. புரியுதா? இது வரைக்கும் புரிஞ்சா எப்படி? ஃபர்ஸ்ட் மார்க்ஸ் அண்ட் நம்பர்ஸ், ஹெச்எஸ்என் கோடு, டோட்டல் நம்பர் ஆஃப் பேட்ஸ். ஓகேங்களா? என்ன ப்ராடக்ட், அதோட வெயிட் என்ன, இது டோட்டல் வெயிட் எவ்வளோ, இது ஒரு கேஜிக்கான டாலர் பிரைஸ், டோட்டல் 26 மெட்ரிக்கான பிரைஸ். சப்போஸ் ஆயில் போடுறீங்க 2 போட்டு 1001 அதோட கண்டினியூஷன்ல போடணும். இப்போ மல்டி ப்ராடக்ட் பண்றதா இருந்தா 1001 1500 500 இது பண்ற 500 பாக்ஸ். ஸோ அங்க 500 பாக்ஸ். ஸோ ஆயில், நான் கோகோனட் ஆயில் 1 லிட்டர் எல்டி இன்ட்டு ஒரு பாக்ஸ்ல 10 பீசஸ் இருக்கு. 10 பீசஸ் போட்டு இந்த இடத்துல டோட்டல் வெயிட் நம்ம ஒரு பீஸை வெயிட் போட்டாலே தெரிஞ்சிடும். ஒரு பீஸ் இன்ட்டு 10 போட்டிங்கன்னா ஒரு பாக்ஸ்க்கான வெயிட் தெரிஞ்சிடும். ஒரு பாக்ஸ் வெயிட் தெரிஞ்சுன்னா இன்ட்டு 500 போட்டிங்கன்னா டோட்டல் வெயிட் தெரிஞ்சிடும். இந்த இடத்துல டோட்டல் வெயிட் போட்டு ஒரு கேஜிக்கான ரேட்டை மென்ஷன் பண்ணுங்க. இது டோட்டல் காஸ்ட். ஓகேவா? ஓகே. அந்த மாதிரி போட்டுக்கோங்க. மிஷினரி பண்ணீங்கன்னா அதே மாதிரி போட்டு இங்க போட்டுக்கோங்க. மிஷினரி ஒன்று தான், ஒன்று ஒரு இதோட காஸ்ட். அதே மாதிரி எத்தனை மிஷினரி பண்றீங்களோ அதோட ஃபுல் இது போட்டுக்கோங்க. இங்க ஒரு மிஷினோட காஸ்ட் டோட்டல் ஃபுல் போட்டுக்கோங்க. ஓகேவா? ஓகே. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா அதே தான், அந்த டாலரோட பிரைஸ் அப்படியே மென்ஷன் பண்ணிடுங்க. 15592.78 92.78. ஓகேவா? ஸோ அதை போட்டுட்டு கீழே வந்து எவ்வளோ குவான்டிட்டினா 1000 குவான்டிட்டி. இந்த இடத்துல 1000 போட்டுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்னன்னா இந்த வேட்ஸ் வந்து நீ அன்னைக்கு நம்ம போட்ட மாதிரி எழுதுறதை விட இன்னும் கொஞ்சம் கிளியரா எழுதணும். என்னன்னா 15,000 சார் யூஎஸ்டின்னு போடக்கூடாது. ஓகேங்களா? ம். டைப் பண்ணும்போது யூஎஸ்டின்னு போடக்கூடாது. $15,592 500 $15,000 592 அண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்ல 52,000 15,500 509. அது வந்து எப்படின்னா 92 அண்ட் 78 காயின்ஸ் ஒன்லி அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேங்களா? ஓகே சார். 15,592 அண்ட் 78 காயின்ஸ் ஒன்லி.
ஆமா சார். இது ஓகேவா வந்து சார்? நம்ம அந்த நம்பரை காப்பி பண்ணி சும்மா கூகுளில் போட்டு இன்வெர்ட்ஸ்ன்னு நான் போட்டா அப்படிதான் எடுத்து போட்டுட்டு இருப்பேன். உட்காந்து டைப் பண்றதுலாம் கிடையாது. கூகுள்ல போட்டு அந்த வேர்ட்ஸ் போட்டு வேர்ட்ஸ் இதா போட்டீங்கன்னா வேர்ட்ஸ் போட்டீங்கன்னா ஈஸியா வந்துடும். அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிருங்க, அவ்வளவுதான். ரொம்பலாம் ஆமா கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை இதுல. நம்ம டைம் சேவ் ஆகும், கண்டிப்பா மிஸ்டேக் கண்டிப்பா. வரும். ஸோ நீங்க அந்த மாதிரி நீங்க மென்ஷன் பண்ணிக்கோங்க. நான் சப்போஸ் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரும், எல்லாமே வரதான் தெரியும். ஸோ அதனால நீங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு கம்பல்சரியில சிக்னேச்சர் நீங்க போடுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ம் புரியுதா? கமர்ஷியல் இன்வாய்ஸ்னா புரியுதா சார் இப்போ? ம் ஏன்னா புரியுது இதுல நீங்க சார். தப்பு பண்ணீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. இது வந்து அவங்களுக்கு அனுப்பணுமா சார் நம்ம? இதெல்லாம் நீங்க லாஸ்ட் அனுப்புனா தான் அவரால் கூட்ஸே கிளியர் பண்ண முடியும். லாஸ்ட்ல, அதாவது பர்ச்சேஸ் ஆர்டருக்கு எக்ஸ்போர்ட் அப்புறம் பண்ணி நம்ம இது முடிஞ்சதுக்கு பண்றோம். அப்புறம் இதெல்லாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு பையருக்கு நம்ம என்னென்ன அனுப்புவோன்றது லிஸ்டே இருக்கு நம்ம கிட்ட. ம் ஓகே சார். இது அட்வான்ஸ் வந்தா பையருக்கு என்னென்ன கொடுக்கணும், எல்சியா இருந்தா என்னென்ன கொடுக்கணும், நம்ம கிட்ட அப்படி லிஸ்டே இருக்கு. இது வந்து நம்ம சப்ளையருக்காக ரெடி பண்றதா? இது சப்ளையருக்கு இல்ல சார். நம்ம ப்ரீ ஷிப்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ்ல தான் இந்த கமர்ஷியல் இன்வாய்ஸ், பேக்கிங் லிஸ்ட், டாக்ஸ் இன்வாய்ஸ். ஓகேங்களா? இந்த 3 ஓகே. டாக்குமெண்ட்டும் நீங்க சிஹெச்ட கொடுத்தாதான் அவர் ஷிப்பிங் பில் செக்லிஸ்ட் ரெடி பண்ணுவாரு. ஓகேங்களா? அந்த ம் ஷிப்பிங் பில் செக்லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் உங்க கூட்ஸ் சிஎஃப்எஸ் குள்ள அலோவ் பண்ணுவாங்க. இன்னும் கூட்ஸே உள்ள போலல நம்ம கூட்ஸ். ஓகே. ப்ரீ ஷிப்மெண்ட் தான் நடந்துட்டு இருக்கு. அதான் ப்ரீ ஷிப்மெண்ட். ரெண்டு இது இருக்கு சார். ப்ரீ ஷிப்மெண்ட், போஸ்ட் ஷிப்மெண்ட். பிஃபோர் ம் ஷிப்மெண்ட் நீங்க ப்ரிப்பேர் பண்ற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ப்ரீ ஷிப்மெண்ட். வெசல் ம் கிளம்புனதுக்கு அப்புறம் அதுதான் போஸ்ட் ஷிப்மெண்ட் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓகே. அதுக்கப்புறம் தான் நம்ம டாக்குமெண்ட் நம்ம கிட்ட ஒரு செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். பையர் கிட்ட இருந்து ஒரு செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். இது எல்லாம் வாங்கிட்டு போய் நீங்க நம்மளோட பேங்க்ல கொடுத்தீங்கன்னா நம்ம பேங்க் அப்படியே பையர் பேங்க்குக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க. ம் புரியுதுங்களா? புரியுது. ஓகேவா? ஸோ இதுதான் கமர்ஷியல் இன்வாய்ஸ். என்னென்ன இருக்கணும், இப்படிதான் இருக்கும் ஒரு கமர்ஷியல் இன்வாய்ஸ்னா. இதுதான் ஃபார்மேட். ம் மல்டி ப்ராடக்ட்னா அப்படி நீங்க கீழே கீழே போட்டுக்க வேண்டியதான். ஸோ எவ்வளோ குவான்டிட்டி கூட்ஸ் ஆர் ஆஃப் இந்தியாவிலேருந்து இதாகுது வேட்ஸில் போட்டுக்கோங்க. சைன் சிக்னேச்சர் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. இது வந்து கமர்ஷியல் இன்வாய்ஸ். நெக்ஸ்ட் என்னன்னா பேக்கிங் லிஸ்ட். ஓகேவா? ஸோ அதுவும் ஓப்பன் பண்ணி சார் அதே மாதிரி தான் இங்கே எக்ஸ்போர்ட்ரு, இங்கே வந்து கன்சைனி போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அல்ட்ராஸா, ஏன்னா அது ஃபார்மட் சேமாக தான் இருக்கும், கொஞ்சம் கீழே மட்டும் மாறும். எல்எல்சி 1001 டேட் போட்டுக்கோங்க. இதெல்லாம் நீங்க சப்போஸ் சாஃப்ட்வேர்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா அதுலேயே ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆயிரும். உங்களுக்கு ஒரு டைம் ஃபில் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே எல்லாமே ஃபில் பண்ணிக்கணும். மேனுவலாக பண்ணும்போது எவ்ரி டைம் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் மேனுவலாக பண்ணால் கூட ப்ராப்பராக செக் பண்ணிக்கோங்க. கிளியராக பண்ணியிருக்கீங்களான்றதை ப்ராப்பராக செக் பண்ணிக்கோங்க. ஒரு தடவைக்கு 2-3 தடவை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி பையர் கொடுத்தது Al01. இன்னைக்கு நம்ம வந்து 10ஆம் தேதி ஆர்டர் வாங்கினது அப்படியே இதுலேயும் போட்டுக்கோங்க. நான் எல்லாத்துலேயும் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. அங்கே ஒரு டேட்டு இங்கே ஒரு டேட்டுன்னு போடக்கூடாது. எக்ஸாக்டாக இங்கேயும் கரெக்டாக போட்டுக்கோங்க. 2025. சார், இங்க ஓகேவா? இன்வாய்ஸ் நம்பர்னு ஒன்று எழுதியிருக்கீங்களா? அது வந்து கமர்ஷியல் இன்வாய்ஸ் நம்பரா? எது சார்? இங்க ஃபர்ஸ்ட் மேல இதுக்கு மேல இல்ல இல்ல, இது எழுதியிருக்கீங்களா? வந்து எப்படின்னா அதுதான் ஒரு எக்ஸ்போர்ட்டுக்கு நம்ம பண்றதுக்கு ஒரே இன்வாய்ஸ் தான், ஒரே இன்வாய்ஸ் நம்பர் தான். கமர்ஷியல் இன்வாய்ஸுக்கும் அதுதான் போடணும், பேக்கிங் லிஸ்ட்டுக்கும் அதான் போடணும். சேமா இருக்கணும். ஓகே. சேமா இருக்கணும். ம் டாக்ஸ் இன்வாய்ஸ்னு ஒன்று வரும். அதுலயே நீங்க அதுதான், நீங்க ஒரு எக்ஸ்போர்ட் நீ ஒரு ப்ராடக்ட் பண்றதா இருந்தா ஒரே இன்வாய்ஸ்ல எல்லா இதுலயும் ஒரே நம்பர் தான் இருக்கணும். இந்த ஓகே. இதுல இதுக்கு எல்லாம் முன்னாடி மேப் ஆயிடும். பர்ஃபார்மா பண்ணது வந்து நம்ம 101ன்னு போட்டிருந்தோம். அது செப்பரேட். ம் ஏன்னா இதை ஓகே. வச்சுதான் நம்ம ஃபைலிங்கே பண்ண போறோம்.
ம் ஸோ அதனால இப்போ இதோட கண்டினியூஷன் ப்ராப்பரா இருக்கணும். 1001 கமர்ஸ் இன்வாய்ஸ்ல போட்டீங்கன்னா அதே 1001 தான் பேக்கிங் லிஸ்ட்லேயே போடணும். இதுல எல்லாத்துலயுமே அதே தான் போடணும். இந்த ப்ரீ ஷிப்மெண்ட் டாக்குமெண்ட்ல இது எல்லாமே வந்துரும். மீன்ஸ் கண்டிப்பா எல்லாமே ஆமா. ஒரே மாதிரி இருக்கும். ஒரே ஒரே நம்பர்ல மாதிரி இருக்கும். போஸ்ட் ஷிப்மெண்ட்லயும் அதே நம்பர் தான் போகும். இன்வாய்ஸ் நம்பர் 1001 எந்த சேஞ்சஸுமே ஆகாது ஒரு ஷிப்மெண்ட்டுக்கு. அந்த ஷிப்மெண்ட்க்கு ஒரு நம்பர். ஆமா. ஓகே. ஸோ இதுல வந்து இந்தியா. ஸோ அதே மாதிரி துபாய். ஃப்ளைட் நம்பர்லாம் நமக்கு தெரியாது, ஏன்னா அதுல ஏத்துறதுக்காண்டி தான் ப்ரிப்பேர் பண்றோம். லோடிங் எங்கன்னா சென்னை போர்ட். அது நம்ம ஒரு டேஷ் போட்டுலாம் இல்லையா சார், எம்டிஆர் விடுறதை விட? இது ஓகே, ஏன்னா அது எம்டி எம்டி தான். ஏன்னா இது வந்து என்னன்னா போஸ்ட் ஷிப்மெண்ட் ஒன்று இருக்குல்ல, போஸ்ட் ஷிப்மெண்ட் சொன்னல, ம் அதை தான் நம்ம வந்து இந்த கமர்ஷியல் இன்வாய்ஸை வந்து பையருக்கு அனுப்புவோம். அதுல வந்து இந்த வெசல் எல்லாமே ஃபில் பண்ணி தான் நம்ம பையருக்கே அனுப்புவோம். ம் இது வந்து நம்மளோட ஷிப்பிங் பில்லுக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்றோம். பையருக்கு அனுப்பும் போது நம்ம அதை வந்து நம்ம இப்போ ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம்னா கமர்ஷியல் இன்வாய்ஸ், அதையே ம் மாடிஃபை பண்ணி இந்த வெசல் டீடைல்ஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணி தான் நம்ம பையருக்கே அனுப்ப போறோம். ஸோ புரியுது அதனால சார். பட் பிளாங்கா விட்டாலும் ஓகே, சும்மா அப்படியே ஐஃபா போட்டாலும் ஓகே தான். ஏன்னா மீன்ஸ் நம்ம ஒரு ஐஃபோன் போட்டோம்னா நம்ம வாண்டடா போட்டிருக்கோம்னு சொல்லி தெரியுது இல்லை சார். ஓகே ஓகே. டிஸ்சார்ஜ் எங்கன்னா ஜபல் அலி. ஃபைனல் டெஸ்டினேஷன் எங்கன்னா துபாய் போட்டு துபாய். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துலையும் 1 to 1000 பேக் பண்றோம். என்ஜி ஹெச்எஸ்என் கோட் இங்க போடுறதா இருந்தாலும் போடுங்க, போடலனாலும் தப்பு கிடையாது. சார் நீங்க இப்போ ஓகேங்களா? என்ஜின்னு சொல்லி இங்க வச்சிருக்கீங்க, ஓகே. இப்போ நம்ம லோகோலாம் போடலாமா? லோகோ போட முடியாது, அதுல சும்மா மார்க்ஸ் மாதிரி சும்மா எழுதுவாங்க ஒரு மார்க்கரால. ஓகே, ஜஸ்ட் கையில எழுதுறதா? கையில எழுதுவாங்க. நீங்க உங்க சிஹெச்ட சொன்னீங்க. சப்போஸ் நாங்க என்ன பண்ணோம்னா ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டுவோம். அதையும் நான் ம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இந்த பேப்பர் இருக்குல்ல, A4 ஷீட்டு, ம் அதுல நான் எடுத்திருந்தேன். சரி பாய், ஒரே நிமிஷம் நான் நினைப்பேன், அதையும் காமிக்கிறேன் உங்களுக்கு. நல்ல வேலை கேட்டீங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அதை பார்த்தீங்கன்னா. தெரியுதா? இந்த மாதிரி சரி. ஸ்டிக்கர் ஒட்டிடுவோம் அதுல. ஒவ்வொரு பாக்ஸ்லயும் இந்த மாதிரி. ஆமா ஓகே. ஆமா. இது வந்து நான் வெயிட்டுக்காண்டி கேட்டேன். நெட் வெயிட் என்ன கிராஸ் வெயிட்னு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி அவர் வந்து எப்படின்னா ஃபர்ஸ்ட் பாட்டில வெயிட் போட்டு எனக்கு அனுப்புனாரு. அதுக்கப்புறம் பாக்ஸை பேக் பண்ணி எனக்கு அனுப்பி விட்டாங்க. ஏன்னா கரெக்டாக அதில் மென்ஷன் பண்ணணும், நெட் வெயிட் கிராஸ் வெயிட் நம்ம கம்பல்சரி பக்காவாக போடணும். ஸோ இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டி கூட நீங்கள் இந்த இடத்துல NG01, NG02, NG03 அந்த மாதிரி நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகேங்களா? நான் என்ன நினைச்சேன்னா, நீங்க இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு போட்டோ காமிச்சீங்க. அதுல என்ஜின்னு சொல்லி நல்லா ஒரு லோகோ மாதிரி வரைஞ்சிலாம் இருந்தது. எங்க சார்? கன்னி பேக்ல நினைக்கிறேன். கன்னி பேக்ல என்ஜின்னு சொல்லி வரைஞ்சி. அது வந்து லேபிளிங். அது வந்து இப்போ என்னன்னா இன்னொன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க. லேபிளிங் பண்ணும்போது வித்தவுட் பர்மிஷன் உங்களோட லோகோவை ஆட் பண்ணக்கூடாது. நீங்க பையர் கிட்ட பர்மிஷன் வாங்கி தான் உங்களோட லோகோவே பேக்ல ஆட் பண்ணணும். இல்லைன்னா ஆட் பண்ணக்கூடாதுன்னா ஆட் பண்ணக்கூடாது. அவர் என்ன புரியுது. லேபிளிங் கொடுக்குறாரோ அதுதான் நீங்க ஆட் பண்ணணும். இப்போ நோ லேபிளிங் ஓகேங்களா கூட சில வாய்ப்பு இருக்கு இல்லையா சார்? சார்? கமர்ஷியல் நம்ம பையர் கிட்ட கம்யூனிகேஷன் பண்ணும்போதே அவர் லேபிளிங் கொடுத்துருவாரு. அவரோட லேபிளிங் என்னவோ அதை மட்டும் தான் நீங்க பண்ணணும். உங்களோட லோகோ போட்டதா இருந்தா கூட நீங்க பையர் கிட்ட பர்மிஷன் வாங்கி தான் உங்களோட லோகோ நீங்க ஆட் பண்ணணும். ம் ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, சப்போஸ் அவங்க மார்க்கெட்ல சேல் பண்ணும்போது நெக்ஸ்ட் டைம் வந்து அதே பர்சன் வந்து உங்களே கான்டாக்ட் பண்ணிட்டு போயிடுவார், அங்க ஆமா. கொடுத்தீங்கன்னா துபாயில இருந்து. ம் ஓகேங்களா? ஸோ அதனால தான். புரியுது. ஓகேவா? ஸோ நீங்களும் இந்த மாதிரி இது எனக்கு ஒரு சப்ளையர் அனுப்புனது தான், அனுப்பிடுவார். இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டி ரேப்பிங் பண்ணுங்கன்னா எனக்கு நெட் வெயிட் கிராஸ் வெயிட் கொடுத்துருங்கன்னா பக்காவா எனக்கு அனுப்பிடுவாங்க. ம் ஸோ நம்ம அங்கே போயிடலாம். பேக்கிங் லிஸ்ட் போட்டுட்டு இங்கே நம்பர் ஆஃப் இது வந்து நமக்கு என்னன்னா 1000. ஸோ 1000 நம்ம வந்து பேக் தான் பண்றோம். ஸோ 1000 பேக், 1000 பேக்கு ப்ராடக்ட் போட்டுக்கோம்.
நாங்கள் போட்டிருக்கேன் பாருங்க, ஆயிலுக்கு 1 லிட்டர் 12 நம்பர்ஸ், அதுதான் ஒரு பாக்ஸு. அதே மாதிரி 30 பாக்ஸ். ஓகேங்களா? ஸோ ஓகே சார். இப்போ நீங்க ஆயில் காமிச்சோன்னு ஒரு டவுட் வருது. சொல்லுங்க. இப்போ நீங்க இப்போ 1000 பாக்ஸ்ல அமுத்துனீங்கன்னா ஆயிலு, ஆ அது எப்படி சார் ஸ்டாக் பண்ணா தாங்குமா? எல்லாம் கிழிஞ்சிராதா? சார் பக்கா, அதுக்கு வந்து பாக்ஸ் மேட்ரு. அது பாக்ஸ் இருக்குங்களா, காட்டன் பாக்ஸ், அதில் 5 பிளேன்னு சொல்லுவாங்க. அது எட்ஜ் நான் அன்னைக்கு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, பேக்கிங் மெட்டீரியல். சொன்னீங்க. அந்த எட்ஜ் பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்க 3 பிளே பார்த்தீங்கன்னா நசுங்கும் பாக்ஸ். அதே மாதிரி இந்த ம் 5 பிளே 7 பிளே பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல திக்கா இருக்கும். அது நீங்க என்ன வச்சு கீழே விழுந்தாலும் உடையாது. ம் ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா பேக்கிங் மெட்டீரியல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. அது வச்சு அடுக்கும்போது எதுவும் அது அந்த பேக்கெட்ஸ் மேல ப்ரெஷர் வராது. எந்த பிரச்சனையும் வராது. அதுவும் இமேஜ் தான் நான் எதுவும் காட்டுறேன் உங்களுக்கு. எனக்கு ரொம்ப நாளா டவுட். ஏன்னா அப்படியே அவங்க அன்னைக்கு அந்த சார் அது மேல தேங்காய். மேல ரொம்ப ஹைட்லாம் எடுக்க மாட்டாங்க. ஒரு லெவல் தான் எடுக்குவாங்க. ஒரு கீழே 1 2 3 4 ஒரு 5 ஸ்டெப்ஸ் வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் கீழே வந்துடும். அப்படி லென்த்தா இருக்கும் உங்களுக்கு கண்டெய்னர். 800 பாக்ஸ் தான் சார் ஆட் ஆகும் அதுல. இப்போ A4 புரியுது. ஷீட் வந்து நம்ம இம்போர்ட் பண்றோம்னா ஒரு பாக்ஸ்ல வந்து 800 ரிம் இருக்கும். அதான் 800 பண்டல் இருக்கும். ம் சாரி சாரி, ஒரு பாக்ஸ்ல வந்து 10 ரிம் இருக்கும். ம் 10 ரிம்ன்றது எது சொல்லுன்னா பண்டல். அந்த 500 ஷீட் சேர்ந்தது ஒரு இது இருக்குல்ல, பண்டல். ம் அது வந்து ஒரு பாக்ஸ்ல வந்து 10 பீஸ் இருக்கும். அதை வச்சு ம் பேக் பண்ணாங்கன்னா அதே மாதிரி 800 பாக்ஸ் வரும் ஒரு கண்டெய்னருக்கு. அவ்வளவுதான் அதோட லிமிட். ஆனா ஸ்பேஸ் மேல இருக்க தான் செய்யும். அதுக்காண்டி ஃபில் பண்ண மாட்டாங்க. புரியுது. ஓகேங்களா? நான் அது எதுவும் வீடியோ இருந்தா காட்டுறேன், இருக்கான்னு இல்ல பாருங்க. அன்னைக்கு அந்த தேங்காவோட வீடியோ காமிச்சீங்க. அதுல பாத்தீங்கன்னா மூட்டை மூட்டையா மேல மேல போட்டிருந்தாங்க. கரெக்ட். ஏன்னா பாக்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்டிஃபா இருக்கும் சார், உடையாது அவ்வளவு சீக்கிரம். புரியுது. இருக்கான்னு பார்க்கிறேன் ஒரே நிமிஷம். ஏன்னா நீங்க எவ்வளோ இன்ஃபர்மேஷன் கேட்குறீங்களோ அவ்வளோ இன்ஃபர்மேஷன் என்னால் உங்களுக்கு காமிக்க முடியும். சரிங்களா? ஸோ அதனால கேளுங்க. சப்போஸ் எனக்கு மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆகல, நீங்க கேட்டதுக்கு அப்புறம் கூட நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சரிங்களா? இதுல ஏதாவது டிரான்ஸ்போர்ட்டேஷன் லாஸ்ன்ற மாதிரி ஏதாவது ஒரு கால்குலேட் பண்ணுவீங்களா சார்? எது சார்? டிரான்ஸ்போர்ட்டேஷன் லாஸ் அப்படின்ற மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது டிரான்ஸ்போர்ட்டேஷன்னா எதுக்காக வேண்டி கேட்குறீங்க? இப்போ லோடிங் பண்ணும்போது கீழே போட்டாங்க. அது அவங்க ஆம், சைடில் உள்ளதுல, சப்ளையர் லோட் பண்ணும்போது பண்ணிட்டாங்கன்னா அவங்க எனக்கு இது பண்ணி கொடுத்துருவாங்க அவங்க. ஓகே. ஓகேங்களா? ஸோ இங்க பாருங்க, இது வந்து நம்ம பண்ணது. எனக்கு இங்க பாருங்க இப்படியே வெயிட் போட்டு கொடுத்துருவாங்க நெட் வெயிட்டுக்காக. இப்போ நான் பேக்கிங் லிஸ்ட் ரெடி பண்றேன்ல, ஒரு ம் பாட்டிலோட வெயிட் எனக்கு போட்டு இப்படி காமிச்சிருவாங்க. ஒரு பாக்ஸ்ல 10 வைக்கிறேன்னா எவ்வளவு வெயிட்னு அதை பார்த்துப்பேன். இந்த மாதிரி நாங்க கிளியரா பேக் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே. அந்த கீழே அந்த ரீஃபர் கூட வச்சிருக்காங்க அது மென்ஷன் வந்து பண்ணி. இது வந்து பேலட்னு சொல்லுவாங்க. ஒரு சில கண்ட்ரில வந்து கரெக்ட். பேலட் கேட்பாங்க. நான் பண்றது வந்து மேக்ஸிமம் பேலட் பண்றது இல்ல. ம் இப்படி கூட கேட்பாங்க ஒரு சில பேர். பேலட் வச்சு கொடுத்துருங்கன்னா கொஞ்சம் ஸ்டிஃபா பக்காவா இருக்கும். தனித்தனி செப்பரேட்டா போயிடும். அதுக்கு வந்து லெஸ் மேன் பவர், அன்லோட் பண்ணதுக்கு மேன் பவர் தேவைப்படும். அந்த ஃபோர்க் லிஃப்ட் மிஷின் இருக்குல்ல, அதை வச்சு ம் ஈஸியாக மூவ் பண்ணிப்பாங்க. அது ஓகேவா? கொஞ்சம் காஸ்டிங் ஆட் ஆகும் இல்லையா சார் பேலட் ஆமா, பண்ணா? இது கொஞ்சம் காஸ்டிங் ஆட் ஆகுன்றதை விட குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியாயிரும். இப்போ 24 டன் ஏத்துறேன்னா இந்த பேலட்லாம் போற இடத்துல வந்து 22 டன் தான் ஏத்த முடியும். ம் ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கம்மியாயிடும். இது வந்து அப்படியே ரேப் பண்ணிடுவாங்க ஒரு கான்செப்டா வச்சு. ஆனா நீங்க இப்போ யூரோப்புக்குலாம் டார்கெட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் ப்ராஃபிட் நல்லா பார்க்கலாம் இல்லையா சார்? ஆமா சார், மார்ஜின் அதிகம். ஆனா வந்து சர்டிஃபிகேட்டும் கொஞ்சம் அதிகம். ம் எஃப்டிஏன்னு ஒரு சர்டிஃபிகேட் இருக்கு சார். அது யூரோப் கண்ட்ரிக்கு நீங்க ஃபுட் ப்ராடக்ட் பண்றதா இருந்தா எஃப்டிஏன்னு ஒரு சர்டிஃபிகேட் இருக்கு. அதுவே ம் 10 லட்ச ரூபா ஒரு இயருக்கு. ஐயோ ஓகே. ஸோ அதனால தான் ரெகுலர் ஆர்டர் இருந்தா தைரியமா எடுக்கலாம். பட் ம் ஒரு டைம்க்காண்டி 10 லேக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி எடுக்க முடியாதுல்ல. புரியுது. ஸோ அதனால தான் எல்லா ப்ராடக்ட்ல ஒரு ஃபுட் ப்ராடக்ட்டுக்கு இருக்காது. ம் ஓகேங்களா? ஸோ அங்கே நம்ம பார்த்துடலாம். சோனா மசூரி பார்பாயில் ரைஸ். பார்பாயில் ரைஸ். ஓகேவா? இதுல வந்து ரைட். ஒரு பேக்குக்கான வெயிட் அந்த இடத்துல நீங்க மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? 25 கேஜி, 26 கேஜி நம்மளோடது. 26 கேஜி. ஸோ நெக்ஸ்ட் காலம்ல என்னன்னா, இங்க இருக்கு பாருங்க, இது வந்து பெர் யூனிட். பெர் யூனிட்ன்றது ஒரு பேக். ஓகேங்களா? ஸோ ஒரு பேக்குக்கான வெயிட்டுங்க மென்ஷன் பண்ணோம் நம்ம. ஒரு பேக்கோட வெயிட் எவ்வளோனா 26 கேஜி. அப்படிதானே? ஒரு பேக் பெர் யூனிட்ன்றது ஒரு பேக். ஓகேங்களா? ஒரு ம் பேக்கோட வெயிட் என்ன 26 கேஜி. நெக்ஸ்ட் என்னன்னா இந்த இடத்துல நெட் வெயிட் ஃபார் கேஜிஸ். நெட் வெயிட் எவ்வளோ சார் வரும் நம்ம ப்ராடக்ட்? நெட் வெயிட்னா என்ன, கிராஸ் வெயிட்னா என்ன?
நெட் வெயிட்னா தான் நம்ம பார்த்தோம்ல சார், அதாவது அந்த ப்ராடக்ட்கான வெயிட், அந்த ஓகே. பேக்கேஜிங்லாம் இல்லாம. நெட் வெயிட்னா ஒன்லி ஃபார் ப்ராடக்டோட வெயிட் தான் நெட் வெயிட், அப்படிதானே? ம் ஸோ இந்த இடத்துல அப்போ நம்மளோட டோட்டல் நெட் வெயிட் எவ்வளோ? 26,000. ஸோ 26,000. ஓகேவா? ம் ஸோ 26,000 நீங்கள் அப்படியே மென்ஷன் பண்ணிட்டு 26,000 நெட் வெயிட். இப்போ கிராஸ் வெயிட்ன்றது என்ன? அந்த பேக்கேஜிங்கோட சேர்த்து அந்த மூட்டையோட வெயிட்டா சார், அதாவது அந்த ஜூட் பேக்னா அந்த ஜூட் ஜூட் பேக், பேக்னா கன்னி ஜூட்டு, பேக். கன்னி பேக்னா கன்னி, அதோட சேர்த்து ஒரு பேகு ஒரு 50 கிலோ 50 கிராம் இருக்குன்னா இல்லை 1 கிலோ இருக்குன்னா அப்போ எவ்வளோ 1000 கிலோ எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும். அப்போ 26 இருந்தது 27 மாறும், அப்படிதானே? ம் ஆமாம். ஸோ நான் வந்து ஜஸ்ட் ஒரு 100 கேஜி எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி 26,100 ஒரு 100 கிலோ பேக் மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி நான் மென்ஷன் பண்ணிட்டேன். ம் கம்பல்சரி நெட் வெயிட் கிராஸ் வெயிட் எக்ஸாக்டா கொடுக்கணும். ஒரு 2 கிலோ 3 கிலோனா ப்ராப்ளம் கிடையாது. மொத்தமா ம் தப்புனா கண்டிப்பா உங்கள்ட்ட வந்து திருப்பி நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க, பேக்கிங் லிஸ்ட் தப்புன்றுவாங்க. ஏன் அப்படின்னா ம் உங்க ப்ராடக்ட் கஸ்டம்ஸ்ல போனதுக்கு அப்புறம் செக் பண்ணுவாங்க. ஒரு பாக்ஸ் எடுத்து நீ வெயிட் போடுங்க எவ்வளவு இருக்குன்னு பார்ப்பாங்க கிராஸ் வெயிட். ஸோ அப்போ ம் வந்து தப்பா இருக்கும்போது ஓகே எப்படி இவ்வளோ போட்டீங்க, அப்போ ஒரு பாக்ஸ் வந்து 27 இருக்கு, 27 கிலோ இருக்கும்போது 1000 அப்போ 27,000 போடணும்ல, நீங்க ஏன் 26 100 போட்டிருக்கீங்க அப்படின்ற மாதிரி ரேண்டமா செக் பண்ணுவாங்க கஸ்டம்ஸ்ல. ஸோ ம் நம்ம பண்ணும்போது நம்ம சைட்லேருந்து எதுவும் எல்லாமே கிளியரா பண்ணிக்கணும். ஓகேங்களா? ம் புரியுது. ஸோ அதே மாதிரி கீழே வந்து இந்த இடத்துல நெட் வெயிட்டோட டோட்டல் போட்டுக்கோங்க 26,000. சார் ஒரு டவுட்டு. சொல்லுங்க. நம்ம இந்த கஸ்டம்ஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சிஹெச்ஏவே இதெல்லாம் செக் பண்ணி நம்மகிட்ட சொல்லிட மாட்டாங்களா? சிஹெச்ஐ வந்து எப்போ செக் பண்ணுவாரு? நம்ம ப்ராடக்ட் சிஎஃப்எஸ் குள்ள போனதுக்கு அப்புறம் தான் அவர் செக் பண்ணுவாரு. அவர் செக் பண்றதை விட அங்க ஏஓ இவன் 2 ஆபீசர் இருப்பாங்க, அவங்க ம் தான் வெரிஃபை பண்ணுவாங்க கூட்ஸை. இவர் வந்து ஸ்பெசிஃபிக்கா இதெல்லாம் நமக்கு பண்ணி தர மாட்டாங்க, வெயிட் போட்டு அதெல்லாம் செக் பண்ண மாட்டாரு. ரேண்டமா எடுத்து செக் பண்ணும்போது மாற்றுதான் இது எல்லாமே வெயிட்னால ப்ராப்ளம் வருது. ஏன்னா எக்ஸாமினேஷன் வந்தாருன்னா என்ன பண்ணுவார்னா அந்த பேக் எடு ஓப்பன் பண்ண அதில் முதல்ல என்ன இருக்குன்னு பார்ப்பாங்க. ஸோ சும்மா செக் பண்ணும்போது உங்க ப்ராடக்ட் மாட்டிக்கிச்சுன்னா தேவையில்லாம இன்வாய்ஸை மாற்ற சொல்லுவாங்க. நான் அதே மாதிரி மார்க்ஸ் அண்ட் நம்பர் சொன்னேன்ல, 1லேருந்து 1000ல ரைஸ் இல்லாமல் வேற ஏதாவது ப்ராடக்ட் இருந்தால் ஏன் மார்க்ஸ் அண்ட் நம்பர்ஸ் ஒன்று போட்டு ப்ராடக்ட் அவங்க ஒன்று இருக்கு அப்படின்ற மாதிரி உங்கள்ட்ட கொரி ரேஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த இது இல்லாமல் நம்ம கிளியரா பண்ணிக்கிறது நமக்கு பெஸ்ட். ஓகேவா? ஸோ நீங்க இந்த மாதிரி கிளியரா மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி இங்க இருக்கு பாருங்க, நெட் வெயிட் எவ்வளோ, கிராஸ் வெயிட் எவ்வளோ. 26,000 நெட் வெயிட். ஸோ கிராஸ் வெயிட் எவ்வளோனா 2600. டோட்டல் குவான்டிட்டி எவ்வளோனா 1000 பேக் நம்ம பண்றோம். ஓகேங்களா? ஸோ 1000. ஓகேவா? இது எது டவுட் இருக்கா சார்? பேக்கிங் லிஸ்ட்ல என்ன ப்ராடக்ட், ஒரு பேகுக்கான வெயிட், டோட்டல் நெட் வெயிட், டோட்டல் பேக்கோட வெயிட், நெட் வெயிட்னா ஒன்லி ஃபார் ப்ராடக்ட். ரைஸ்னா ரைஸோட வெயிட், அதுக்கு நீங்க பேக்கிங் மெட்டீரியல் யூஸ் பண்றதுனால ஒரு மொத்தமா சேர்த்து ஒரு 100 கிலோ 1000 பேக்கும் 100 கிலோ வரனால 26,100 kg. ஓகேவா? புரியுதா? புரியுது சார். இதுல எது டவுட் இருக்கா பேக்கிங் லிஸ்ட்ல? இல்லை சார், ஆல்மோஸ்ட் சிமிலர் தான் இது. சிமிலர் தான், பட் ஆனா பண்ணும்போது கொஞ்சம் அப்படியே கன்ஃபியூஷன் ஆயிடாதீங்க, கிளியரா பண்ணுங்க. ஓகேங்களா? ம் ஸோ இது வந்து சிங்கிள் ப்ராடக்ட்னா நம்ம ஈஸியாக போட்டோம். மல்டி ப்ராடக்ட் போடும்போது அது கன்ஃபியூஷன் கரெக்டாக எடுத்துகிட்டு வரணும், ஆட் பண்ணணும், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெயிட் வரும். ஸோ கேல்குலேஷன் கிளியராக போடணும். ஸோ அப்போ வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும். ம் புரியுது சார். ஓகேங்களா? இது எதாவது டவுட் இருக்கா? இல்லை சார். டவுட் இல்லை, அப்படிதானே? இல்லை சார். ஓகே ஓகே சரி. ஓகே சார், நான் இப்போ வந்து உங்களுக்கு கமர்ஷியல் வைஸ் பேக்கிங் லிஸ்ட் மட்டும் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இதோட நம்ம இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எனக்கு என்ன பண்ணுங்கன்னா நாளைக்கு மேபி செஷன் இருக்கிறதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி. ஓகேங்களா? மேபி இருக்காது. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேவா? நாளைக்கு நாளான்னைக்கு நல்ல டைம் எடுத்து இது வரைக்கும் நம்ம சொல்லி கொடுத்த வரைக்கும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு வர்ற டவுட்டை
நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்பப்போ டவுட்டை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா நீங்களும் ஃபுல்லா கிளியர் ஆயிருவீங்க. இது வரைக்கும் காஸ்டிங் பண்ணதுலேருந்து கமர்ஷியல் இன்வாய்ஸ் என்ன, பேக்கிங் லிஸ்ட் இன்வாய்ஸ்னா என்னன்ட்டு கிளியரா நீங்க கோ த்ரூ பண்ணிட்டு வரணும். சரிங்களா? நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது நான் ஒரு ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் உங்கள்ட்ட வந்து கொஸ்டின் தான் ரேஸ் பண்ணுவேன். இதுனா என்ன, அதுனா என்ன, கமர்ஷியல் இன்வாய்ஸ்னா என்ன, பேக்கிங் லிஸ்ட்னா என்ன, அதோட யூஸ் என்ன, அது இருந்தால் வந்து கஸ்டம்ஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நான் ஒரு 10 நிமிஷம் நான் வந்து உங்ககிட்ட கொஸ்டின் ரேஸ் பண்ணுவேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இது வரைக்கும் முடிஞ்ச கிளாஸ் அந்த பையர் கம்யூனிகேஷன்லேருந்து அப் டு ப்ரீ ஷிப்மெண்ட் வரைக்கும் கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக வாங்க. ஓகேங்களா? அந்த 2 கான்செப்ட் நான் முடிச்சிருக்கேன். கமர்ஷியல் இன்வாய்ஸும் பேக்கிங் லிஸ்ட் வரைக்கும் நான் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ப்ரிப்பேர்டாக வாங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் கம்பல்சரி நான் உங்கள்கிட்ட கொஸ்டின் ரேஸ் பண்ணுவேன். ஓகேவா? நெக்ஸ்ட் வீக்கோட மேபி நம்மளோட செஷன் வந்து முடிஞ்சிடும். ஸோ முடிஞ்சதுன்றதை விட நான் ஸ்டார்ட் பண்ணி விட்டுருவேன். நீங்கள் அதுக்கப்புறம் உங்களோட பிஸ்னஸை நீங்கள் தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதனால கண்டிப்பா நெக்ஸ்ட் சொல்லுங்க. கண்டிப்பா சார். அதான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம கொஸ்டின் ஆன்சர் அதெல்லாம் வச்சுக்கலாம். ஏன்னா அப்போதான் வந்து சொல்லுங்க சார். பட் என்னன்னா சார், நேத்து வந்து ஒரு ஸ்லைடு வந்து மிஸ் ஆயிடுச்சு நேத்து கிளாஸ்ல. என்ன ஆச்சு சார்? அந்த லாஸ்ட் ஸ்லைடு வந்து இன்னைக்கு கண்டினியூ பண்றதா சொல்லியிருந்தாங்க. அது ஒரு 15 மினிட்ஸ் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. சரி, அது அது கூட வந்து நீங்க உங்களுக்கு பேமெண்ட் டேர்ம்ஸ் எடுக்கும் போது அதை அப்படியே கண்டினியூ பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஓகே சார். பேமெண்ட் டேர்ம்ஸ் எடுக்கும் போது அந்த ஸ்லைடை எடுத்துட்டு தான் உங்களுக்கு பேமெண்ட் டேர்ம்ஸ் அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க. ஓகே சார். அது நெக்ஸ்ட் வீக் அந்த கிளாஸ் வரும். நெக்ஸ்ட் வீக் அந்த கிளாஸ் நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இவ்வளவு நாள் சொல்லி கொடுத்ததை ஜஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிக்காங்க. நம்ம சும்மா அப்படி 1-to-1 மாதிரி ஒரு சும்மா கொஸ்டின் ஆன்சர் போய்க்கலாம். சரிங்களா? புரியுது சார். ஸோ நாங்கள் ஒரு கொஸ்டின் கேட்போம், நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க. ஸோ கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் உங்களுக்கு ரீகால் பண்ண மாதிரியே இருக்கும். எல்லாமே டைம் ஆனாலும் பரவாயில்ல நமக்கு. கண்டிப்பா சார் பண்ணலாம். ஓகேங்களா? சரிங்க சார். ஓகே. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். குட் நைட். தேங்க்ஸ் சார்.